श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. ஸ்ரீ வேதாந்த தேசிகன் நம் அனைவருடைய உள்ளத்திலும் வீற்றிருந்து சரணாகதி சாஸ்திரத்தின் சாரமான அர்த்தங்களை எல்லாம் தெரியப்படுத்த வேணும். அந்த சுவாமி திருவடிகளிலேயே பிரார்த்தித்துக் கொண்டு அவர் அருளிய அபயப்பிரதான சாரம்ங்கிற கிரந்தத்தை அனுபவிப்போம். விபீஷணன் ராமனிடத்தே சரணம்னு புகுந்தார். சுக்ரீவன் முதலானோர் சரணாகதி ஏற்றுக்கொள்ளக்கூடாது, விபீஷணன் துஷ்டன், பிராட்டிய பிரித்த பாபியான ராவணனுடைய தம்பி என்று மறுத்து பேசினார்கள். ஆனால் ஹனுமான் விபீஷணன் தார்மிகன், அவனை கண்டிப்பா ஏற்றுக்கணும் என்று பேசினான். இந்த ரெண்டு பேருடைய வாதங்களையும் செவிமடுத்த ராமச்சந்திரன் சரணாகதன ஒரு நாளும் கைவிட மாட்டோம் என்று அபயம் கொடுக்கிறார். இதையே அபயப்பிரதானம்னு கொண்டாடுவார்கள். அபயப்பிரதானம் சரணாகதனுக்கு ராமன் பயப்படேல் அஞ்சேல், அனைவரிடத்திலிருந்தும் உம்மை நாம் காக்கிறோம் என்று கொடுத்தது. அதை நம்பித்தான் நாம் ஒவ்வொருவரும் வாழ்கிறோம். நேற்று வரை எத்தனையோ குற்றங்கள் புரிந்திருந்தாலும் இன்று சரணம்னு சொன்னோமானால், இனி அந்த குற்றங்களை செய்ய மாட்டோம்னு ஏற்றுக்கொண்டோமானால், பெருமான் திருவடிகள் கண்டிப்பா நமக்கு மோட்சத்தை கொடுக்கும் என்கிற உறுதியோடு நல்வாழ்க்கை வாழ்ந்தோமானால் அதுவே பகவானுக்கு பிரியம். பழையது அத்தனையும் தான் க்ஷமிக்கிறார், மன்னித்து மறந்து விடுகிறார். இது ஒரு அடிப்படையான கருத்து. ஆனா இதுக்கு நாம புரிஞ்சுக்க வேண்டியது, அடிக்கடி குற்றம் செஞ்சுட்டு திரும்ப திரும்ப போய் சரணம்னு சொல்லுவதல்ல. எத்தனை பிறவிகளில் தாழ்ந்தவனாகவோ தோஷங்களுடையவனாகவோ இருந்தாலும், நேற்று வரை ஆச்சாரம் இல்லாவிட்டாலும் அதத்தனையும் மறந்து சரணம்னு சொல்லி இன்றிலிருந்து புது வாழ்க்கையை தொடங்கினோமானால் பழையதை பகவான் ஞாபகம் வச்சுக்கிறதே இல்லை, இன்றிலிருந்தே ஏற்றுக்கொள்கிறான் என்பது ரொம்ப சாரமான அர்த்தம். இதுல மொத்தம் 10 அதிகாரங்கள். ராமாயணம் எதற்காக பிறந்ததுங்கிறத முதல் அதிகாரத்தில் சாதித்தார். அப்புறம் ராமாயணத்தில் எது சொல்லப்பட்டது? ராமனே பரதெய்வம், அவனை அடைவதற்கு உபாயம் சரணாகதியே. இது ரெண்டு தான் ராமாயணத்தினுடைய சாரம்ங்கிறத சொல்லுண்டு, அதுல எங்கெங்கெல்லாம் ரிஷிகளும் தேவர்களும் ராமனை பரதேவதையாக கொண்டாடி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஸ்தாபிச்சின்றார் 2வது அதிகாரத்தில். அதுக்கப்புறம் 3வது அதிகாரத்தாலே இந்த மொத்த ஸ்ரீராமாயணமுமே சரணாகதியத்தான் சொல்ல வந்தது என்று தொடங்கி பாலகாண்டத்திலிருந்து எங்கெங்க சரணாகதி சொல்லப்பட்டது, விபீஷண சரணாகதியை விளக்கிறத மட்டும் விட்டுட்டு மற்ற அனைத்து சரணாகதிகளையும் சொல்லி முடித்தார். அப்புறம் நேத்திக்கு நாம பார்த்த 4வது அதிகாரத்தில் இந்த மொத்த விபீஷண சரணாகதியிலே என்ன தாத்பரியம், விபீஷணன் சரணாகதி அனுஷ்டித்தாரே அதற்கு என்னென்ன தேவை, ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசா கோப்திருத்த வரணம் ததா கார்பண்யம் ஆத்ம நிக்ஷேபே ஷட்விதா சரணாகதி என இந்த 6 ஒரு சரணாகதனுக்கு ஏற்படுகிறது. பெருமானே, உனக்கு பிடித்ததை மட்டுமே செய்வேன், பிடிக்காதவைகளிலிருந்து விலகி இருப்பேன், தேவரீர் ரட்சிக்க வேணும் என்று வேண்டுவேன், கண்டிப்பா தேவரீர் முக்தி கொடுப்பீர் என்கிற உறுதியோட இருப்பேன், ஆத்மா உன்னதுன்னு பொருந்து கொண்டு சமர்ப்பிப்பேன், என் கைமுதல் ஒன்றுமில்லை, நம்மிடத்தில் இது தவிர வேறு உபாயமில்லை என்பதை ஏற்றுக்கொள்வேன். இதுதான் இந்த 6. இந்த 6ஐயும் விபீஷணன் எப்படி பண்ணி காட்டினான்ங்கிறதை நேத்திக்கு நாம விளக்கமா பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் விபீஷண சரணாகதிக்கு பயன் யாது, எதை குறித்து வேணா சரணாகதி அனுஷ்டிக்கலாம். திரௌபதி பண்ணினத்துக்கு ஆடை வளர்ந்தது, தர்மபுத்திரனுக்கு ராஜ்யம் கிடைத்தது, உத்தரை கர்ப்பம் காப்பாற்றப்பட்டது. அதே போல விபீஷணன் எதற்கு செய்தான், மற்ற எந்த பயனையும் அவன் பிரார்த்திக்கலே,
ராமானுவிருத்தியான கைங்கரியத்தையே வேண்டி செய்தான். இது அசைக்க மாட்டாத உண்மை. ஆனால் அதுல சில ஆக்ஷேபங்கள் எழுந்தன. ஹனுமான் சொல்லியிருக்கிற பார்த்தாலோ, ராமனே சொல்லியிருக்கிறத பார்த்தாலோ, ராஜ்யத்தை எதிர்பார்த்து விபீஷணன் வந்ததா தெரியறதே என்று கேட்டுண்டார். வந்திருந்தா என்ன? ஒரு ராஜா தன் ராஜ்யத்தை ரட்சிக்க வேண்டியது கடமைதானே. அப்படி வந்திருந்தாலும் தப்பில்லை என்று ஒரு பதில் சொன்னார். மற்றொரு பதில், கிடையாது, அவன் கைங்கரியத்தை வேண்டித்தான் வந்தான். பின்ன ராமன் ராஜ்யத்தை கொடுத்தாரேன்னா, தனக்கு பிரதிநிதியா விபீஷணன் நாட்டை ஆளச் சொன்னார். அதுவே விபீஷணனுக்கு இடப்பட்ட பணி. எப்ப நாட்டை ராமன் ஆளுன்னு சொல்லிட்டாரோ, அந்த விருப்பம் விபீஷணன் படலையோ, விபீஷணன் சொல்லிட்டு வந்ததே, தியக்த்வா புத்திராம்ச தாராம்ச பவத்கதம் மே ராஜ்யஞ்ச ஜீவிதஞ்ச சுகானிச்ச, எல்லாவற்றையும் துறந்தேன், உன் திருவடிகளே அனைத்துமாக வந்தேன், கைங்கரியத்தை கொடுன்னு தான் அவர் கேண்டு வந்தார். பின்ன ராமன் ராஜ்யத்தை கொடுத்தாரேனால் அவர் விருப்பம். பெரிய முதலாளி பகவான், அவர் பார்த்து சின்ன மன்னவனே நீ இந்த நாட்டு ஆழ்வாய்னு சொல்லி கொடுக்கிறார். அப்ப அதுவும் ராமனுடைய ஆணையின்படி நடந்த கைங்கரியமே. ராஜ்யத்தை வேண்டி அவன் வரலே, ராமன் கொடுத்தார். அதையும் கைங்கரியமாகவே விபீஷணன் செய்தான்கிற அளவுக்கு நேத்திக்கு பார்த்துட்டோம். இதெல்லாம் 4வது அதிகாரத்தில் பார்த்தது. இனிமே அதற்கடுத்தது 5வது அதிகாரம், சரண்ய சீல பிரகாசம். சரண்யன் பகவான் ராமன். சரணாகதி ஏத்துக்கிறவர் சரண்யன், சரணாகதி பண்றவா சரணாகதன். சரணாகதி செயல், சரணாகதிங்கிறது ஞானம், செயல், புரிதல். சரண்யன் யார் திருவடிகள்ல சரணாகதி பண்றோமோ அவர் சரண்யன். சரணாகதி ஏத்துக்கிறவர் சரண்யன், பண்றவா சரணாகதால், பண்ணப்படுவது சரணாகதி. இப்ப இந்த அதிகாரத்தாலே சரண்ய சீல பிரகாசம். இது என்ன செய்யறதுன்னா, சரண்யனான பகவான் ராமன், அவனுடைய சீலம் குணம், பெருமானுக்கு ரொம்ப முக்கியமான குணங்கள் இந்த பிரகரணத்திலே பிரகாசப்படுத்தப்படுகின்றன. அப்படின்னா நன்கு வியக்தமா வெளிப்படையா சொல்லப்படுறது, கூடமா மறைஞ்சிருந்தது. இந்த அதிகாரத்தை படிச்சுட்டோம்னா விபீஷண சரணாகதியின் போது ராமன் என்ன குணங்களை வெளிப்படுத்தினார் அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கலாம். முக்கியமான குணம் வாத்சல்யம், சௌசீல்யம். இவ்விரண்டு. வாத்சல்யம்னால் குற்றத்தை குணமாக கொள்ளுகை. எத்தனையோ குற்றம் நம்ம இடத்துல இருந்தாலும் சரணாகதனுடைய குற்றத்தை குற்றமா பார்க்காமல் அதை குணமா பகவான் ஏற்றுக்கொள்ளுகிறார். இல்லைன்னா விபீஷணன் பண்ணிருக்கிற தப்புக்கு அவர் என்ன தப்பு பண்ணார்னா, பாபியான ராவணனுடைய தம்பியாச்சே, அதுவே அவருக்கு பெரிய குற்றம் இல்லையா? ராவணோ நாம துர்விருத்தா ராட்சசோ ராட்சசேஸ்வரா. ராட்சசனா பிறந்தார், துர்விருத்த இருக்கிறவர், ராவணனுக்கு தம்பி. இந்த குற்றத்தையே ராமன் குணமாக ஏற்றுக்கொண்டார். குற்றத்தை குணமாக கொள்ளும் தன்மை, அந்த பண்புக்கு வாத்சல்யம்னு பேர். சீலம்னால் சௌசீல்யம். சௌசீல்யம்னா மகதா மந்தைசக நீரந்திரேண சம்ஸ்லேஷ ஸ்வபாவத்துவம் சௌசீல்யம். ரொம்ப பெரியவர், ரொம்ப தாழ்ந்தவரோட உயர்வு தாழ்வு பார்க்காமல் இரண்டர கலந்தால் அந்த பண்புக்குத்தான் சௌசீல்யம்னு பேர். பகவானிடத்துல அந்த குணம் உண்டு. 3 இடத்துல பார்த்துக்கலாம். கங்கா கூலத்திலே, பம்பா தீரத்திலே, கடற்கரையிலே குஹனோடும் சுக்ரீவனோடும் விபீஷணனோடும் தோழமை கொண்டான். கங்கக்கரையிலே குஹப்பெருமானோடே உன்னோடும் தோழமை கொண்டதுமோர் அடையாளம் ஒரு வேடன், அவனோடே நண்பன் என்னும் தம்பி என்னும் சொல்லிக் கொண்டான். அடுத்தது பம்பா தீரத்திலே சுக்ரீவன் ஒரு குரங்கு, அவனை நண்பன் என்னும் தம்பி என்னும் சொல்லிக் கொண்டான். கடற்கரையிலே விபீஷணன் ராட்சசன், அவன நண்பன் என்னும் தம்பி என்னும் சொல்லிக் கொண்டான். அப்ப எவ்வளவு உயர்ந்தவர் ராமன்! இக்ஷ்வாகு குலத்துல சக்கரவர்த்தி, பகவானே பிறந்தவர், அவர் போய் இவர்களோட நண்பன்னு சொல்லிக்கிறாரே, இதுதான் சௌசீல்யம். ஒருத்தர் இடத்துல நாம சரணாதி பண்ணணும், அவர் நம்மளை ஏத்துக்கணும்னால் இந்த குணம் முக்கியமா இருக்கணும். இது இல்லைன்னா அவர் உயர்ந்தவர், நாமோ தாழ்ந்தவா. யாரு சரணாகதி பண்ணுவா? தாழ்ந்தவர்கள் தான். யார் ஏத்துக்கணும்? உயர்ந்தவன் தான். நான் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன் பார்த்துட்டா எப்படி ஏத்துப்பார்? அந்த வேறுபாடு இல்லாம இருந்தாத்தானே ஏற்றுக்கொள்வார். இந்த சீலகுணத்தை தான் இந்த பிரகரணம் சொல்லுகிறது. இப்படி தன் அபிமத சித்திக்காக சரணாகதனான ஸ்ரீ விபீஷணாழ்வான் தான் வேண்டியது நிறைவேறணும், ஆசைப்பட்டது நடக்கணுங்கிறதுக்காக விபீஷணன் வருகிறார். சர்வலோக சரண்யாய என்கிற அர்த்தத்தை ராகவாய மகாத்மனே என்று சௌலபியத்தாலும் பரத்வத்தாலும் சாதிக்கிறான். 2 சொல், ராகவாய மகாத்மனே. ராகவாயங்கிறதுனால எளிமையான ராமன், மகாத்மனேங்கிறதுனாலே பெருமவுடைய ராமன். எளிமையுடைய
பெருமவுடைய ராமன் யாரோ அவனே சர்வலோக சரண்யன். அனைத்து லோகத்தவருக்கும் யார் தஞ்சமா இருப்பார்? புகழா இருக்கிறது இந்த ரெண்டும் இருக்கிறவர் தான். லோகத்துல இந்த ரெண்டும் சேரவே சேராது. எப்படின்னு சொல்றார்? திருணம் சுலபமேயாகிலும் ஒன்றுக்கு உருப்பல்லாமையாலே அனாதரணீயம். வாசல்ல போறோம், புல்லு நிறைய கிடைக்கிறது, ரொம்ப சுலபம், குனிஞ்சா பறிச்சுடலாம். ஆனா என்ன பிரயோஜனம்? ஒரு லாபம் இல்லையே புல்லாலே, அதனால தள்ளத்தக்கது, லாபம் இல்லை. சுமேரு ஆதரணீயமேயாகிலும், மேரு பர்வத்தம் உடம்பெல்லாம் தங்கம், முடியெல்லாம் வஜ்ரம், முடியெல்லாமே வைரம், உடம்பு முழுக்க தங்கம், தலை சிகரம் அத்தனை வஜ்ரம், சொல்றச்சேவே புல்லரிக்கிறது. ஓ ரொம்ப பெருமை படைத்தது சுவாமி, பிடிச்சுட வேண்டியதான். நாள் எங்க இருக்குன்னே தெரியாதே. அப்ப துளி கூட எளிமை இல்லை. வாசல்ல கிடக்கிறதுக்கு எளிமை இருக்கு, பெருமை இல்லை. மேருவுக்கு பெருமை இருக்கு, எளிமை இல்லை. இந்த ரெண்டும் இருந்தால்தான் சரண்யனாக முடியும். நாம பத்திக்கிறதுக்காக எளிமை இருக்கணும், பற்றின அப்புறம் காரியத்தை செய்யறதுக்கு பெருமை இருக்கணும். நாம பற்றணுங்கிறதுக்காக திருவடியை நின்றுட்டு உம்ம காலம் என் காலம் ஒண்ணுதான் அப்படின்னு விட்டாருன்னா அப்புறம் பிரயோஜனம் இல்லையே. அதை வேலையை செய்யற சக்தி இருக்கணும் இல்லையோ. அதனால சௌலபியம் ராகவாயங்கிறதுனாலே, பரத்வம் மேன்மை மகாத்மனேங்கிறதுனாலே, இந்த ரெண்டும் ஆரிடத்தில் உள்ளதோ சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே. இதே விஷயத்தை நம்மாழ்வார் திருவாய்மொழியில் முதல் 4 பத்துக்களாலே உயர்வர உயர் நலமுடையவன் தொடங்கி, அடுத்தது 2ஆம் பத்து வாயுந்திரையுகளும் காணல் மடனாராய் தொடங்கி, 3ஆம் பத்தில் முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ தொடங்கி, 4ஆம் பத்தில் உருநாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் தொடங்கி, 400 பாசுரங்களாலே பெருமான் மேன்ம உடையவன், அவனே பரதெய்வம், பரத்வம், ஜகத்காரணத்துவம், ஜகத்தை வியாபிக்கும் தன்மை, நியந்திருத்துவம், இந்த 4ம் சர்வேஸ்வரனுக்குண்டு மேலோன் அப்படி 4 பத்துக்களால சொல்லிட்டார். அப்புறம் 5ஆம் பத்து அவனே பரம கருணை உடையவன், கையார் சக்கரத்து என் கருமாணிக்கமே என்னென்னு பொய்யே கைம சொல்லி புறமே புறமே ஆடி மெய்யே வெத்தொழிந்தேன் விதிவாய்க்குன்னு காப்பாரார் ஐயோ கண்ணபிரான் அறையோ இனி போனாலே என்ன 5ஆம் பத்திலே. இனி பெருமானுடைய கருணை நம்ம பேர்ல விழாத போகுமா? என்ன கருணாமூர்த்தி என்ன 5ஆம் பத்துல சொன்னார். 4 பத்துக்களாலே மேன்மை சொன்னார், 5ஆம் பத்தாலே கருணை சொன்னார், 6ஆம் பத்துல சரணாதி பண்ணிட்டார். இந்த ரெண்டும் சொல்லியா எடுத்துனாலே அடுத்தது அதுதான். அப்ப ஆழ்வார் சொன்னது எப்படி? பரமாத்மா மகாத்மா, அடுத்தது 5ஆம் பத்தாலே ராகவாயாங்கிறதுக்கு அர்த்தம் சௌலபியம். சௌலபியம் பரத்வம் 2 6 இடத்துல இருக்கோ சர்வலோக சரண்யாய. அப்ப நம்மாழ்வாருடைய வரிசையை பார்த்தா இப்படி வச்சுக்கணும், மகாத்மனே ராகவாய சர்வலோக சரண்யாய. ஆனா விபீஷணன் சொல்லியிருக்கிறத பார்த்தா சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே. இவ்வளவுதான் வித்தியாசம். இவர் சொல்லியிருக்கிற கிரமம் வேறே, அவர் சொல்லியிருக்கிற கிரமம் வேறே. 6ஆம் பத்துல தான் சரணாகதி அனுஷ்டிக்கிறார். அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்க உரமார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னை ஆழ்வாரே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. உன் திருவடிகளை சரணமாக பற்றினேன். ஏதற்காக? ஒன்னைத் தவிர குணமுடையவன் யார்? பெருமானுடைய திருவடிகளின் மகாத்மத்தையும் அவனுடைய ஓரொரு சீல குணத்தையும் 6ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழி உலகமுண்ட பெருவாயனில் ஓரொரு பாசுரத்தால சரணு வந்தார். 10ஆவது பாசுரத்துல சரணாதி பண்ணிட்டார். ஆக இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறது என்ன? 4 பத்தாலே மேன்மை, 5ஆம் பத்தாலே எளிமை, 6ஆம் பத்தாலே சரண்யத்துவம். இதே விஷயத்தை தான் இப்ப விபீஷணன் சொல்லிட்டு இருக்கார். சுமேரு ஆதரணீயமேயாகிலும் துர்லபமாகையாலே. சுமேருவை ஆதரிக்கலாம், ஆனா கிடைக்கவே கிடைக்காது, எங்க இருக்கு தெரியாதே, அனுபயுக்தம், அதனால அது பொருந்தாது. ஆகையால் பரத்வமும் சௌலபியமும் அபேட்சிதம். ஒருத்தர் சரண்யனா இருக்கணும்னால் மேன்மையும் வேணும், எளிமையும் வேண்டும். ரெண்டும் இருந்தா தான் நாம் சரணாகதி பண்ணலாம். மேலே சர்வலோக சரண்யாய உங்களுக்கு போலே எனக்கும் பெருமாள் பக்கலிலே கூறுண்டு. சர்வலோக சரண்யாய ஜகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு ராமன் சரண்யன். இந்த வார்த்தை இப்ப விபீஷணன் சொல்லிட்டு இருக்கிறது. நேற்றே சொன்னேன், ஆகாயத்துல பறந்து வந்தார், வந்தவர் கீழே கால வைக்கல, ஆகாசிலே நிற்கிறார். ராட்சசன் இல்லையோ, சக்தி இருக்கு, மேல நிற்கிறார். கூட்டமா சுக்ரீவாதிகள் இருக்கா. அவளை பார்த்து கை கூப்பிண்டு சொல்றார், நிவேதயத நான் வந்திருக்கேன்னு க்ஷிப்ரம் சீக்கிரமாக சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயத, நான் வந்திருக்கிறத போய் சொல்லுங்கோள். சுக்ரீவன் சொல்றதாகவும் இல்லை, இவனை சேர்த்து வைப்பதாகவும் இல்லை. மேற்கொண்டு என்ன நடக்கிறது பார்ப்போம். சர்வலோக சரண்யாய சுக்ரீவன் உன்னை ஏத்துக்க மாட்டார் ராமன்னு பேசுறார். விபீஷணன் பதில் சொல்றார், அது எப்படி? அனைத்துலகுக்கும் சரண்யனாச்சே, ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் அவர் சொந்தக்காரனா?
எனக்கு சொந்தக்காரன் இல்லையா? ராமன் என்னமோ உங்களுக்கு மட்டும் சொந்தம் நினைச்சுக்க வேண்டாம். உங்களுக்கு இருக்கிற தொடர்பு அடியேனுக்கும் உண்டு. உனக்கு எப்படி தொடர்பு இருக்க முடியும்? கிடையாதே, நீ ராட்சசன் ஆயித்தேன்னா. ராட்சசனும் அடியேன்னு தெரிஞ்சுனுட்டா அதே தொடர்பு உண்டு. யார் இல்லைன்னார்கள்? பிராட்டிக்கு இருக்கிற தொடர்பு நம்ம ஒத்தத்திற்கும் உண்டு. விஸ்வக்சேனருக்கும் கருடனுக்கும் இருக்கும் தொடர்பு நம்ம எல்லாருக்கும் உண்டு. பின்ன இருக்குன்னு யாரும் வரலையேன்னா, இருக்குன்னு ஒத்துக்கலே வரல. யார் ஒத்துனுட்டு போறானோ அடுத்த நாள் வந்துட போறான். பெருமாள் இல்லேன்னு என்னைக்குமே சொல்லல, இல்லேன்னு தடுத்து கொண்டிருப்பது நாம். நாம் அந்த தடுப்பை நிறுத்திவிட்டோம்னா அவர் எப்பவும் காத்துட்டுதான் இருக்கார். ஒரு தாயார் தன் குழந்தைய வராதேன்னு சொல்ல மாட்டா. கோவிச்சுண்டு 10 நாள் வீட்டை விட்டா அது போயிருந்தா தான் உண்டே தவிர இவள் என்னைக்கு மறுத்து இருக்கிறாள். அப்ப அவனுக்கா புத்தி வரணும், திரும்பி வர போறான். வந்தப்புறமும் போனியேன்னு பெற்ற தாய் கேட்க போறதில்லை. ஏன்? பெற்றவளானபடியால். வேற எந்த காரணமும் அதுக்கு சொல்ல முடியாது. எப்ப ஒருத்தி பெற்றாளோ பெற்றவள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டுதானே ஆகணும். ராமனோ பெற்றவன், அனைத்துலகத்துக்கும் தாய். அப்ப சர்வலோக சரண்யனா இருந்தாகணும். உங்களுக்கு மட்டும் தொடர்புன்னு நினைச்சுக்க வேண்டாம், எனக்கு அதே கர்ப்ப சம்பந்தம் உண்டு. இதத்தான் குடல் துவக்குன்னு பூர்வாச்சாரியர்கள் சாதிப்பார். தொப்புள் குடி சம்பந்தத்தை பெற்ற தாயோட கூட பிறந்த உடனே அறுத்துடுறோம். எந்த தாயுமே என் குழந்தை என்னோடையே இருக்கணும், நீங்க அந்த தொப்புள் கொடியை அறுக்க வேண்டாம்னு சொல்றாளா? இல்ல குழந்தையாவது என் தாய் என்னை 10 மாதம் எவ்வளவு தூரம் கர்ப்பம் சுமந்து கட்டப்பட்டிருக்கா, எப்போதும் அவள் திருவடிகள் இருக்கணும், கொடி அறுக்க வேண்டான்னு குழந்தை தான் சொல்றதா? ரெண்டுமே இல்லையே. அப்ப 10 மாசம் வயிற்றிலே வைத்திருந்தால் கூட கொடி அறுத்தாக வேண்டும். ஆனா அப்படி அறுக்க முடியாத 9 வித சம்பந்தம் தான் நமக்கும் பகவானுக்கும். ஆக ராட்சசனான இவனுக்கு அந்த தொடர்பு தான், ஒண்ணுமில்லாத குரங்குக்கும் தொடர்பு தான், பரதனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் அதே தொடர்பு தான். உங்களுக்கு வேறே எனக்கு வேறே நினைக்க வேண்டாம். சர்வலோக சரண்யாய, அனைத்து லோகத்துக்கும் சரண்யன். எதுக்கு அந்த சர்வன்னு வைக்கிறான்? உங்களுக்கு மட்டும் சொந்தக்கார ராமன் நினைச்சுக்க வேண்டாம், எங்களுக்கும் அதே போலத்தான். அங்க நன்றிக்கே யாவனொருவனோடைய ஒரு குடல் துவக்காலே நானும் கூட உங்களுக்கு கல்லும் தடியும் எடுக்க வேண்டும்படி இருக்கிறேன். அப்படி மகாபராதனான ராவணன் தனக்கும் கூட பெருமாள் சரண்யராய் கிடிகோள் இருப்பது. மேலே அவர் சொல்லிக்கிறார், யாரோ ஒருத்தரோட எனக்கு கர்ப்ப சம்பந்தம் இருக்குங்கிறதுக்காகத்தானே நீங்க கல்லையும் தடியும் இப்ப தூக்கி நிற்கிறீர்கள். கீழே இருக்கிற குரங்கள்லாம் ஒரு மலையை பேத்துடுது, ஒரு மரத்தை பேத்துடுது, வந்தா உதைப்போம் அப்படின்னு கீழே காத்துடுது. விபீஷணன் இப்ப ஆனந்தமா அவரை பார்த்து சொல்றார், யாருடைய கர்ப்ப சம்பந்தத்தாலே யாரோட தம்பி நான்கிறதுக்காக நீங்க இப்ப கல்லும் தடியும் தூக்கிட்டு அடிக்கிறதுக்கு நிக்கிறீர்கள் பாருங்க. ஒரு உண்மை சொல்றேன், அந்த ராவணனே வரணும் சரணாகதி பண்ணணும்னு உங்க ராமன் காத்துட்டு இருக்கார். தெரிஞ்சுங்கோ, யாரோட தம்பிங்கிறதுக்காக நீங்க உதைக்க காத்துட்டு இருக்கீங்களோ அந்த ராவணன் வருவனான்னு உங்க ராமன் காத்துட்டு இருக்கார். என்னமோ அடிக்கிறதுக்கு நீங்க காத்துட்டு இருக்கீங்களே, ராமனுடைய உண்மை நிலையை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் புரிந்து கொண்டு விட்டேன். ஆனா பாகவதோத்தமர்களே, நீங்க தான் என்னை பத்தி ராமனிடத்துல சொல்லணும். மகாபராதனான ராவணன் தனக்கும் கூட பெருமாள் சரண்யராய் கிடிகோள் இருப்பது. உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கல்ல, ராவணனுக்கும் அவன் சரண்யன். இப்படி பொதுவான சரண்ய விஷயத்தில் ருச்சி இல்லாமையாலே துராத்மாவான ராவணன் தன் கூறு இழக்கிறான். இப்ப நீ வந்துட்டியே, ஆனா ராவணன் வரவில்லையே அப்படின்னு இந்த மக்கத்துல இருக்கிறவா சுக்ரீவாதிகள் கேட்கிறார். வீண சொல்றான், ராமனிடத்துல வேறுபாடு கிடையாது. அவர் ராவணனுக்கும் எனக்கும் உங்களுக்கும் சமமாகத்தான் அன்பை பொழிகிறார். சம்பந்தமும் சமம், ஒன்னும் புதுசா தொடர்பு ஏற்பட போறதில்லை. அன்பும் சமம். ராமன் எல்லாரையும் அன்பாத்தான் நடத்துறார். ஆனால் நாம அவனிடத்துல ருச்சியை வளர்த்துண்டோமாங்கிறது தான் கேள்வி. நீங்கள்லாம் ருச்சியை வளர்த்துருக்கீள், நாங்களும் ருச்சியை வளர்த்துண்டோம். ஒரு ஆசை வேண்டாமா? பெருமானை பற்றுகிறோங்கிற ஆசையை நீங்க வளர்த்துருக்கீள், ஆசையை நான் வளர்த்துட்டேன். ராவணன் ஐயோஹோ ஆசையை வளர்க்காமல் போனான். அதுவன்னோ அவனுடைய குற்றமாயித்து. அவனுடைய குற்றம் ராட்சசனா பிறந்ததில்லை, தவறான நடத்த இருந்ததும் இல்லை. இதெல்லாத்தையும் தாண்டி ரட்சிக்க கூடிய பெருமானிடத்தில் விருப்பத்தை வளர்த்துக்காது போட்டானோ இல்லையோ, அதுதான் ராவணனுடைய குற்றம். இழக்கிறான் இத்தனை. ராகவாய மகாத்மனை என்று பதத்வய சமபிவியாகாரத்தாலே நிலவரம்பில பலபிறப்பாய் ஒழுவரு மொழிநலம் என்கிறபடியே அவதார தசையிலே பரதசையிலும் காட்டில் அதிசயத்தமான மகாத்மியத்தை சொல்லுகிறான். ராகவாய மகாத்மனே, மகாத்மனேன ரொம்ப உயர்ந்தவர். ரொம்ப உயர்ந்தவரே, ரகுகுலத்தில் பிறந்தவரே என்று 2 சொல்லியிருக்காரா? உயர்ந்தவரான நாராயணனிடத்தே, ரகுகுலத்தில் பிறந்த ராமனிடத்தே. இந்த 2ஐயும் தனித்தனியா பார்த்தோம்னா வைகுந்தத்துல உயர்ந்தவரா இருப்பார், ரகுகுலத்துல ராமனா பிறக்கரிச்சு எளியவரா இருப்பார். இப்படித்தானே கிடைக்கும். ராகவாய மகாத்மனே, மகாத்மான்னு சொல்லணும்னா அங்க பார்த்துன்னு சொல்லணும், ராகவாயான்னு சொல்லணும்னா இங்க பார்த்துன்னு சொல்லணும். ஆனா அப்படி இல்லை. இப்போ ராகவாய மகாத்மனே,
சேர்த்தால் ரகுகுலத்துல ராமனா பிறந்திருக்கிறச்சேவே மகாத்மாவா இருப்பார்னு அர்த்தம். ராகவாய மகாத்மனால் மகாத்மாவா வைகுந்தத்திலும் எளியவனாக ரகுகுலத்திலும் என்று பிரிச்சு பார்க்க வேண்டாம். எளியவனா ரகுகுலத்தில் பிறந்த போதே வைகுந்தத்து மகாத்மியம் உண்டுன்னு வச்சுக்கணும். அங்க இருக்கக்கூடிய பெருமை இங்கு பிறந்த போதே உண்டு. ராகவாய மகாத்மனே நிலைவரம்பில பல பிறப்பாய் ஒளிவரு முழுநலம். முதல் 10 3ஆம் திருவாய்மொழி 2வது பாசுரம். 10 அடியவர் கெளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நமரும் பெறரடிகள் மற்றொரு கடைவெண்ணை களவினில் உறவிடை ஆப்புண்டு உரலினோடு இணைந்திருந்தேங்கிய எளிவே எத்திரம் என்று பெருமான் கண்ணனாக அவதரித்து யசோத கையால கட்டுப்பட்டார். நம்மாழ்வார் ரொம்ப தூரம் மயங்கி 6 மாசம் சரிஞ்சுட்டாராம். அதுல சொல்றார், எளிவரும் இயல்வினன் நிலை வரம்பிற பலபிறப்பாய் ஒழுவரும் முழுநலம். அவர் எங்க இருந்து எவ்வளவு கீழே படைந்தாலும் எத்தனை தான் கட்டுப்பட்டு உதப்பட்டு திருடினாலும் இந்த நிலையில கூட அவர் மகாத்மா தான். அப்ப ரகுகுலத்துல பிறந்தாலும் மகாத்மா, சயனிச்சின்றிருந்தாலும் மகாத்மா, திருடி கட்டுப்பட்டு உதப்பட்டாலும் மகாத்மா. அப்ப அவதார தசையில் கூட பிறந்திருக்கிற தசையில் கூட மகாத்மியம் குறையாமல் இருக்கிறார் என்பதை சொன்னார். அவதார தசையிலே பரதிசையிலும் காட்டில் வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய பெருமையை விட அவதரிச்சிருக்கிறச்சே பெருமை அதிகம். ஏன்னா அங்கையாவது மேன்மை மட்டும். ஆனா இந்த இடத்துல எளிமைக்கு எல்லை காண முடியாது. 2 பாருங்க, பெருமானுடைய மேன்மை, பெருமானுடைய எளிமை. நான் கையை காட்டுறச்சே இப்படி காமிச்சேனோ இல்லையோ, அதைத்தான் தப்புங்கிறார் அவர். பெருமானுடைய மேன்மை, பெருமானுடைய எளிமை இப்பவும் தப்பு. பெருமானுடைய மேன்மை, பெருமானுடைய எளிமை இப்படி காமிச்சாதான் சரிங்கிறார். ஏன்னா பெருமானுடைய மேன்மைக்கு கூட எல்லை கண்டுவிடலாம், வைகுந்தத்தின் எல்லை மேன்மைக்கு எல்லை கூட தெரிஞ்சுக்கலாம். ஆனால் எளிமையினுடைய எல்லையை காண முடியாது. மேன்மைக்கு மேல மேல எல்லை தாடணும், கண்டுபிடிச்சுடலாம். எளிமைக்கு கீழே கீழே எல்லை தாடணும், கண்டுபிடிக்க முடியாது. அவதார தசையிலே கூட சௌலபியத்தோட எழுந்துருள் இருந்தார், பரத்தத்தோட இருந்தார். ராகவாக பரதசையிலும் காட்டில் அதிசயத்தமான மகாத்மத்தை சொல்லுகிறான். ராகவாய பெருமாளுக்கு சரணாகத ரக்ஷணம் ரகு முதலாக போருகிற குலதர்மம் என்றோ. சரணாகதர்களை காக்கிறதுங்கிறது இவர் எங்க தெரிஞ்சிட்டார்னா ராகவாய சப்தத்திலே இருக்கே. ராகவாயன ரகுகுலத்தில் பிறந்தவர். ரகு சரணாகதாளை காப்பாத்துறதுல முதன்மையானவனம். ராஜா ராமனுக்கு முன்னாடி பிறந்திருந்த அரசன். ஆகையாலே ராகவாய. அப்ப குலதனம், தாப்பனார் ஒண்ணு செஞ்சா பிள்ளைக்கு வராதா? மூத்தவர் செய்தா பிள்ளைக்கு அது சொத்தா வந்திருக்கு. அதனால சரணாகதர்களை காக்குறான். மகாத்மனே கடலை கையிட்டு இறைத்து முடிய ஒண்ணாதா போலே. கடலை நம்ம கையால இறைச்சி ஜலத்தை வெளியில் கொட்டிவிடலாமா? கடல் பெருசா இருக்கு, என் கை கூட தேவையில்லை, இது ஒரு பாத்திரமா வச்சிருந்து கிடுகிடுன்னு கடல் ஜலத்தை எடுத்து எடுத்து கரையில கொட்டி விடுறேன்னா நான் ஆசைடுன்னு அர்த்தம். ஆனா புண்டரீகர்னு ஒரு ரிஷி திருக்கடன் மல்லை மகாபலிபுரத்துல கடல் ஜலத்தை கையால இறைக்க ஆரம்பிச்சார். உள்ள இருக்கிற பெருமாளை சேவிக்கணும்னு நினைச்சார். பெருமாள் இவர் என்னைக்கு பண்ண போறார், இவர் இப்படி விடக்கூடாதுன்னு தான் ஆதிசேஷ படுக்கையை விட்டுட்டு உள்ள வந்து ஸ்தலசேன பெருமாளா மகாபலிபுரத்துல இன்னைக்கும் சேனிச்சுட்டு இருக்கார். ஆதிசேஷனே இல்லை, ஸ்தலத்திலேயே சேனிச்சுட்டு இருக்கார். என்ன அந்த ஆதிசேஷனை விட்டுட்டு வந்துட்டார். இந்த புண்டரீகருக்கு ஐயோ அவர் அசத்துத்தனமா பண்றார் நினைச்சுக்கிறேன், பக்தியில கலங்கி நம்ம சேவிக்கணும் நினைச்சாரோ இல்லையோ, அப்ப நாம தான் அவருக்கு போய் தரிசனம் கொடுக்கணும்னு வந்தான். அப்ப கடலை கையிலே இறைப்பது நடக்காது, விசேஷித்து சொல்லி முடிய ஒண்ணாது இம்மகாத்மியம். அத போலத்தான் பெருமானுடைய சௌலபியம் என்ன பரத்வம் என்னன்னு நான் வாயால சொல்ல போனால் விபீஷணன் சொல்லுகிறார், இது கடலை கையாலே இறைக்குமா போலே. கடலை என்னைக்கு கையால இறக்கி போறேனோ ராமனுடைய மேன்மையை சௌலபியத்தையும் அன்னைக்குதான் என் வாயால சொல்லி முடிக்க முடியும். 2 நடக்காதுன்னு அர்த்தம். பெருமாள் இம்மகாத்மியம். பெருமாள் ஆசிரித ரக்ஷணத்தில் ஒருப்பட்டால், ஆதித்யன் புறப்பட்டால் இருட்டு பின்காண ஒண்ணாதா போலே வரத்தாலே பூண் கட்டி வைக்கிற பகுமுக ராட்சசரையும் முன்காண ஒண்ணாதபடி இருக்கும் இம்மகாத்மியம். பகவான் தன் ஆசிரித்தர்களை ரட்சிக்கணும்னு கிளம்பிவிட்டார்னு வச்சுங்க, சூரியன் உதித்தா எப்படி இருட்டு ஓடி போருமோ அதே போல ராமன்கிற திவாகரன், ராமன்கிற சூரியன் உதித்தால் தன் ஆசிரிதர்களுக்கு தன் அடியார்களுக்கு இருட்டு போல இருக்கிற ராட்சசர்கள் அத்தனை பேரையும் ஓட்டிக்கொண்டே செய்கிறான். அடியார்க்கு விரோதிகளாக இருந்தால் இருட்ட போல அவர்களை அனுப்பிச்சுடுறார் பெருமாள். இருட்டு பின்காண ஒண்ணாதா போலே வரத்தாலே பூண் கட்டி வைக்கிற வரபலத்தால ஆசிரிதர்களை துன்பம் கொடுத்துட்டே இருந்தாலே ராட்சசாள், அவர்களை கூட முன்காண ஒண்ணாதபடி இருக்கும் இம்மகாத்மியம். இவ்வவதார தசையில் உண்டான நிரதிசய மகாத்மியத்தை பரதார தரிசன பராங்முகமான பெருமாள் திருமுன்பே நின்று கதஞ்சி தகமாகதா என்கிறபடியே பெண்ணுட உடுத்து உருமாற்றி நானூறுவன் தப்பிப்போந்தேன் என்று ராவணனுக்கு ஜனஸ்தான விற்த்தாந்தத்தை சொன்ன அகம்பனன் வாக்கியத்தாலே மகர்ஷி வெளியிட்டான். வால்மீகி பகவான் ராம வைபவத்தை யார் மூலம் வைத்தார்?
வசிஷ்டர் ரொம்ப நன்னா பாடியிருக்கார், விஸ்வாமித்திரர் ஆச்சரியமா சொன்னார், பரத்வாஜர் ரொம்ப நன்னா சொன்னார். சொல்லணும் இல்லையோ? அதெல்லாம் இல்லையா. ராம வைபவத்தை ஆறு சொன்னார்னா என்னமா தாட்டக சொன்னா தெரியுமா, என்னமா சூர்பனக பாடியிருக்கா தெரியுமோ, தார என்னமா பாடியிருக்கா, என்னமா மந்தோதரி கொண்டாடினா. மாரீச்சன் சொல்லியிருக்கிறது கொஞ்சம் இல்லை, அதே போல அகம்பனன் சொல்லியிருக்கிறது அவ்வளவு. ஏன் சுவாமி இவருக்கு என்ன மகாத்மா ஒத்துருமே கிடைக்க மாட்டாளா பேசுறதுக்கு? யாரோ சூர்பனகை பிடிச்சுக்கிறார், மந்தோதரியை பிடிச்சுக்கிறார்னா அவர்களும் ராமனின் பெருமையைத்தான் கூறுவார்கள் அர்த்தம். யாரோ பேசுறது இல்லை. வசிஷ்டர் பேசினா விஸ்வாமித்தர் பேசினான்னா அதுக்குதான் பிறந்திருக்கார். அவர் கொண்டாடுறது பெரிய விஷயம் இல்லையே. ஆனா சூர்பனக கொண்டாடி, தார கொண்டாடி, மந்தோதரி கொண்டாடி, மால்யவான் கொண்டாடி இருக்கார், ராவணனே கொண்டாடிட்டார். சத்ரோ பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமைஹி, சத்ருக்கள் கூட கொண்டாடக்கூடும் பெருமை படைத்தவன் ராமன். அதுல இந்த கொண்டாட்டம் அகம்பனன் 14,000 பேரோட ராமன் சண்டை போட்டார். கரன், தூஷணன், திரிசிரா முதலானோர் எல்லாம் ஜனஸ்தானத்துல நடந்தது. சண்டையில அப்புறம் தானே எல்லா வம்புமே தொடங்கித்து. அது முதல்ல சூர்பனகைக்கு காது மூக்கறுத்து விட்டுட்டார். சூர்பனகே தன்னுடைய கூட பிறந்த வாழ்கிட்ட போய் சொன்னா, அவ 14,000 பேர் சண்டைக்கு வந்தா 13,999 பேரை முடிச்சு விட்டார். ஒருத்தன் மிச்சம், அகம்பனன்னு பேரு. கம்பனம்னா நடுக்கம், அகம்பனன்னா நடுக்கம் இல்லாதவர். பெறச்சேவே அவ அப்பா அம்மா அகம்பனன்னு பேர் வச்சிருக்கா. எப்படி தெரிஞ்சு வச்சாலோ தெரியல. அவன் அங்கேருந்து தப்பிச்சு நேர ராவணன் முன்னே வந்து நின்னான். என்ன நடந்தது, என்ன ஓடி வரேன்னு ராவணன் கேட்கிறார். ராமபிரபாவத்தை 100 ஸ்லோகம் படிச்சான். 1 இல்ல 2 இல்ல, என்னமா பண்றார் என்னமா பண்றார். குணம்னா அவர், வீரன்னா அவருக்கு, பரத்தம்னா அவருக்கு, அவரை அன்றி ஏது நடக்கிறது இல்லை, ஜகத்தே அவனது. இனிமே மிச்சமில்லை சொல்றான். கொதிக்கிறான் ராவணன். அவன் முன்னாடி நின்று யாரான் ராமபிரபாவத்தை சொல்லுவாளா? அப்ப ராவணன் முன்னே நடுங்காமல் ராம வைபவத்தை சொன்னபடியால் அகம்பனன். என்னைக்கோ சொல்ல போறதுக்கு தாய் தந்தையர் என்னைக்கோ பேர் வச்சுட்டா. பிறந்த குழந்தைக்கு அகம்பனன்னு பேர் வைத்தாளோ இல்லையோ. அப்ப ராவணன் கேட்கிறான். எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுனுட்டு 13,999 பேர் போயிட்டாள்னா நீ மட்டும் எப்படி உயிரோட வந்தேன்னா? இந்த கேள்வி நம்ம கேட்க மாட்டோம். நீ யானு வந்தியே நம்ம சொல்லுவோம். அவன் ராவணனோ இல்லையோ. அதனால நீ மட்டும் எப்படி வந்தேன்னா இவர் பதில் சொன்னார். மூலையில ஒரு புடவை கடந்தது, அதை எடுத்து சுத்திண்டேன், என்ன பெண்ணுன்னு நினைச்சுன்னு நிமிர்ந்து கூட பார்க்காம ராமன் விட்டுட்டார். என பரதாரத்தை ராமன் நிமிர்ந்து பாரமாட்டான். ராமஹா பரதாராம் சக்ஷுப்யாம்ன பஷ்யதி, தன்னுடைய கண்களாலே ராமன் பரதாரத்தை ஏறெடுத்தும் நோக்க மாட்டார். கிருஷ்ணாவதாரத்துக்கு நேர் எதிர். ஆக ஏதோ ராமனுக்கு இருக்கிறது ஏகதார விரதம். அந்த விரதத்தினாலே ராமன் என்ன கண்டுகொள்ளாம விட்டுட்டார், நான் ஓடி வந்துட்டேன்னு ராமபிரபாவத்தை சொன்னானா. அதை சொல்றார். இவ்வவதார தசையில் உண்டான இந்த அவதரித்தாலும் கூட பெருமானுடைய நிரதிசய மகாத்மியம், பெரும் மேன்மையை, பரதார தரிசன பராங்முகர், மற்றொருத்தனுடைய தாரத்தை திரும்பி கூட பார்க்காதவனான பெருமாள். அவன் முன்னாடி கதஞ்சி திகமாகதா, எப்படியோ ஒண்ணு புடவையை சுத்தி கொண்டு கதஞ்சித்து எப்படியோ ஓடி வந்துட்டேன், தப்பித்து கொண்டு வந்தேன் என்கிறபடியே பெண்ணுடை உடுத்தி உருமாற்றி நான் ஒருவனும் தப்பி போந்தேன் என்று ராவணனுக்கு ஜனஸ்தான விருத்தாந்தத்தை சொன்ன அகம்பனன் வாக்கியத்தாலே மகர்ஷி வெளியிட்டான். மகர்ஷின வால்மீகி. வால்மீகி ராமபிரபாவத்தை அகம்பனன் வாக்காலே வெளியிட்டார். அசாத்திய குபிதோ ராமஹ விக்ரமேண மகாயசாக ஆபகாயாக சுபூர்ணாயா வேகம் பரிஹரத்து ஷரைஹி. வரிசா 4-5 ஸ்லோகம் உதாகரிச்சிருக்கார். சதார கிரக நக்ஷத்திரம் நபஷாப்யவசாதயேத் அசௌ ராமஸ்து மஜ்ஜந்தீம் ஸ்ரீமான் அப்யுத்தரேத் மஹீம். அந்தந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லிடுறேன். அதாவது ராமன் கோபம் வந்துடுத்துனால் அசாத்திய குபிதோ ராமஹ, கோபம் கொண்டா ஒத்தராலே அவனை எதிர்க்க முடியாது. அவனுடைய வீரியத்தால் ரொம்ப புகழ் படைத்தவர். நதியினுடைய முழு வெள்ளத்தை கூட அம்புகளால தடுத்துருவார். நவகிரகங்களையும் நட்சத்திரங்களையும் ஆகாசத்தையும் செதறடிச்சிருவார். கடல்ல பூமி மூழ்கிடுத்துனா பூமியே தூக்கிடுவார். அசௌ ராமஸ்து மஜ்ஜந்தீம் ஸ்ரீமான் அப்யுத்தரேத் மஹீம் பித்வா வேலாம் சமுத்திரச்ச லோகான் ஆப்ளவயேதிமான் வேகம் வாபி சமுத்திரஸ்ய வாயும் வா விதமேச்சரைஹி சம்ஹிருத்ய வா புனர்லோகான் விக்ரமேண மகாயசாக சக்தஸ்ஸ புருஷவ்யாக்ரஹ ஸ்ரஷ்டும் புனரிமா பிரஜாஹ சகிராமோ தசக்ரீவ சக்யோஜேதும் त्वया யுதி ரக்ஷசாம் வாபி லோகேன ஸ்வர்கஹ பாபஜனைரிவ. இதெல்லாம் ராவணன் முன்னாடி அவன் பேசுறது. கடலினுடைய கரையை உடைத்து லோகங்களையும் அதுல மூழ்கச் செய்வார். லோகம் மூழ்கி எடுத்துனா வெளியில் எடுக்க தெரியும், லோகத்தை மூழ்க அடிக்கணும்னா வைக்க தெரியும். அம்புகளால் கடலோட வேகத்தையும் காற்றோட வேகத்தையும் கூட அடக்குவார். லோகங்களை அழித்து மறுபடியும் படைக்கிறதுக்கு சாமர்த்தியம் இருக்கிறவர். உனக்கு 10 தலைகள் இருந்தாலும்
உன்னால ஒரு நாளும் போர்ல அவனை ஜெயிக்கிறதுக்கு முடியாது. அரக்கர்கள் மொத்த பேர் கூடினாலும் அவனை ஜெயிப்பதற்கு முடியாது. பாபிகள் பலர் கூடினாங்கிறதுக்காக சொர்க்கத்துக்கு போட முடியுமான்னா, அத போல நீங்க எத்தனை பேர் கூடினாலும் ராமனை ஜெயிக்க முடியாது என்ன அகம்பனன் ராவணனிடத்தே பேசினான் என்கிறபடியே ராவண கோஷ்டியிலே அவனுக்கு ஆப்தனானவன் பிரசித்தமாக்கின மகாத்மியம். அப்ப ராகவாய மகாத்மனே, ரகுகுலத்துல பிறந்தவனுடைய மகாத்மியம். இதை யார் சொல்ல கேட்டிருக்கார்? இதே விபீஷணன் அகம்பனன் சொன்ன நாட்டுல கேட்டிருக்காரே. லங்கைக்கு போய் ராவணன் முன்னாடி தான் சொன்னார். அப்ப இது இத்தனையும் கேட்டிருக்கார். ஏற்கனவே விபீஷணனுக்கு தெரியும். இப்ப வேற நம்முடையவரே வந்து சொல்றார். அப்ப ரொம்ப தெளிவப்படாதா? ராம மகாத்மியத்தை அங்கு புரிந்து கொண்டான். பெருமாளுடனே பொருது இழைத்து கலங்கிய ராவணன் தெளிந்து தன் தேர மீட்டு கொண்டு போன சாரதியை வெறுத்து சொல்லும் போதும் ராமனோட சண்டை போன்றிருக்கார். அடிபட்டு விழுந்து விட்டான் ராவணன். சாரதி ராவணனுடைய தேரோட்டி இவனை காப்பாத்தணுங்கிறதுக்காக பின்னோக்கி ஓட்டின்னு போயிட்டான். ரொம்ப தூரம் போய் ஆசுவாசப்படுத்தின உடனே தெளிந்தான் ராவணன். ரொம்ப வெட்கப்பட்டுட்டான். சாரதியை வெய்யறான். இப்படி போய் எனக்கு அவமானத்தை தேடிட்டியே, அப்பவே மார்பல அம்பேத்தி உயிரை விட்டு இருக்கணும், அதை விட்டுட்டு என்ன இப்படி கூட்டு வந்துட்டியே அப்படின்னு அவங்ககிட்ட ரொம்ப நொந்து பேசிட்டு இருக்கான் ராவணன். அப்ப சொல்ற வார்த்தை இது. ராமாயண யுத்த காண்டம் 106வது சர்க்கம் 6வது ஸ்லோகம். சத்ரோஹோ பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமைஹி, என் பகைவனான ராமன் மகாவீரன் என்று புகழ் படைத்தவன். என் வீரச் செயல்களால் அவனை சந்தோஷப்படுத்த நினைத்தேன். நான் போரில் ஆசையுடையவன். என் பகைவனின் கண்முன் என்னை கோழையாக பேடியாக்கி விட்டாய். என்னை ஏன் இப்படி தாழ்ச்சியை தேடிவிட்டே? அப்ப சொல்லும் போது ராவணன் ஒத்துக்கிறார். சத்ரோஹோ பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமைஹி, சத்ருக்கள் கூட ஆசைப்படும்படியான விக்ரமம், பராக்கிரமம், வீரம் படைத்தவன் ராமன். ராவணனே ஒத்துனுட்டாரே என்று மேலே இவ்வவதார மகாத்மத்தை சொல்ல கடவனிரே. இப்படி ஸ்ரீ விபீஷணாழ்வான் மகாத்மனே என்னும் ராகவாய என்னும் சுருங்கச் சொன்ன பரத்தமும் சௌலபியமும் மேலே முதலிகள் பாசுரத்தாலும் வெளியிடப்பட்டது எங்கனே என்னில். இப்ப ஒரு விஷயம் முடிச்சுக்கிறார். அப்ப விபீஷணன் ராமனுடைய மேன்மை எளிமை ஆகியவற்றை வெளிப்படுத்தினார். வேற ஆரான்னு சொல்லியிருக்காளா? சத்துருக்கள் கூட பேசியிருக்கா. இன்னும் ஆரான்னு சொல்லியிருக்காளா? இப்ப விபீஷணன் பேசினதுக்கு அப்புறம் குரங்குகள் பேச போறாளோ இல்லையோ, அப்பவும் இதே தான் சொல்றா. விபீஷணன் பேசி முடிச்சுட்டார். அவர் சுக்ரீவன் இடத்துல சொல்றார், சுக்ரீவன் இங்க வந்து பேசணும், அங்க சொன்னதை தானே இங்க சொல்லணும். இவர் நேர வந்து அவனை கை கொள்ள கூடாது. சதுர்பி சஹராட்சசைஹி வத்தியதாம் ஏஷ தீவிரேன தண்டேன வத்தியதாம், தீவிரமான சித்திரவதமா அவனை கொன்னுடணும். இதுதான் சுக்ரீவனுடைய பரிந்துரை. ராமன் கேட்டுக்கிறார். பார்த்த உடனே அவர் முகம் செவந்தே படுத்து, ஏற்கனவே கருநீல வண்ணன். இப்ப இந்த சுக்ரீவனுடைய பேச்சை கேட்ட உடனே ஓ சரணாகத்தனை காப்பாற்ற கூடாதுங்கிறான். எனக்கு கிடைச்சதே ஒரு சரணாகத்தன், தேடி பிடித்தாலும் கிடைக்கல, அதையும் இவர் கெடுத்துருவர் போல் இருக்கேன்னு ராமனுக்கு ரொம்ப வருத்தம். நல்ல வேளை அசசம்ஸ்கார சம்பன்னஹா ஹனுமான் சசிவோத்தமஹா, உடனே சம்ஸ்கார சம்பத்து படைத்த ஆஞ்சநேயர் எழுந்திருந்தார். அவர் தடுத்து சொல்றார், நான் விபீஷணனை பத்தி பேசணும், நீங்க ஒருத்தரும் பார்த்ததே கிடையாதே. அக்கறைக்கு போனது நான், அவனோட பழகியது நான், அப்ப நான் தானே சொல்ல வேண்டும். சுக்ரீவன் ஆசையா சொன்னார். அதுக்கு தான் நானும் காத்திருந்தேன், நீர் சொல்லும் கூடாதுன்னுட்டு. அப்பதான் ராமன் ஏத்துப்பார். நான் சொன்னா ஏத்துக்க மாட்டேங்கிறார். நீர் தானே பார்த்துட்டு வந்தீர் சொல்லும்னா, இல்ல விபீஷணன் தார்மிகன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹனுமான் சொன்ன அப்புறம் தான் போன மூச்சு திரும்பி வந்துதான் ராமனுக்கு. இவன் பேசினதுல உள்ளம் கன்னி போய் முகம் செவந்து போய் திருமேனி வாட ஆரம்பிச்சுட்டான். சுக்ரீவன் சொல்லும் போது பக்கத்துல இருக்கிற 4 பேர் பேச விபீஷணனை கொன்னுடணும்னா, மத்த குரங்கெல்லாம் ஏத்துக்க கூடாதுன்னு பெரியவாச்சன்ல கேண்டா, ஏன் மத்ததெல்லாம் கொன்னுடணும்னு சொல்லலையே, தேவையில்ல, கொஞ்சம் நல்லது போல் இருக்கு. இவன் 4 பேர் மட்டும் கொல்லணும் நாளே நாள், எல்லாத்துக்கும் கொல்லணும்னு தான் எண்ணம். ஆனா இந்த 4 பேர் கொல்லணும்னுச்சவே ராமன் முகம் போன போக்க பார்க்க முடியல. இத்தனை பேர் சொன்னா ராமன் இருப்போனே சந்தேகம் வந்துடுத்து. கொஞ்சம் வேகத்தை குறைச்சிண்டா, ஏத்துக்க வேண்டாம் என்று சொல்லி வைத்தார்கள். அப்ப ராமனை பார்க்க பார்க்க எல்லா குரங்களுக்கு என்ன ராமன் இவனுக்காக போய் தன பாடுபடுறாரே. அப்பவா சொல்றா, இந்த பட்சமும் பேசியாச்சு, ஹனுமானும் பேசியாடுச்சு, இனிமே ராமன் முடிவெடுக்கணும் இல்லையோ. அவர் ஒரு பெரிய பாறையில உட்காந்துக்கிறார். மொத்த வானரப்படையும் ஒரு பார்வை பார்க்கிறார். அப்பாவெல்லாம் சொல்றா, ராமா எங்களை என்னமோ நீ அபிப்பிராயம் கேட்டு இருக்கியே, உனக்கு என்ன முடிவெடுக்க தெரியாதுன்னு எங்களிடத்தில் கேட்கிறாய். எங்களுக்கு ஏதானும் ஞானமா புத்தியா பரிஷ்காரமா ஒண்ணும் இல்லை, அனைத்தும் இருக்கிறது உன்னிடத்தே. அப்ப நீன்னா முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத குரல்கள் விண்ணப்பிக்கிறா. அஜ்ஞாதம் நாஸ்திதே கிஞ்சித் த்ரிஷு லோகேஷு ராகவ ஆத்மானம் பூஜையன் ராம பிருச்சஸ்யஸ்மானு சுஹிருத்தயா. எங்க பேர்ல இருக்கிற அன்பு நல்லெண்ணம். பெரியார்கள் ஆரோ கூட இருக்கிறவா நண்பர்களை மதிக்கணும். இந்த ஒரு எண்ணத்துல தான் ராமா நீ கேட்டு இருக்க.
இதை தவிர நீ தெரிஞ்சுக்க வேண்டியது வேறொன்றும் கிடையாது. அஜ்ஞாதம் நாஸ்தி, சகல லோகங்களிலும் உனக்கு தெரியாத விஷயம் எதுவும் இல்லை. ராமன் வானர்களுக்கு தோழன் என்ற புகழை உலகுக்கு தெரிவிப்பதற்காக எங்க அபிப்பிராயத்தை கேட்கிறேன். நாளை வால்மீகி எழுதுவரோ இல்லையோ, ராமன் குரங்களின் அபிப்பிராயத்தை கேட்டு நடந்தார் அப்படின்னா குரங்களுக்கு ஒரு பெருமை இல்லையா? இதைத்தான் பெரியாழ்வார் பிரார்த்திக்கிறார். யசோத பாவனையிலேயே பாசுரம் பாடிட்டு இருக்கார். உன்னையும் ஒக்கலையில் கொண்டு தமிழ் மருவி தங்கோடு தங்கள் கருத்தாயினகள் செய்யும் மண்ணு குறுங்குடியாய் வெள்ளரையாய் மதுள்ஷூ சோழமலக் கரசே என் நவளங்கலையாய் ஆடுக செங்கீரை ஆடுக ஆடுகவே. பெரியாழ்வாருடைய செங்கீரை பாசுரம். கண்ணன் குழந்தைய முன்னாடி வந்து அம்மா உட்காந்து வச்சுக்க போறா. யசோதை அப்படி முதுகலை கட்டிப்போ 2 பேரும் சேர்ந்து ஆடணும். அப்படி குழந்தை முன்னாடி பின்னாடி ஆடும், யசோதையும் முன்னாடி ஆடுவலாம். அதே போல கொட்டாய் சப்பாணி கையை கொட்டி கிருஷ்ணாராமா கோவிந்தா சொல்றோம் இல்லையோ, அதை போல குழந்தை கொட்டணும், இவ ஆடணும். நான் சொல்றபடிக்கு ஆடு. மண்ணு குறுங்குடியாய் வெள்ளரையாய் மதுள் சூழ் சோழமலக் கரசே கண்ணபுரத் தமுதே என் அவலங்களையாய். அவலங்களையாய்ங்கிற இடத்துல மனோளவனிகள் ரொம்ப ஆச்சரியமா வியாக்கியானம் பண்றார். நான் சொல்றபடிக்கு நீ ஆடணும். பெருமாள் கேட்கிறார், நான் சொல்றபடிக்குத்தான் லோகம் ஆடும், நீங்க சொல்றபடிக்கெல்லாம் நான் ஆடுறதில்லை. அப்ப யசோதை பிரார்த்திக்கிறா, அதெல்லாம் இந்த அவதார திசையில வச்சுக்கூடாது, அது வேற எங்கேயான்னு வச்சுக்கோ. அவதரிச்சிருக்கும் போது யசோதை சொன்னாள், கண்ணன் ஆடினான், இந்த பெருமையை எனக்கு பெற்றுக் கொடுன்னு கேட்கிறா யசோதை. யசோதைக்கு பெருமை சர்வேஸ்வரன் குழந்தையா பிறந்து யசோதை சொன்னபடி ஆடினார் போரும். அப்படி 10 பாட்டு எழுதிட்டா அது எனக்கு போரும்னு அவள் பிரார்த்தனை. சரி, உனக்கு அதுதான் பிரார்த்தனைன்னா பண்ணுவோம். மோட்சம் கேட்டாலும் கொடுப்போம், நம்மை அடக்கியால் ஆசைப்பட்டாலும் ஆளப்படுவோம். கண்ணின் உன் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். அவ என்ன தாம்பு கைத்தாலையா கட்டினா? பிரேமம்ங்கிற கைத்தாலே, அன்பென்னும் கயிற்றால கட்டினாலே தவிர. இங்கேயும் அதே போலத்தான் குரங்குகள்லாம் சொல்றா, ராமா எங்களுக்கு ஒரு பெருமை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறதுக்காக எங்க அபிப்பிராயத்தை கேட்கிறேன். இல்லைன்னா நீ கேட்க வேண்டியதில்லை. உனக்கு என்ன ஞானம் கிடையாதுன்னு எங்களிடம் கேட்கிறாய். அஜ்ஞாதம் நாஸ்திதே கிஞ்சித் திரிஷூலோகேஷு ராகவ ஆத்மானம் பூஜையன் ராம பிருச்சசி அஸ்மானு சுகிருத்தையா என்கிறார்கள். இவ்வர்த்தம் தன்னையே துவம்ஹி சத்யவிரதா சூரஹ தார்மிகா திருடவிக்ரம பரீட்சகாரி ஸ்மிருதிமான் நிசிருஷ்டாத்மா சுஹுத்சுச்ச. மேல அழகான ஸ்லோகம் வர்ணிக்கிறார். யுத்த காண்டத்தில் 17வது சர்க்கம் 36வது ஸ்லோகம். இப்ப நம்ம 35, 36வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். துவம்ஹி சத்யவிரதா, தேவரீர் சொன்ன சொல் தவறாதவர். சூரஹ, சூரன், தர்மத்தை கைவிடாதவர், உறுதியான வீரியமுடையவர், ஆராய்ந்து செயல் புரியக்கூடியவர், பரீட்சகாரி, ஆராய்ஞ்சுதான் செயல் புரிவீர், நன்றிய உடையவன், நண்பர்களுக்கு கட்டுப்பட்டவர். இது இத்தனை பெருமையும் உன்னிடத்துல உண்டுன்னு குரங்குகள் விண்ணப்பிக்கிறார். துவம்ஹி. இப்ப இந்த ஸ்லோகத்துக்கு அப்படியே வரி வரியா சப்தமா வியாக்கியானம் பண்றார். பூர்வாச்சாரியர்களுக்கு இது ஒரு தனி சிறப்பு. ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு அந்த ஸ்லோகத்தினுடைய ஓரொரு சொல்லையும் எடுத்து அதுக்கு ஒரு விசேஷ கருத்து சொல்வார்கள். துவம்ஹி, துவம்ஹி சத்யவிரதா சூரஹ தார்மிகா திருடவிக்ரம பரீட்சகாரி ஸ்மிருதிமான் நிசிருஷ்டாத்மா சுஹ்ருத்சுச்ச. இது ஒரு 6-7 சப்தங்கள் இருக்கும் இல்லையா, இது ஒன்னொன்னுத்துக்கு அர்த்தம் சொல்றார். துவம்ஹி, துவம்ஹினா நீ என்றோ, நான் மேல சொல்ல போற அனைத்து குணத்துக்கும் இருப்பிடம் நீ என்றோ. துவம் நீ, நீன்னா என்ன? நாம மேல சொல்ல போற குணங்களுக்கெல்லாம் ஆசிரியம், மேல சொல்ல போற பண்புகளுக்கெல்லாம் இருப்பிடம். துவம்ஹி என்கிற இத்தாலே மேல் சொல்லப்படுகிற குணங்களுக்கெல்லாம் அதிசயாவகமான ஸ்வரூப வைலட்சண்யம் சொல்லுகிறது. இந்த குணங்கள் அத்தனை எங்க போய் ஆழ்ந்திருக்கும்? எதை ஆசிரியத்திருக்கும்? பகவத் ஸ்வரூபத்தில், பெருமான்கிற இயற்கை தன்மை, அதுலதான் இத்தனை குணங்களும் தஞ்சமாக இருக்கும். அந்த இயற்கை ஸ்வரூபம் எவ்வளவு உயர்ந்தது? துவம். அப்படிப்பட்ட ஸ்வரூப வைபவம் படைத்த தேவரீர் பொற்றாமரை பூவின் பரிமளத்திற்கு அல்லாத தாமரை பூவில் பரிமளத்தை காட்டில் ஆசிரிய வைலட்சண்யத்தாலும் அதிசயம் உண்டாயிருக்குமிரே. அதுக்கு அழகா உதாரணம் சொல்றார். இது பொற்றாமரை, இது சாதா தாமரை. 2 தாமரை இருக்குன்னு வச்சுக்கோ. சாதாரண தாமரைக்கு என்னென்ன பிரபாவம் இருக்கு, பொற்றாமரைக்கு எவ்வளவு ஏற்றம் இருக்கு. பொற்றாமரையினுடைய ஏற்றமெல்லாம் எதை பற்றி இருக்கும்? பொற்றாமரையை. சாதாரண தாமரையினுடைய ஏற்றம் எல்லாம் எதை பற்றி இருக்கும்? சாதாரண தாமரையை. இந்த பொற்றாமரையுடைய ஏத்தம் நிறைய இருக்கே, சாதா தாமரைக்கு ஏத்தம் குறைச்சலா இருக்கே. ஏன்னு கேட்டால், ஏன்? பொற்றாமரையே பற்றி இருக்கிறபடியால். பொற்றாமரையினுடைய பண்புகள்ங்கிறதுனாலதான் அதுக்கு ஏற்றம். சாதா தாமரையினுடைய பண்புகள் தானே இதுக்கு குறைவு. அப்ப எதை பற்றி இருக்கிறதுனாலே? பொற்றாமரையை பற்றினாத்தான் பண்புகளுக்கே ஏற்றம். அதே போல ராமனை பற்றி இருக்கிறதுனாலதான் பண்புகளுக்கே ஏற்றம். நம்ம பத்தி இருந்தா அதே பண்புக்கு ஏற்றமா? சத்தியமே பேசுறவர் ராமங்கிட்ட இருந்தா வேறே, நம்ம கிட்ட இருந்தா வேறே.
திருடமான சித்தம் இருக்கிறவர் அவரிடத்துல இருந்தா வேற, நம்ம கிட்ட இருந்தா வேற. ஒண்ணு தெரிஞ்சு போச்சு, பண்பா பார்க்கல சுவாமி, அது அவரை சார்ந்திருக்கா நம்ம சார்ந்திருக்காங்கிறது இப்ப முக்கியம். பண்பேன்னே பாத்துட முடியாது. பண்பு அப்படி பார்த்தா கோபம்ங்கிறது தாழ்ந்ததுன்னுவோம். எப்போ அது நம்ம கிட்ட இருந்தா தான் தாழ்ந்தது. ராமன் கோவப்பட்டா 100 ஸ்லோகம் எழுதுறா. அவர் ஒரு கோவப்பட்டு சண்டை போட்டார்னா அதை வர்ணிக்கிறதுக்கு கம்பர் காத்துன்னு இருக்கார், வால்மீகி காத்துன்னு இருக்கார், வியாசர் காத்துன்னு இருக்கார். நம்ம கோவப்பட்டா 100 பேர் நமக்கு அபிப்பிராயம் சொல்ல வந்துடுறா. கோவம் எல்லாம் படக்கூடாது சுவாமி, ரத்த கொதிப்பு ஏற்படும், வயசு வேற ஆச்சு, பாத்துக்கும், மாத்திரை சாப்பிட்டு இருக்கீங்க, கோவம் எல்லாம் படாதீங்கிறா. இதே போல ராமன்ட்ட சொல்லணும் இல்லையோ, ராமா எதுக்கு கோவப்படுற, ஹனுமான் அடிபட்டு விழுந்தா விழட்டமே, ஒத்துரும் சொல்ல மாட்டேங்கிறா, 100 ஸ்லோகம் எழுதுறா. என்ன கோபம் என்ன அருள், இப்படின்னா கோபத்தினாலே சீரி அருளாதே இறைவா நீதாராய்ப்பறை என்று ஒத்தொத்தரும் பிரார்த்திக்கிறாளேன்னா, கோபம் அவர்கிட்ட இருந்தா வசதி, கோபம் நம்ம கிட்ட இருந்தா தாழ்ந்தது. மீசையே தப்பு இல்லை, அது யார் முகத்துல இருக்குன்னா தான் தப்பு. மீசை நல்லதுதான், ஆனா ஒரு பிராமணன் மீசை வச்சுட்டா நல்லதா, கத்திரியன் மீசை வச்சுட்டா நல்லது, வைசியன் மீசை வச்சுட்டா நன்னா இருக்கும். பார்சாரதி திருவலிங்கன்ல மீசை வச்சுருக்கார், ஏன்னா அவர் அப்படித்தான், பிறப்பாலே க்ஷத்திரியன் வளர்ப்பாலே வைசியன். அதே பிராமணனா இருந்தா மீசை வச்சுக்க முடியுமா? மீசை தப்பில்லை, அகங்காரம் தப்பில்லை, அது நம்ம கிட்ட இருந்தா தான் தப்பு. ஜீவர்களிடத்துல அகங்காரம் இருந்தா தவறு, பரமாத்மாவிடத்துல அகங்காரம் இருந்தா ஏற்றம். அவர் எல்லாத்தையும் தன்னுதுன்னு நினைச்சா தான் நம்ம தப்பிப்போம். அவர் போய் நானும் வைராக்கியத்தை வளர்த்துக்கிறதா இருக்கேன், இந்த பூமியோ ஜகத்தோ எதுவும் என்னதில்லை, உங்க ரட்சணத்தை நீங்களே பாத்துங்க, எப்படி பாத்துக்கிறீடோ பாத்துங்க அப்படின்னு மட்டும் விட்டுட்டார், முடிந்தே போனோம். அதுக்கப்புறம் நம்ம என்னைக்கு மோட்சத்துக்கு போறது? நல்ல வேளை அவர் என்னவானாலும் ஒரு துண்டு நிலத்தை விட்டு கொடுக்க மாட்டார். நீ என்னது நீ என்னது நீ என்னது நீ என்னது எல்லாம் தன்னுதுன்னு சொல்லவே தான் நாம தப்பித்து கொண்டு இருக்கிறோம். புரிஞ்சுக்க வேண்டியது, குணம்ங்கிறது அவனிடத்தில் இருந்தால் தான் உயர்ந்தது, அந்த குணம் நம்மிடத்தில் இருந்ததுக்காக உயர்ந்ததுன்னு சொல்ல மாட்டார்கள். இங்க அதைத்தான் பார்க்கிறோம். இப்படி தாமரை பூவின் பரிமளத்தை காட்டில் ஆசிரிய வைலட்சண்யத்தாலும் அதிசயம் உண்டாயிருக்கும். எதை பற்றி இருக்கிறதோ அந்த ஆசிரியம் எதுவோ அதனாலதான் பெருமை. இதுக்கு ரொம்ப ஆச்சரியமா ஒரு ஸ்லோகத்துல கூறத்தாழ்வான் வர்ணிக்கிறார் வரதராஜஸ்தவத்திலே. குணாயத்தம் லோகே குணிஷிகு மதம் குணம் மங்களபதம் விபர்யஸ்தம் ஹஸ்தி க்ஷிதிதரபதே त्वत्तै पुनः गुणाः सत्त्वज्ञान प्रभृतयः सत्यज्ञान प्रभृतय उत त्वद्गततया शुभीभूतं याता इति निर्णयीश श्रुतिवशात् குணாயத்தம் லோகே. லோகத்திலே இப்படி ஒரு பேச்சு, ஒருத்தனிடத்தில் நல்ல குணம் இருந்தால் அவன் நல்லவன், ஒருத்த இடத்துல கருணை இருக்கு நல்லவர், கிருபை இருக்கு நல்லவர், பொறுமை இருக்கு நல்லவர், இப்படிதானே லோகத்துல வழக்கம். ஆனா பகவானே, ஹே வரதராஜ பெருமானே, உன் விஷயத்துல அப்படியே மாறி இருக்கே. என்னன்னால் உன்னோட சம்பந்தப்பட்டிருக்கு பொறுமை நல்லது, உன்னோட சம்பந்தப்பட்டிருக்கு கருணை நல்லது, உன்னோட சம்பந்தப்பட்டிருக்கு கோபம் நல்லது. இப்படின்னா நான் கேள்விப்படுறேன். இப்போ இது நேர் மாறுதல் அல்ல. நமக்கு பொறுமை இருக்கு நாம் நல்லவன், நமக்கு கருணை இருக்கு நாம நல்லவா. ஆனா பெருமானிடத்தே அவரிடத்துல கருணை இருக்கு கருணை நல்லது, அவரிடத்துல கிருபை இருக்கு கிருபை நல்லது. அப்ப கருணைக்கும் கிருபைக்கும் தயைக்கும் பெருமை சேர்ப்பவன் நீ. அப்படின்னு அந்த நீங்கிற ஸ்வரூபத்துக்கு எவ்வளவு வைபவம் இருக்கணும். அவர் தொடர்பால குணம் குணமாகிறது, நம் தொடர்பாலே குணத்தொடர்பால நாம் நாமாகிறோம். இதுதான் வித்தியாசம். குணத்தினுடைய தொடர்பு இருந்தா தான் நாம இருக்க முடியும், நல்லவனா இருக்க முடியும். ஆனா அவரோட சம்பந்தப்பட்டிருத்தான் தான் அந்த குணம் நல்ல குணமாகவே இருக்க முடியும். பெருமானிடத்தில் அது காணப்படலைன்னால் இது குணமான எல்லாரும் எழுந்துடுவாளாம். குணாயத்தம் லோகே குணிஷி குணம் மங்களபதம் ஹஸ்தி. ஹே விபர்யஸ்த ஹஸ்திகிரிநாதனே, வேடமலைநாதனே, வரதராஜ பெருமானே, இப்படியன்னோ உன் விஷயத்தில் உள்ளது என்று ஸ்லோகத்திலே உபபாதித்தார்கள். சத்யவிரதா துவம் தேவரீர், துவம் ஹி தேவரீரிடத்துல தானே இத்தனை குணங்களும். சத்யவிரதா சத்தியமான விரதமுடையவர். நாமெல்லாம் நேற்றுக்கு ஒரு விரதம் வச்சிருந்தா இன்னைக்கே உடைச்சுடுவோம். வருஷ பிறப்பு வரும், இனிமே நித்தியப்படி ஒரு தினம் சஹஸ்ரநாமம் சொல்லிடுறது அப்படின்னு ஒரு வருஷ பிறப்புல நல்ல நாள். அதுவும் முதல் நாள் பங்குனி மாசனுடைய கடைசி தேதியில கேட்டீங்கன்னா, இல்ல 25 தேதி கேட்டா, இன்னொரு 5 நாள்ல வருஷப்பிறப்பு வருது, அன்னிலேருந்து சஹஸ்ரநாமம் சொல்லலாம்னு விரதம் வச்சுக்கிறதா இருக்கேன். சுவாமி அது இந்த 5 நாள் சேர்த்து சொன்னா ஏதானு தப்பான்னு, இப்போ இது என்ன 1ஆம் தேதி பிறக்கணும்னு காத்துன்னு இல்ல, ஒரு நல்ல நாளா இருக்கட்டுமே, சுப தினமா இருக்கட்டுமேனா, சுப தினம் 5 நாளைக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த வாரத்துல எங்கேயானு வெளியில போக வேண்டி வரும், அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் நிறுத்திப்போம், அடுத்த நாள்ல இருந்து செய்வோன்னுவோம், அடுத்த நாள் வரவே வராது. அதனால நம்முடைய விரதம்லாம் அசத்திய விரதம். எடுத்தண்ணிலிருந்து ஒரு வாரம் நிற்குமோ 10 நாள் நிற்குமோ அப்படி இல்லை. சர்வலோக சரண்யனான தேவரீருடைய சரணாகத ரக்ஷண விரதத்தை ராவண பர்யந்தமாக எவ்விஷயத்திலே விளக்கலாம்? சத்யவிரதன் அபயம் சர்வபூதேபியான்னு சொன்னார் ராமன். அனைத்து ஜீவராசிகளிடத்திலிருந்தும்
என் ஆசிரிதனுக்கு அபயமளிக்கிறேன். எப்ப அனைத்து ஜீவராசிகள் நுட்டாரோ அவருடைய கருணை விரதம் ராவண பர்யந்தம். ராவணனே வந்தாலும் கைவிட மாட்டேன்னு விட்டார். அப்பனா யார் விஷயத்துல கைவிட போறார்? ராவணன் அளவுக்கு சேர்த்துண்டாச்சு, இனிமே தள்ளுறதுக்கு ஆளே இல்ல பாருங்க. அப்பா இதே விஷயத்தை தான் சுக்ரீவனிடத்துல சொல்றார். விபீஷண சரணாதி முடிஞ்சு போச்சு, மேல வரும். சுக்ரீவன் அனுப்பிச்சு கூட்டின்னு வர சொல்றார். ஆனையேனம் ஹரிஸ்ரேஷ்ட தத்தம் அஸ்யாபயம் மயா விபீஷணோவா சுக்ரீவ யதிவா ராவணஸ்வயம். இப்ப 15 நிமிஷமா சுக்ரீவா பேசின்னு இருக்கோம். போ விபீஷணன் அழைச்சின்னு வா. ஒருவேளை நீ போறதுக்குள்ள மனசு திருந்தி ராவணனே வந்திருந்தான்னு வச்சுக்கோ, வந்திருக்கலாமே. 1/4 மணி பேச்சுக்குள்ள அவன் மனசு மாறி இருந்ததுன்னா திரும்ப ஓடி வந்துடாதே. இத்தனை விபீஷணனுக்காகத்தான் பேசினேன், இப்ப அண்ணாவே வந்திருக்கார், வேற வாதம் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு வராதே. இப்ப என்ன பேசுறனோ அதுதான் அவருக்கும். எப்ப சர்வபூதேபியான்னு சொன்னேனோ இவனுக்கும் அபயம் அவனுக்கும் அபயம். இவன் வந்தால் ஆனந்தம், அவன் வந்தால் மகானந்தம். இவன் வந்தால் 4 பேருக்கு வாழ்ச்சி, அவன் வந்தால் நாட்டுக்கே வாழ்ச்சி. ராமனுக்கு 6 இருந்தாலும் சமம். சுக்ரீவா உன்னையும் விபீஷணையும் நான் மாத்தி நினைக்கவில்லை என்று ராமன் சொல்லி அனுப்புறார். அப்ப ராவண பர்யந்தம் எடுத்துக்கொண்ட விரதம், அதத்தான் சத்தியவிரதன் சத்தியவிரதன்கிறார். சத்தியவிரதா. இப்ப காஞ்சிபுரம் தேவப்பெருமாளை பத்தி சொன்னேனே, அந்த க்ஷேத்திரமே சத்தியவிரத க்ஷேத்திரம். புண்ணியகோட்டி விமானம், அனந்த சரஸ்னு புஷ்கரணி, சத்தியவிரத க்ஷேத்திரம். அப்ப தேவப்பெருமாள் சத்தியமான விரதம் இருக்கிறவர் இல்லையா? அதனாலதான் க்ஷிதிதரபதே ஹே ஹஸ்திகிரீஷ வரதராஜ பெருமானேன்னு கூறத்தாழ்வான் கொண்டாடுறார். சத்தியவிரதா சூரஹா. சூரன்னா ரொம்ப வீரம் இருக்கிறவர். தான் சத்தியமா அடியார்களை ரட்சிக்கணும்னு உறுதி எடுத்துட்டாரா. அந்த உறுதியை கொலைக்க எத்தனை விரோதி வந்தாலும், இப்ப நம்ம கூட சுவாமி கண்டிப்பா உங்க காப்பாத்துறேன் அப்படின்னு ஒரு சொல்லுவோம். 10 பேர் கத்தியை எடுத்துன்னு உதைக்க வரா. முதல்ல நம்ம காப்பாத்தணுங்கிற எண்ணம் இருந்தா கூட நம்மளால முடியாது இல்லையோ, ஏன்னா நமக்கு சக்தி கிடையாது. நமக்கு அந்த வீரம் இருந்தா ரட்சிக்கலாம். ஒரு தாயார் குழந்தை படுற துன்பத்தை பார்த்து சமப்படுறா. ஓ இருமலா இருக்கே ஜரமா இருக்கே என்ன பண்றதுன்னு துன்பப்படத்தான் அவளால முடியும், ஆனா போக்குவதற்கு அவளால் இயலாது. பெருமான்கிற தாய்க்கு பெருமை துன்பப்படவும் முடியும் போக்கவும் முடியும். ரெண்டுத்துக்கு சக்தி இருக்கும் இல்லையா? அதனாலதான் எவ்வுயிருக்கும் தாயின்னு கொண்டாடுறோம். மொத்த பேருக்கும் பகவான் ஏன் தாயா இருக்காருனால், இப்போ ஒருத்தருக்கு வியாதி வந்துடுச்சுன்னா நம்மளால அழ முடியும், வியாதியை நம்ம வாங்க முடியாது, அது தானா சரியானதான் உண்டு. ஆனா பெருமானிடத்தோ அதுக்கு நம்ம குழந்தைக்கு துன்பம் வந்துடுத்தேன்னு கட்டமும் படுறார், வியாதியை போக்குற வல்லமை படைத்தவராகவும் இருக்கிறார். அதைத்தான் இங்கே சூரன் ஆசிரிதர்களுக்கு விரோதி வந்தா முடிச்சிட முடியறது இல்லையா? நாம கூட பல பேரை காப்பாத்துறோம்னு உறுதி எடுத்துப்போம், நடக்கலையே, நம்மையே காப்பாத்திக்க முடியலையே. அப்புறம்னா புறத்தியார நாம ரட்சிக்கிறது போறதுக்கு? இவ்விரதத்திற்கு விரோதிகளை யதார்த்தமாக தேவரீர் அமோகங்களான அம்புகளாலே யாதல், பெருமானுடைய அம்ப விட்டு வீணாகாத அம்புகளாலே யாதல், உத்தரங்களாலே யாதல், வெல்லும் சேவகம் வேறொருவருக்குண்டோ. சேவகமும் யாம்பாடின்னு அண்டாள் பாசுரம். அதைத்தான் சேவகம்னு வீரத்தை சொல்றார். வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்துன்னு பாசுரம் இல்லையோ. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர கருத்தை பிழப்பித்து கஞ்சன் வயத்தில் நெருப்பெண்ணு நெடுமாலே உன்னை அறுத்துத்து வந்தோம் பறை திருதியாகில். திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி. திருத்தக்க செல்வம் திருவனுடைய சமமாக இருக்கக்கூடிய செல்வம், சேவகம் வீரம். அந்த இடத்துல வீரம்ங்கிற அர்த்தத்தை தான் தேசிகன் அப்படியே சப்தத்தை எடுத்துட்டார். சேவகத்தை பாடினாள். சேவகம்னா வீரம். சூரன் என்ன சூரத்தன்மை? அடியார்களை எதிர்த்து யார் வந்தாலும் அவர்களை தவிடுபொடியாக்கும் தன்மை. இது தேவரீரிடத்துல உண்டு. 2 விஷயத்தாலே, அம்பாலையும் பண்றீர் சொல்லாலையும் பண்றீர். விபீஷணனுக்கு எதிர் இப்ப அம்பு வரல, வாதம் தானே வந்திருக்கு. விபீஷணனை ஏத்துக்க கூடாதுன்னு சுக்ரீவாதிகள் பேசினுதான் இருக்கா, அம்பு எடுக்கல. அப்ப வாதத்துக்கு வாதத்தால பதிலடி கொடுத்துடுறீர், அம்புக்கு அம்பால பதிலடி கொடுத்துடுறீர். 2த்துல எதுவோ சூரன். அப்ப பேச்சிலையும் சூரன் அம்புலையும் சூரன் அர்த்தம். சூரன்னா வெறும் அம்பு தும்ப மட்டும் சொல்லல, ஏன்னா இங்க அம்பே எடுக்கலையே ராமன், இந்த இடத்துல பேச்சிலேயே ஜெயிச்சுட்டாரோ இல்லையோ. அப்ப பேச்சாலோ அஸ்திரத்தாலோ சஸ்திரத்தாலோ சூரன் தார்மிகா. அதோட இல்ல சரணாகத ரக்ஷண தர்மத்திலே நிலையுடையீர் தேவரீர் அல்லவோ. எந்த தர்மம் தெரிந்தவர், சரணாகதனை எப்பாடுபட்டும் காக்க வேண்டும் என்கிற தர்மத்துல உறுதியா இருக்கிறவர். திருடவிக்கிரம ஆசிரிதார்த்தமாக தேவரீருடைய பராக்கிரமத்தை விரோதிகளாலே யாதல், ஆசிரிதர் பக்கல் குற்றங்காற்றும் பரிவாரையில யாதல் விலக்கப்போமோ. திருடமான உறுதியான உள்ளம், உறுதியான விக்கிரமம் படைத்தவர். அப்படின்னா உறுதி கொலையறதுன்னா யாரான ஏதானு பேசினா சட்டு நம்ம மாறின்றோம் இல்லையோ. பெருமாள் கோயிலுக்கு நித்தியம் போயிட்டு இருப்போம், சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு இருப்போம், அவருக்கு ஏதானு கொஞ்சம் நம்ம சம்பாதிக்கிறதுலேருந்து கொடுத்துட்டு இருப்போம். நம்ம குடும்பத்துல ஏதானு தேவையில்லாத நடந்துடும், உடனே துக்கம் விசாரிக்கிறதுக்கு 10 பேர் காத்துட்டு இருப்பா.
இதுக்கு தான் இந்த கோவில் பக்தின்னு போகாதேன்னு சொன்னேன். பெருமாள் குட்டி விட்டுடுவார், கிட்டக்க போனாலே அவருக்கு பிடிக்காது, இதெல்லாம் வேண்டாம் இனிமே போகாதேன்னு இல்லையோ. இந்த வார்த்தை கேட்ட உடனே கலங்கி போடுவோம். நம்ம ஏற்கனவே சுமாரான உறுதியோட இருந்தோம், இப்படி வேற 2 பேர் சொன்னாலா இருக்கிற உறுதியும் போய் கலங்கியே போடுவோம். முதல்ல சொல்றவாளுக்கும் குற்றம், நாம கலங்க கூடாது, நாம உறுதியோட இருக்கணும் இல்லையோ. இப்ப ராமன் தன் ஆசிரித்தர்களை ரட்சிக்கணும்னு முடிவெடுக்கிறார். ஆனா ரொம்ப வேண்டிய சுக்ரீவன் தடுத்தார்னவனே கலங்கிவிட்டாரா இல்லையே. திருட விக்கிரமஹா, அதைத்தான் திருடமான சிந்தனை படைத்தவன். அவனுடைய பெருமை ஆசிரித்தர் விஷயமா தேவரீருடைய பராக்கிரமத்தை விரோதிகள் தடுத்தாலும் கேட்டுக்க மாட்டார், வேண்டியவா தடுத்தாலும் கேட்டுக்கொள்ள மாட்டார். கலங்காத உள்ளம், பரீட்சகாரி, சர்வஜராய் அஷ்டாங்ககையான புத்தியாலே ஆராய்ந்து செய்தருளும் காரியங்களுக்கு அடியோங்களை கேட்க வேண்டுமோ. நன்ன பரீட்சாதிகாரி பார்த்து தான் எல்லாருமே சேர்த்துப்பார். ராமன் மேலெழுந்த வாரியா பார்த்தா எல்லாருக்கும் படிஞ்சு ஏமாந்தவராட்டம் இருப்பார். ஏமாந்தவர் நினைச்சுட கூடாது, நன்னா பரீட்சித்து தான் சேர்த்துப்பார். அஷ்டாங்கத்தோட கூடின புத்தியால் பரீட்சிப்பார் என்னங்க சொல்றார். 8 அங்கம் இருக்கான் புத்திக்கு. விஷயத்தை மனசுல வாங்கிக்கிறது முதல்ல, இது படிப்படியா செய்யணும். முதல்ல விஷயத்தை மனசுல வாங்கிக்கணும், அப்புறம் மனசுல தரிக்கணும், மனசுல நினைச்சு ஆராய்ச்சி பண்ணணும், அப்புறம் அந்த விஷயத்தை புறத்தியாருக்கு எடுத்து கூறணும், பிறர் கூறாத விஷயங்களையும் தான் தெரிஞ்சுக்கணும், அப்புறம் விஷயங்களை பிறர் கூறியவற்றில் வேண்டாதது இருந்தா தள்ளணும். புறத்தியார் சொல்லாதது எனக்கு வேண்டியதா இருந்தா தெரிஞ்சுக்கணும், புறத்தியார் சொன்னது எனக்கு வேண்டாததா இருந்தா தள்ளணும், புறத்தியாருக்கு எடுத்து சொல்லணும், மனசுல ஆராயணும், மனசுல தரிக்கணும். அதுக்கு முதல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அப்ப விஷயத்தை அறிந்து மனத்தில் தரித்து மறுபடி நினைத்து பிறருக்கு எடுத்து கூறி பிறர் கூறாத விஷயங்களை தெரிஞ்சுண்டு கூறியவற்றில் வேண்டாததை தள்ளி விஷயங்களை தெளிவாய் அறிந்து உண்மையான அர்த்தத்தை அறிந்து செயல்படுத்துதல். இந்த 8 அங்கங்களோட புத்தி வேலை செய்யணும். அத போல பரீட்சித்து பார்க்கிறவன்னா நீ அடியோங்களை கேட்க வேண்டுவதுண்டோ. ஸ்மிருதிமான், அதோடு மட்டுமல்ல, ஸ்மிருதிமான் தேவரீர் வசிஷ்டாதிகளான ஞான விருத்தர்களுக்கு ராமகுருக்கள் என்று ஒரு தரம் கொடுக்கைக்காக அவர்கள் பக்கலிலே கேட்டருளின அர்த்தங்களில் அவர்கள் அவசரங்களில் உதவாததுண்டோ. என்னென்னலாம் நல்ல விஷயம் கேட்டிருக்காரோ அது தேவையான சமயத்துக்கு உதவிக்கு வருமா. ஸ்மிருதியினால் எண்ணம் தானே. ஸ்மரணம் இருக்கான்னு கேட்டா நினைவோட இருக்காளான்னு அர்த்தம். யாரான்னு படுக்கையில இருக்கா கடைசி நிமிஷம்னா ஸ்மரணம் இருக்கா இல்லையா, அப்படின்னா நினைவு இருக்கா இல்லையா. நினைவு இருக்கா இல்லையான்னா என்ன, அப்ப இருக்கிற நினைவு இல்ல, நான் தான் அப்பா அம்மா பெண்ணு பிள்ளை அப்படிங்கிற நினைவு இருக்கா இல்லையான்னு தானே கேட்கிறோம். ஸ்மரணை இருக்கான்னு சொன்னால் அவர் தான்கிற நினைவு இருக்கான்னு அர்த்தம். அது எல்லாருக்குமே இருக்கும், ஒத்துருக்கும் போகாது. அப்ப என்ன, என்னோட போட்ட சண்டையெல்லாம் ஞாபகம் இருக்கும் இல்லையோ, யார் கடன் கொடுத்தார் ஞாபகம் இருக்கா, யார்கிட்ட கடன் வாங்கினார் ஞாபகம் இருக்கா, இதுதான் ஸ்மரணை. அப்ப கீழே இருக்கிறதெல்லாம் ஞாபகம் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். இங்க அதே போல இவா சொல்றா, வசிஷ்டரிடத்துல எத்தனை குருகுலம் பண்ணேன், அவள்கிட்ட எவ்வளவு கத்துண்டே, அந்த கத்துண்டதெல்லாம் தேவையான சமயத்துல ஞாபகம் இருக்கணும். தேவையான சமயத்துல மறந்து போயிடணும்னு தானே கர்ணன் சாபம் வாங்கினாரோ இல்லையோ. உனக்கு எது எப்பப்ப ஞாபகம் வரணுமோ அப்ப மறந்து போக கடவுது. அந்த நிலை இங்க இல்லை. ஸ்மிருதிமான் பூர்வாச்சாரியர்கள் வசிஷ்டர் முதலான ஆச்சாரியர்களிடத்தே என்ன பெற்றுக்கொண்டானோ அது தேவையான சமயத்துல ஞாபகம் வரும். அப்ப ராமனுக்கா தெரியாத சுவாமி, வசிஷ்டர் இடத்துலதான் கேட்டிருக்காரான்னா வசிஷ்டருக்கு ஒரு பெருமை கொடுக்கறதுக்காக கேட்டார். இப்ப எப்படி எங்களுக்கு பெருமை கொடுக்கறதுக்காக எங்கிட்ட கேட்டுக்கிறீரோ, வசிஷ்டரிடத்திலும் ராமன் காலக்ஷேபம் பண்ணினான் என்ன அவருக்கு ஒரு பெருமை கொடுப்பதற்காக கேட்டுக்கொண்டார். ஞான விருத்தர்களுக்கு ஞானத்தால ரொம்ப பெரியவா, அவளுக்கு ஒரு பட்டம் கொடுக்கணும். இப்ப இங்க நிறைய நம்ம பாரத தேசத்திலையும் ஆட்டம் மற்ற பேர் ஆட்டம் அரசாங்கத்தில இருந்தெல்லாம் பட்டம் கொடுக்குறா பாருங்க. இந்த பட்டத்தெல்லாம் தாண்டி எத்தனையோ பேர் வித்வான்களா இருப்பா, இந்த பட்டத்துக்காக அவ இருக்க போறது இல்லை. அப்ப அந்த பட்டத்தை கொடுக்கறதுனால நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்கிறோங்கிறாள் இல்லையோ, அவ ரொம்ப பெரியவா, அதுக்கு இவ பட்டம் கொடுத்திருக்கா. இந்த பட்டத்தினால அவளுக்கு ஒன்றும் பெருமை இல்லை. அத போல இப்ப இல்லை. இப்போ வசிஷ்டாச்சாரியருக்கு சிஷ்யன் ராமன் சொன்னால் அவர் ஏற்கனவே வசிஷ்டர், சப்தரிஷி, குலகுரு, மகரிஷி, பிரம்மரிஷி, இதெல்லாம் பெருமை. ராமனுக்கு குரு அப்படின்னு பட்டம் கொடுத்து ராமனா பெருமைப்பட்டார்னால் பழசெல்லாம் பெருமையே இல்லை. இப்ப ராமனுக்கு குருன்னு சொன்னதுதான் பெருமை. அப்ப ராமகுரு ராமனுக்காச்சாரியன்கிற உண்மையான பட்டத்தை கொடுத்தாரோ இல்லையோ, அதுக்காகத்தான் வசிஷ்டரிடத்தில் காலக்ஷேபம் செய்தான். காலக்ஷேபம் பண்ணிவிட்டார் ராமர். இப்ப அவர் சொல்லி கொடுத்ததெல்லாம் அப்பப்ப ஞாபகம் வர வேண்டாமா. பரீட்சைக்கு ரொம்ப நன்னா படிச்சேன், ஆனா கேள்விக்கு பதில் எழுதச்சே மட்டும் மறந்து விடுத்து. இதுதான் நம்ம கதை. அப்ப நாமெல்லாம் ஸ்மிருதிமான் இல்லேன்னு தெரிஞ்சுக்கணும். அவரை ஸ்மிருதிமானு கொண்டாடி விட்டார். ஏன்னா அவருக்கு படிச்சதெல்லாம் ஞாபகம் வருது. சில குழந்தைகள்லாம் 1/2 மணி 1 மணி நேரம் தான் படிப்பா.
அது எப்படியோ பரீட்சை எழுதச்சே ஞாபகம் வந்துடும், எழுதிட்டு வந்துருவா. பல பேர் இப்ப நாம உட்காந்து நாங்கள்லாம் எல்லாம் நிறைய பார்த்து இன்னதெல்லாம் சொல்லலாம், அது இதெல்லாம் எழுதி வச்சுப்பா. பல வித்வான்கள், கார்பாங்கடு சுவாமி எழுந்துள்ள இருந்தார், காஞ்சி பிரதிவாதி பயங்கர சுவாமி எழுந்துள்ள இருந்தார், அடியன் தாப்பனார் எழுந்துள்ள இருந்தார். ஒன்னும் முன்னாடி பார்த்து தயாரெல்லாம் தேவையே கிடையாது. மேடை ஏறினப்புறம்தான் முக்காவாசி விஷயம் ஞாபகத்துக்கே வரும். அப்ப என்ன தோணுகிறதோ அப்ப சொல்ல போறா. இதைத்தான் அப்போது ஒரு சிந்த செய்தேன்னு சொல்லுவார்கள். இது ஒண்ணு குறிப்பெழுதி வச்சுட்டோ படித்தோ இது ஏதும் கிடையாது. அங்க போனப்புறம் பகவானை அனுபவிக்கிறோம். அனுபவத்துல ஏதோ ஒண்ணு வாயில வருது, நல்லதா வருது, வந்தத்த புறத்தியாருக்கு அனுபவத்தை கொடுத்துடுறா. அப்பப்ப ஞாபகம் வருது இல்லையோ. அப்ப என்ன புதுசா கண்டுபிடிச்சாரான்னா அவர் ஆச்சார இடத்துல கேட்டதுதான். ஆனா அந்த கேட்ட விஷயம் தேவையான சமயத்துல ஞாபகம் வரணும் இல்லையோ, அதுதான் ஸ்மிருதிமான். உள்ள ஓடிண்டே இருக்கும், ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணிப்படும். அந்த பதிகத்துல அந்த பாட்டுல இதை போல ஏதோ இருக்கே ஞாபகம் வந்துடும். 4000 பாட்டு இருக்கு, உபனிஷத் முழுக்க இருக்கு, இத்திஹாச புராணம் இருக்கு. நம்ம ஒன்ன சொல்லிட்டு இருக்கிறச்சே இதை போல இன்னொரு இடம் இருக்கே ஞாபகம் வந்துடும். ஆனா இந்த இடத்துல வாயில வார்த்தையை நிறுத்திக்காம அந்த ஸ்லோகத்தை இழுக்கணும் இல்லையோ, அதுதான் பெரும்பாடு. பெரும்பாடுன்னா பாடு இல்லை, ஞாபகம் வந்தா உண்டு, இல்லைன்னா விட்டுணும்னு அர்த்தம். இதுக்கு மேல ஒண்ணு தேடுறதுக்கெல்லாம் வழி கிடையாது. ஞாபகம் வந்தா சரி, வரலன்னா தேடிண்டே இருக்க வேண்டியதுதான். ஆகாசத்தை பார்த்தா என்ன மேலே இருந்து பெருமாளா பொழிய போறார், இவர் முயற்சி எடுத்தா தான் வரப்போறது. இப்போ ஆச்சாரிய அனுகிரகம் இருந்ததுன்னா கிட்டும். ஆச்சாரியன் உட்கண்ணாலும் வெளிக்கண்ணாலும் அவர் கொஞ்சம் தான் சொல்லிக் கொடுப்பார். அதுக்கப்புறம் நீ சொல்லும் போது எல்லா அர்த்தங்களும் உனக்கு தெரியட்டும் என்ன அனுகிரகிச்சு விடுறாரு பாருங்க. அப்படி வசிஷ்டர் அனுகிரகம் பண்ணிருக்கார். அதனால ராமனுக்கு தேவையானதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஸ்மிருதிமான் ஸ்மிருதிமான் ச நஸ்மரத்யபகாராணாம் சதமப்யாத்மவத்தையா கதஞ்சித் உபகாரேன கிருத்தேன ஏகேன துஷ்யதி. இது இன்னொரு விதத்துல சொல்றார். படித்தது ஞாபகத்துக்கு வரும் ஸ்மிருதிமான். இன்னொன்னு இப்ப எப்பவும் தனக்கு யார் பண்ண நல்லதையும் ஞாபகம் வச்சுக்கிறார் ஸ்மிருதிமான். அப்படின்னா பண்ண நல்லதெல்லாத்தையும் அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறான். யாரானும் கொஞ்சம் தீங்கு பண்ணியிருந்தாலும் அப்பவே மறந்து போடுவான். நஸ்மரத்யபகாராணாம் சதமபி ஆத்மவத்யா. எத்தனை அபச்சாரப்பட்டிருந்தாலும் 100 பட்டிருந்தாலும் மறந்துடுவார். ஒரு சின்ன உபகாரம் பண்ணியிருந்தா கூட மறக்கவே மாட்டார். நஸ்மரத்யபகாராணாம் சதமப்யாத்மவத்யா கதஞ்சித் உபகாரேன கிருத்தேன ஏகேன துஷ்யதி. ஒரே ஒரு உபகாரம் பண்ணியிருந்தாலும் ராமன் ஞாபகம் வச்சுன்னு ஆசைப்படுறார், ஆனந்தப்படுகிறார். அப்ப ஸ்மிருதிமான்கிறதுக்கு 2வது அர்த்தம். படிச்சது தேவையான சந்தர்ப்பத்துல ஞாபகம் வரும் ஸ்மிருதிமான். தனக்கு செய்யப்பட்ட நல்லதை சின்னதா இருந்தாலும் மறக்க மாட்டார் ஸ்மிருதிமான். ஆக திருடவிக்கிரமஹ ஸ்மிருதிமான் என்னும்படி என்றோ தேவரீருடைய கிருத்தஜதை இருக்கும்படி நிசிஷ்டாத்மா சுஹ்ருத்சுச்ச அடியார்களுக்கு அடங்கிறவர், எல்லாரையும் நண்பனாக கொண்டவர். வரத சகலமேதது சம்ஸ்கிருதார்த்தம் சகர்த்த என்னும்படி தேவரீருடைய ஆத்மீயங்களை எல்லாம் ஆசிரித்தரான அடியோங்கள் இட்ட வழக்கா என்றோ தேவரீர் வைப்பது. பகவான் தனக்குரிய எல்லாத்தையும் தன் அடியார்களுக்காக வச்சிருவாராம். இது நமக்கே தெரியுமே. வரத சகலமேதது சம்ஸ்கிருதார்த்தம் சகர்த்த பிரதராயஸ்தவத்துல கூரத்தாழ்வானுடைய ஸ்லோகத்தை உதாகரிக்கிறார். இது ஜிதந்தே ஸ்தோத்திரத்தின்னு இருக்கு. நதே ரூபம் நச்சாகாரஹ நாயுதானி நச்சாஸ்பதம் பகவன் பக்தானாந்தம் பிரகாசசே. உனக்கு திருவாபரணங்களோ ஆயுதங்களோ உற்சவங்களோ வஸ்திரங்களோ புறப்பாடுகளோ பிரசாதங்களோ உன் அண்டகட்டாகமோ உன் சொத்தோ வைகுந்தமோ பூமியோ உன் படைப்போ இதித்தனி உனக்கு பெருமை சேர்க்க அல்ல, உன் அடியார்கள் அனுபவத்துக்காக. இதைத்தான் ஆச்சரியமா சொல்றா. இதனாலெல்லாம் பெருமாளுக்கு பெருமையா? அவருக்கு ஏதோ உற்சவம் நடந்தது, புறப்பாடு நடந்தது, தங்கத் தொழிக்கினியான் வெள்ளி வட்டில் தங்க விமானம் ஓஹோன்னு சொல்லிக்கிறோமே. இந்த தங்கம்ங்கிறது மண்ணுக்கும் பகவானுக்கு வித்தியாசமே கிடையாது. ஒரு ஸ்தித பிரஜனுக்கே அதுல வேறுபாடு கிடையாது. ஆரொருத்தன் ஆஷ்ம காஷ்ட லோட்டங்களையும் ஸ்வரணத்தையும் சமமாக நினைக்கிறானோ அவன் தான் ஸ்தித பிரஜனன் பக்தன்கிறார். அப்படி இருக்கிறச்சே எங்க பார்த்தாலும் தங்க கதவு போட்டிருந்தாலும் பெருமாளா, தங்க விமானம் இருந்தா தான் பெருமாளான்னு அவசியமே இல்லை. அதை பாதுகாக்கிறதுக்குள்ள இன்னும் போரும் ஆயிடும். ஆகவே உள்ளத்துல பாசுரம் தெரிஞ்சுதா, சாஸ்திரார்த்தம் புரிஞ்சுதா, அதன்படி ஆச்சார அனுஷ்டானத்தை அமைச்சிண்டமா, அதை ரொம்ப விட்டு கொடுத்துட்டோம். அதை விட்டு கொடுத்துட்டு எல்லா இடத்துலையும் தங்கமா இருக்கா, தேர் தங்கத்துல ஓடுறதா, தேர் வெளியில ஓடுறதா, பெருமாளே தங்கத்துல இருக்காரான்னா. இப்ப அனந்த பத்மநாப சுவாமி கிட்ட புதுசா 1.5 லட்சம் கோடி சொத்து வந்ததுனால ஒரு பெருமை அவருக்கு இல்லை. நாம வேணா செய்தித்தாளுக்கு செய்தி கிடைக்கலாமே தவிர அவருக்கு என்ன ஏற்படுது? அதே 10 பாட்டு கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவின செய்யும் கூற்றின் தவறுகளும் குறுகிறார். அவர் அனந்த பத்மநாபனாக தன் நாபிகமலத்திர பிரம்மா வச்சிருந்து நித்த சூரிகளுக்காக திருமுடி, தேவர்களுக்காக நாபி, அடியார்கள் மக்களுக்காக திருவடி என்ன 3 துவாரத்தால சமமா நினைச்சிருக்கார். அதனால இது ஒன்னும் புதுசா அவருக்கு பெருமை இல்லை. பின்ன யாருக்குன்னா
பிரசாதம் பண்ணது நமக்கு, புஷ்பம் நமக்கு, புறப்பாடு நமக்கு. இது ஒண்ணுமே இல்லைன்னா இந்த புத்தி அலபாய ஆரம்பிச்சுடும். கோவில், உற்சவம், பிரசாதம் அதுக்காகவா நாங்க போறோம் இல்லையோ, அதனால புத்தி வசத்துல இருக்கு. அப்ப வரத சகலமேதத்து சம்ஸ்கிருதார்த்தம் சகர்த்த, எல்லாம் உன் அடியார்களுக்காக செய்கிறாய், உனக்கல்ல. உன்னுடைய அனைத்தையும் உன் அடியார்களுக்காக ஆக்கி வைக்கிறாய். அடியோங்கள் இட்ட வழக்காயன்னோ தேவரீர் வைப்பது. ஆகையால் தாட்சிண்ய பரதந்திரனான தேவரீர் திருவுள்ளத்தாலே கோரின காரியத்தை காப்பேயரான எங்களையும் இசைவித்துக் கொண்டு செய்தருளுகுவதாக அன்றோ கேட்டருளுவது. இதனால என்ன சொல்றாரு? இப்போ உன்னுடைய பண்டம், பரிமாற்றம், உன்னுடைய வஸ்திரம், பிரசாதம் எல்லாம் அடியார்களுக்காக. அதனால இப்ப ராமன் ரொம்ப ஆச்சரியமா ஒரு நாடகத்தை நடத்துறாராம். என்னன்னா, அவர் கேட்டு முடிவு பண்ணதும் குரங்குகளை கேட்டுத்தான். ஏன்னா எல்லா அடியார்களுக்காக இல்லையோ, எப்ப அனைத்தும் அடியார்களுக்காகவோ அடியவனான குரங்க கேட்டுத்தான் விபீஷணனை கை கொண்டான். ஆனா ராமனுக்கு இருக்கிற சாமர்த்தியம் என்னன்னா, இப்ப நம்ம பிள்ளை நம்ம சொன்னது கேட்கணும், பொண்ணு நம்ம சொன்னது கேட்கணும். கேட்கலன்னு வச்சுங்க, அவ கேட்கறத நம்ம சொல்லணும். இதுதான் வழி. அவ நம்ம சொன்னத அவன் கேட்கலன்னா அப்ப அவ எதா கேட்டுப்பாளோ அதை நம்ம சொல்லிட்டு, நான் சொன்னபடி என் பிள்ளை கேட்டான் அப்படின்னு பிரகடனப்படுத்த வேண்டியதானே. அதைத்தான் இப்ப வானரோத்தமர்கள் சொல்லிக்கிறா. எங்க அபிப்பிராயத்தெல்லாம் நீ கேட்க வரல, உனக்கு வேண்டியதைத்தான் நீ செய்ய போறே, ஆனா அதை எங்க வாயில போட்டு இழுக்கணும்னு பாக்குறேன். அதுக்கு தான் இப்ப நீ பேசி கொண்டு இருக்கிறாய். இது தப்பு இல்லையோன்னா மறுபடியும் அதே, இதை நாம பண்ணா குற்றம், அவன் பண்ணா சரி. அதை கீழே பார்த்துட்டோமே, உங்களுக்கு சந்தேகம் வரும். ஓ, குடத்தை இவ உடைச்சா மண் குடம், அவ உடைச்சா பொன்குடமா? ரெண்டு வச்சுருக்காளோ இல்லையோ. மருமகன் உரைத்தா இப்படி, மாமியார் உடைச்சா அப்படியாங்கிறாளோ இல்லையோ. அது என்ன நாங்க இதை பண்ணா தப்பு, ராமன் பண்ணா சரியானா? ஆமா. ஏன்? அவர் ராமனானபடியால், வேற எந்த காரணமே அதுக்கு சொல்ல தேவையில்லை. அவன் ராமனானபடியால் அவர் எத்த செய்திருக்கிறாரோ அது உண்மை. நாம் நாமானபடியால் நல்லதை செய்தாத்தான் உண்மை. நாம உலகத்துல நல்லதுன்னு ஒத்துக்கொள்ளப்பட்டதை செய்யணும். ஆனா ராமனுக்கு அவசியம் இல்லை. மேல அவர் மாற்றி செய்யவே போறது இல்லையே. அவர் எதை செய்கிறாரோ அது நல்லதா எடுத்தொல்லையோ. இதைத்தான் கண்ணன் ரொம்ப வெளிப்படையா பண்ணிட்டார். ராமன் தர்மத்தின் வழி நடந்து நான் தார்மிகன்னு சொல்லிப்பார். கண்ணன் தாம் பண்றத பண்ணிட்டு அத தர்மம் விடுவார். தான் எதை பண்ணுவாரோ அது தர்மம். ராமர் அந்த அளவுக்கு போக மாட்டார், தான் தர்மத்தை பண்ணுவார். பராசரபட்டர் சாதித்தார். என்னத்துக்கு தான் ராமன் இப்படி பண்ணானோ, ராமன் கண்ணனாட்டம் தான் நடந்துட்டு இருக்கணும், தாம் பண்றது எல்லாத்தையும் பண்ணிருக்கணும், அதைத்தான் தர்மம்னு சொல்லியிருக்கணும். அப்பதான் இந்த லோகம் கேள்வி கேட்காத ஏத்துக்கொள்ளும். அதை விட்டுட்டு நானும் தர்மத்துக்கு கட்டுப்பட்டவனா 4 பேர் எழுந்திருந்து கேள்வி கேட்கறான் பாருங்க, இப்படி பண்ணிருக்கலாமா அப்படி பண்ணிருக்கலாமான்னு. அல்பஜன், ஒண்ணுமில்லாத ஒரு எறும்புக்கு கூட இல்லாதவர் நாம். ஜெகத் அண்டகட்டாகங்கள் அத்தனைக்கும் சர்வேஸ்வரன் பகவான். அவர் அவதரித்து நல்லது செய்யும் போது நாம் கேள்வி கேட்பதற்காக. ஆகவே இப்படி கோரின காரியத்தை காப்பேயர் குரங்குகளான எங்களையும் இசைவிக்க வேணும் என்று எங்களை கேட்டீர். இப்படி பெருமாளை கொண்டாடி பரிவாலே கிளங்கின அங்கத சரப ஜாம்பவத் பிரபிருதிகளான முதலிகள் சில ஹேத்வாபாசங்களை ஹேத்துக்களாக கொண்டு விபீஷண பரிகிரகத்தை கடுகை இசையாதொழிய. அதாவது பெருமாளை நன்னா கொண்டாடிட்டா. இந்த குரங்குகள்லாம் ராமனை பத்தி உனக்கு தெரியாதா, எங்கள்கிட்ட வெறுமை கேட்டுக்கிறே, உனக்கு புரியாதில்ல, நீ தான் முடிவெடுக்க போறே, எங்களையும் கேட்டுக்கணுங்கிறதுக்காக கேட்டுக்கிறே. இதெல்லாம் கொண்டாடிட்டு ராமன் சரி சரி குரங்குகள்லாம் நமக்கு ரொம்ப நல்லது பேசுறான்னு மனம் கசிஞ்சிருக்கு பாருங்க. அப்ப சொல்றா, இருந்தாலும் இவனை ஏத்துக்க வேண்டாம். இத்தனை நாள் இதெல்லாம் சொன்னீங்களேன்னா அவ்வளவு தூரம் நல்லவனான உனக்கு நல்லது நடக்கிறது எங்க கடமை இல்லையா? அவளுக்கு என்ன இப்போ ஒண்ணு விபீஷணனை கண்டு அவளுக்கு பயமும் இல்லை, கோபமும் இல்லை, ஒண்ணும் இல்லை. ராமனுக்கு அவனால ஆபத்து வந்துருமோ அந்த ஒரு அன்பு காரணமே தவிர குரங்குகள் இதை மறுக்கிறதுக்கு வேற ஒன்றும் காரணம் இல்லை. பட்டர் சாதித்தார். 2 பேர் பிரயத்தனம் பண்றா. ராமனும் முயற்சி எடுக்கிறார், சுக்ரீவனும் முயற்சி எடுக்கிறார். தனக்கு காலில் விழுந்தவனை காப்பாற்றணும்னு ராமன் முயற்சி பண்றார், தனக்கு நண்பனை காப்பாற்றணும்னு சுக்ரீவன் முயற்சி பண்றார். எப்ப நண்பன் ராமனை கைப்பிடித்தானோ அவனை ரட்சிக்க வேண்டியது சுக்ரீவன் கடமை, விபீஷன் வேண்டாங்கிறான். தன் திருவடியில வந்த விபீஷணனை ரட்சிக்க வேண்டியது ராமன் கடமை, ஏத்துப்பேங்கிறார். 2 பேரிடத்திலையும் குற்றம் இல்லையே. இதனாலதான் ராமன் சுக்ரீவன்ட்ட பேசி சமாதானப்படுத்துறார். இல்லைன்னா நாம இருந்தா ஒரே முடிவு எடுத்திருப்போம், நான் தலைவன் சொல்றபடி தொண்டர்கள் கேளுங்கள் கொறடா அப்படின்னு கொடுக்குறா பாருங்க. இங்கேருந்து போன உடனே நாங்க சொல்றபடி கேளுங்க, இல்ல கட்சியிலிருந்து வெளியேற்றப்படுவீர்கள், பேச்சே கேட்க முடியாது. அந்த கட்சி மட்டும் அதை சொல்லிடுத்து அத்தோட மொத்த பேரும் தலைவணங்க வேண்டியதான். இங்க அதெல்லாம் இல்லையே. உண்மையான ஜனநாயகம் இங்க பார்க்கணும், எங்கேயோ இல்ல. இப்ப ராமர் குரங்குகளை வச்சுன்னு ஜனநாயகம் பண்ணிட்டு இருக்கார். ஆரிங்க மக்களே கிடையாது, இப்போ மனுஷர்களே இல்லாமல் குரங்குகளை ஏன் சுக்ரீவனை ராமன் சமாதானப்படுத்தணும்? அவசியமே இல்லையே. விபீஷணனை அங்கீகாரம் பண்ண போறேன்னு சொன்னால் மறுபேச்சு யாரும் பேச போவதில்லை, பேச வைக்கக்கூடிய தேவையும் ராமனுக்கு இல்லை. ஆனா ராமன் மொத்த பேரிடத்திலையும் பேசுறாரேனால்
அவர் உள்ளத்துல என்ன ஓடுறது? இவன் எப்ப ஆசிரித்தனோ இவன் ஆசிரித்தன் தானே. நேத்திக்கு வந்த ஆசிரித்தன் இவன், இன்னைக்கு வந்திருக்கிற ஆசிரித்தன் இவன். அப்ப இவனை நாம கை கொள்ளணும்னா இவனை விட்டுட முடியுமான்னா அவனுக்கு சமாதானப்படுத்தித்தான் செய்யணும். பகவானோ ஆசிரித்த பரதந்திரன். அப்ப சுக்ரீவன்கிற ஆசிரித்தனுக்கு அடங்கிய வந்தா, விபீஷணன்கிற ஆசிரித்தனுக்கு அடங்கிய வந்தா, ரெண்டு பேரும் கைவிட்டுடவே மாட்டான். அதனாலதான் சமாதானப்படுத்தி சுக்ரீவன் இசைந்துதான் இவனை கை கொண்டானே தவிர அவனை இசைவிக்காத பண்ணவே இல்லையே. இங்கதான் உண்மையான உலகத்தில் பெரிய ஜனநாயகம். என்ன நம்ம நாட்டை தானே சொல்லியிருக்கணும், லோகத்திலேயே பெரிய ஜனநாயகம் இருக்கிற நாடு இதுதான். ஆனா ஜனங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. என்ன நடக்க நாயகன் இல்ல, ஜனங்க முதல்ல பிரஜைகளாவே இல்லையே, அப்புறம் என்ன நாயகன் அர்த்தத்துக்கு? ஜனநாயகம்னால் ஜனங்களே தலைவர்கள் அர்த்தம். அப்ப ஜனங்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய உரிமை இருக்கணும். அதை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் கொடுக்குறா, நடுவுல எந்த உரிமையும் இருக்கிறது இல்லை. அதனால இங்க என்ன ஜனநாயகம்? ராமன் இப்ப கூட உட்காத்தி குரங்குகளோட பேசிட்டு இருக்காரு. அங்கதன், சரபன், ஜாம்பவான் இது முதலானவர்கள்லாம் ஹேத்வாபாசம், உண்மையான காரணங்களை சொல்லாமல் ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக சாக்கு சொல்றதுங்கிற மூல்யம். அத போல விபீஷணன் பேர்ல ஏதோ 2 சாக்கு சொல்றா, சொல்லி இதனால கை கொள்ள வேண்டாம் என்று மறுக்க ஹேத்வாபாசங்களை, ஹேதுக்களான பொய்க்காரணங்களை கூறி ஹேத்துக்களாக கொண்டு விபீஷண பரிகிரகத்தை கடுக இசையாதொழிக. விபீஷணனை ஏத்துக்கணுங்கிறத இவா ஒத்துக்காத போயிட்டா தத்துவவித்தாய் சன்மந்திரியான திருவடி. அடுத்த ஆஞ்சநேயர் எழுந்திருக்கிறார், உண்மை புரிஞ்சவர், சன்மந்திரி, நல்ல மந்திரி, நல்லது சொல்லக்கூடியவர். அவர்கள் சொன்ன ஹேத்வாபாசங்களை எல்லாம் பிரதிக்ஷேபித்து இவா சொன்ன பொய்க்காரணங்களை எல்லாம் இல்லேன்னு விட்டார் அவர். இதெல்லாம் ஏத்துக்க வேண்டாராமா, இதெல்லாம் பொய்யான காரணம். பரீட்சிதங்களான நிர்தோஷ குணங்களாலே ஸ்ரீ விபீஷணாழ்வான் பரிகிராக்கியன் என்று விண்ணப்பம் செய்தான். குற்றமே இல்லாதவன் விபீஷணன், அவனை கை கொள்ள வேண்டும் என்று பரிந்துரைக்கிறார் ஆஞ்சநேயர். இவெல்லாம் இல்லாத பொய்க்காரணத்தை சொன்னான். அந்த காரணங்கள்லாம் பொய், நான் சொல்றது மெய். விபீஷணன் நல்லவன், ஏத்துக்கலாம் என்று ஹனுமான் சொல்லிவிட்டார். அவ்வளவில் இனிமே முடிவு ராமன் கையில் என்ன இருக்கு? இந்த பக்கம் வக்கீல் வாதாடி விட்டார், அந்த பக்க வக்கீலும் வாதாடி விட்டார். 2 வாதாடமும் முடிஞ்சது. இப்ப ராமன் எல்லாத்தையும் வாங்கிக்கணும், தான் ஆராய்ச்சி பண்ணணும். அதெல்லாம் அப்புறம் வந்து சேர்ந்தவனை கை கொள்ளுவோம்னு முதல் நிமிஷமே முடிவு எடுத்துட்டார். இனிமே அந்த முடிவுக்கு வாதத்தை கூட சேர்த்து வைக்க போறார், அவ்வளவுதானே தவிர அவர் முடிவில எந்த மாற்றமுமே இல்லை. அவ்வளவில் பெருமாள் சரணாகத்தனை நலியச் சொல்லுகிற திரளிலே இவன் பரிகிராக்கியன் என்று சொல்லுவாரையும் பெற்றோம் என்று திருவுள்ள முகந்து ஹனுமான் பேசின உடனே ராமன் முகம் மறுபடி கருப்பாச்சான். இத்தனை செவந்து இருந்ததே, ஏன்னா அவனை கொல்லணும்னு சொன்ன உடனே முகம் செவந்து போச்சு. பழையபடி கருப்பா எடுத்துன்னா அவ முகம் கருத்து படுத்து நம்ம சொல்லுவோம். ஆனா ராமன் விஷயத்துல மாத்தி சொல்லணும், அவர் முகம் செவந்து படுத்துன்னு. ஏன்னா நாமெல்லாம் சகப்பா இருக்கிறவா கருத்தாத்தான் மாற்றம், ராமன் சகப்பா இருக்கிறவர் கருப்பாயிட்டாத்தான் இயற்கை. அவர் முகம் செவப்பா எடுத்துன்னா செயற்கை, கருப்பா எடுத்துன்னா இயற்கை. நமக்கு கருப்பாயிட்டோம்னா செயற்கை, சகப்பாயிட்டோம்னா இயற்கை. அப்ப நமக்கு அங்கேயும் வேறதான், ராமனுக்கு அங்கேயும் வேறதான், நமக்கும் வேறதான். இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம் குண சம்பந்தம், குணத்தால் நாம நல்லவாழாரோம், குண ராம சம்பந்தத்தால் நல்லதாருதுன்னு கீழே பார்த்தோமோ இல்லையோ. இங்க இப்ப வரணமே மாறிப்படுத்து பாருங்க. நமக்கெல்லாம் அவர் கோவத்துல முக செவந்து படுத்துன்னுவா, முக செவந்து படுத்துன்னா இந்த சிவப்பு வேற, இந்த சிவப்பு கொஞ்சம் குறைஞ்சதுன்னா கூட நாம உள்ளம் கன்றி படுத்துனா முகம் கருத்து படுத்து இருண்டு படுத்துங்கிறோம். ராமனுக்கு கருத்து படுத்துனா தான் இயற்கையா நன்னா இருக்காருன்னு அர்த்தம். கருநீல வண்ணனாய் ராமனுடைய முகம் இப்பதான் திரும்ப இயற்கைக்கு போறது. ஹனுமான் வார்த்தையை கேட்டுத்தான் கொஞ்சம் திருப்தி ஆனார். நல்ல வேளை கொல்லுன்னு சொல்ற கோட்டிக்குள்ள ஒத்தனானும் கொல்லாதேன்னு சொன்னானே, இந்த மட்டும் தேவலை. பிருந்தாவனத்துக்கு போனேன்னா இம்லி தலான்னு ஒரு இடம் இருக்கு, ரொம்ப ஆச்சரியமான இடம். அது ஒரு புளிய மரம், நம்மாழ்வாரும் புளிய மரத்தடியில தான் இருக்கார். அங்கும் புளிய மரத்தடியிலே கண்ணனுக்கு எப்பவான்னு கோபிகைகளை பிரிந்து உடம்பெல்லாம் வெளுத்து போடுமா. வெளுத்து போயிட்டு அவ இல்லாத தவிப்பறோ இல்லையோ, அந்த புளிய மரத்தடியில உட்கார்ந்து போறான். உட்கார்ந்துன்னா அந்த கோபிகளோட என்னென்ன கதை பேசியிருக்காரோ அதெல்லாம் ஞாபகம் வருமா. ஞாபகம் வந்த உடனே அவ இருக்கிறாப்புல நினைச்சுன்னு மறுபடியும் கருப்பாயிடு வரான். இதான் இம்லி தலாவுக்கு பெருமை. அந்த இடத்த போய் சேவிச்சுன்னா அழகான ஒரு புளிய மரம், அதை சுத்தி நல்லா வேலி கட்டி வச்சிருக்கா. போய் உட்கார்ந்தா குடுகுடுன்னு காத்து வீசுறது. கண்ணன் கோபிகளோட அங்க உட்கார்ந்த இடம். இந்த கதையை ஞாபகம் வச்சுன்னு பார்த்தோம்னா இயற்கையா மறுபடியும் கருப்பான இடம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்ப ராமனுக்கும் ஒரு திருப்தி, அவ்வளவில் பரிகிராக்கியம் என்று சொல்லுவாரையும் பெற்றோம் என்று திருவுள்ள முகந்து அதராம பிரசன்னாத்மா ஸ்ருத்வா வாயுதுசஸ்ய பிரத்யபாஷத துர்தர்ஷ சுதவான் ஆத்மனிஸ்திதம் என்கிறபடியே அதராமஹா ராமன் பிரசன்னாத்மா திருப்தியான உள்ளத்தோடு இருந்தார், ஆனந்தப்பட்டார். எப்போ ஹனுமான் பேசின அப்புறம் அதராம பிரசன்னாத்மா ஸ்ருத்வா வாயுசுதஸ்ய, வாயுசுதன்
வாயுகுமாரனான ஹனுமான் பேசின விற்பாடு வார்த்தைகளால் மனம் தெளிந்து தன் கருத்தை வெளியிட்டு விடை கூறினான் என்கிறபடியே அகம்பனீயமான ஸ்வமதத்தை, நடுக்கமில்லாத தன்னுடைய மதத்தை அருளி செய்ய தொடங்கினார். ராமன் பேச ஆரம்பிக்கிறார். விபீஷணன் சதோஷன், நீங்க 2 பேர் என்ன சொன்னீள்? தோஷமுடையன் விபீஷணன் விட்டுவிடு, சுக்ரீவன் சொன்னது. நல்லவன் விபீஷணன் ஏற்றுக்கொள், ஹனுமான் சொன்னது. இங்க இருக்கிறது நல்லவன் ஏத்துக்கோ, இங்க இருக்கிறது தீயவன் விட்டுடு. உங்க 2 பேர் வார்த்தையும் செய்றேனே, சுக்ரீவா நீ எனக்கு வேண்டியவர், ஹனுமானே நீ எனக்கு வேண்டியவர், உங்க 2 பேர் வார்த்தையும் செய்றேன். அவளுக்கு ஆச்சரியம், எங்க 2 பேரையும் சேர் செய்ய முடியாதே, ஏன்னா நாங்க விட்டுடுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கார், பிடிச்சுக்கோன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கார், எப்படி 2ஐயும் செய்வேன்னா சுக்ரீவன் சொன்னதுலேன்னு ஒன்னு எடுத்துக்கிறேன், அவன் தோஷமுடையவன் சொன்னியே எடுத்துக்கிறேன், ஹனுமான் சொன்னதுலேருந்து ஒன்னு எடுத்துக்கிறேன், அவனை ஏத்துக்கணுங்கிறத எடுத்துக்கிறேன், 2ஐயும் சேர்த்துட்டேன், அவன் தோஷமுடையவன் ஆனாலும் ஏற்றுக்கொள்வேன் பதில் சொல்லிட்டார் ராமன். இங்க 2 சொல்லு இருக்கு, இங்க 2 சொல்லு இருக்கு, இதுலேருந்து ஒன்னு எடுத்துட்டார், இதுலேருந்து ஒன்னு எடுத்துட்டார். எதிரே பார்க்கல இத குரங்குகள். இவா சொன்னது ராமன் ஏத்துப்பார், அவன் குற்றமில்லாதவன் ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கணும், ஹனுமான் படி பேசணும்னா. ராமன் கைவிடுவார், குற்றமுள்ளவன் கைவிடுவேன்னு சொல்லியிருக்கணும், சுக்ரீவன் படி பேசணும்னா. 2ஐயும் ராமன் ஒத்துக்கல, அவன் குற்றமுள்ளவன் ஆனாலும் கை கொள்வேன் என்று 2 பேர் வார்த்தை எழுதிவிட்டார். அடுத்த ஸ்லோகமே அதனால வந்ததுதான். தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமேதத் அகர்ஹிதம், அவன் தோஷவான் ஆனாலும் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்று. ஆகையாலே சங்கனியன் என்ற அங்கதாதி மதங்களுக்கும் இவன் நிர்தோஷன் ஆகையால் பரிகிராக்கியன் என்கிற திருவடி மதத்திற்கும் அவிருத்தமாக இவன் தோஷமுடையவன், அதனால சந்தேகப்படத்தக்கவன் என்று அங்கதாதிகள் சொல்றார். இல்ல இவன் பேர்ல சந்தேகப்பட வேண்டாம், நல்லவன் ஏத்துக்கணும் ஹனுமான் சொல்றார். இந்த 2 மதத்துக்கும் அவிருத்தமாக 2 பேருக்கு இயந்து போகும்படி சதோஷனே யாகிலும் சரணாகதன் என்று பேரிட்டு வந்தவன் பரிகிராக்கியன். ஆச்சரியமான சொல்லுது. சதோஷன் ஆகிலும் குற்றமுள்ளவனே ஆகிலும் சரணாகதன் என்று வந்தவன் சொல்லலைவர், சரணாகதன் என்று பேரிட்டு வந்தவன். அப்படின்னால் பொய்யா சரணாகதி பண்ணாலும் போருங்கிறார். சரணாகதன் வந்தவன்னா உண்மையான சரணாகதன், ஆனா சரணாகதன் பேரிட்டு வந்தவனால் ஒண்ணு உள்ள விஷயம் இல்லே, வாய் வார்த்தையா சரணாகத்தின்னு சொன்னார்னு அர்த்தம். நாக்கு தொண்டு ஆங்கிலத்துல சொல்லுவாளோ இல்லையோ, என்ன நாக்கால தொண்டு புரியலான்வா, அப்படின்னா மனசுல ஒண்ணு இல்ல, வாய்ப்பேச்சா பேசுறோம்னு அர்த்தம். அத போல இது வெறும் நாக்கிலேயே சொல்லியிருக்கட்டுமே, சரணாகத்தின்னு சொல்லியிருந்தாலும் சரி, பேரிட்டு வந்தவன் பரிகிராக்கியன் என்று தாம் அருளி செய்ய புகுகிற மதம் அவ்வோலக்கத்தில் சர்வவிருத்தமாகையாலே இத்தை எல்லாரும் கூட அனாதரிப்பார்கள் என்று பார்த்தருளி. இப்ப நான் சொல்ல போறதை வல்லாரும் ஏத்துப்பாளோ? நிச்சயமா இவளுக்கு இது பிடிக்க போறது இல்லையே. பிடிக்க போறதுனால உடனே இல்லேன்னு விடுவா. பாராளுமன்றத்துல ஏதானு ஒன்று வரும், ஓன்னு சத்தம் விடுவா. அது எப்படி இது நாட்டுக்கு விரோதம், உடனே தள்ளு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அதை பத்தி பேசவே மாட்டான். ராமன் பார்த்தார் இந்த மாதிரி ஏதாவது நடந்துட போறது. இப்போ அப்ப முற்கூட்டி வா மனசை தயார்படுத்தணுங்கிறதுக்காக முன்னாடி குரங்குகள் என்ன சொன்னான், தாங்க இவனை கொல்லணும்னு சொல்றதுக்கு முன்னாடி, ராமா உனக்கு தெரியாதா, எங்களை கேட்கணுமா, எங்க பெருமைக்காத்தன்னு சொல்றேன், ரொம்ப நன்னா பேசிட்டு அழகா வாய்ப்பந்தல் போட்டு சொன்னாலும் இல்லையோ, அதே போல இப்ப ராமன் அதுக்கும் விட அழகா பேசிவிட்டார். மமாபித்து விவக்ஷாஸ்தி காச்சித் பிரதி விபீஷணம் ஸ்ருதமிச்சாமி தத் சர்வம் பவத்பிஹி ஸ்ரேயசி ஸ்திதைஹி, என்னுடைய நன்மையிலே விருப்பம் இருக்கிற நீங்கள் நான் சொல்வதை தற்போது கேட்பீர்களா? சொல்றதை எப்படி கேட்கிறார்னா, மமாபிச்ச விவக்ஷாஸ்தி காச்சித் பிரதி விபீஷணம், விபீஷணனை குறித்து மமாபிச்ச எனக்கும் கூட 2 வார்த்தை சொல்றது இருக்கு, சொல்லலாமா, அனுமதி உண்டா? எனக்கும் கூட விபீஷணனை பத்தி சொல்ல வேண்டியிருக்குன்னா குரங்கள்லாம் உருகியப்படுத்து. ராமன் பார்த்து நம்ம இடத்துல எனக்கும் கூடவா, நான் சொல்றதுக்கு இருக்குன்னு சொல்லுவாரா? அதை விட்டுட்டு எனக்கும் கூடன்னு கெஞ்சர தோரணையில சொல்றாரே. ராமா இப்படி பேசாதே, தேவரீர் என்ன நியமிக்க போறதோ அதுதான் எங்க முடிவு, இந்த வார்த்தை நீங்க சொல்லணும்னு தானே காத்துனேன், அதுக்கு தானே இந்த வார்த்தையை வைத்தேன். அப்ப எனக்கும் கூட சொல்றதுக்கு இருக்கு. நான் மமாபிச்ச விவக்ஷாஸ்தி காச்சித் பிரதி விபீஷணம், ஓரொரு எழுத்தும் வால்மீகி பார்த்துத்தான் வைப்பார். ராமன் பேச்சே எழுத்தெழுத்தா பேசக்கூடியவர். நாம 10 வரி பேசணும்னா இல்ல 2 வார்த்தை தான் தேரும். ஆனா ராமன் அப்படி இல்லை, 2 வார்த்தை பேசினான்னா 10 வரிக்கு அர்த்தம் தேரும். நல்லா தெரிஞ்சவா பேசுறதுக்கும் தெரியாதவா பேசுறதுக்கும் அதான் வித்தியாசம். மமாபிச்ச விவக்ஷாஸ்தி காச்சித் பிரதி விபீஷணம் பவதி ஸ்ரேயசி ஸ்திதை, என் நன்மையில விருப்பம் இருக்கிற நீங்க கேட்கணும். நம்முடைய மதத்தை நாமும் சொல்ல நினைக்கிறோம், அதனுடைய அனுஷ்டானம் பின்பு பார்த்து கொள்கிறோம். நான் சொல்றதை கேட்டுக்கிறீளாங்கிறார், நான் சொன்னபடி நடக்கிறீளான்னு ராமன் கேட்கல. ஏன்னா இப்ப முதல்ல கேட்டுக்குங்கோ, நடக்கிறத பத்தி அப்புறம் பார்ப்போம். மனசுலயே வாங்கிக்கலன்னா ஒரு விஷயம் நல்லது நல்லதை எடுத்து சொல்றோம், அதை பண்ணுட வேண்டியிருக்கேங்கிற பயத்திலேயே கேட்கவே வரமாட்டான்.
ராமன் சொல்றது நல்லத்த முதல்ல காதால கேட்டுக்கோ, பண்ண முடியறதா இல்லையாங்கிறத அப்புறம் யோசிப்போ. முதல்ல கேட்கறதுக்கு காசு பணம் செலவா, நீ பண்ணக்கூட வேண்டாம். பண்ணக்கூட வேண்டாம்னா பண்ண வேண்டாம்னு அர்த்தம் இல்லை, இப்ப வேண்டாம் நாளைக்கு பண்ணிக்கோன்னு அர்த்தம். அதனால இப்போதாவது சொல்வதை கேட்டுக்கொள். மமாபிச்ச விவக்ஷாஸ்தி, என்ன அனுஷ்டானம் பின்பு பார்த்துக் கொள்ளுகிறோம். நமக்கு பரிவரான நீங்கள் நாம் சொல்லுகிற வாக்கியத்தை விபீஷணனுடைய சரணாகதி வாக்கியம் பட்டது படுத்தி அனாதரியாதே கேட்டு தர வேண்டும். ஏராமா நல்லது சொன்னா நாங்க கேட்டுக்க மாட்டோமா? குரங்கு கேட்கிறா. ராமன் பதில் சொன்னார், இல்லையே நல்லது சொன்னா நீங்க கேட்டுக்க மாட்டீல் போல் இருக்கு. அந்த சந்தேகம் இருக்கவே தான் நான் இப்படி பிரார்த்திக்கிறேன். அது என்ன அப்படி சொல்லிட்டேன்னா, இப்ப விபீஷணன் சொன்னா நல்லதை நீங்க கேட்டுக்கலையே, அதுதான் எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதனாலதான் நான் சொன்ன நல்லதையான்னு கேட்டுங்கன்னு சொல்றேன். அங்கதான் குத்தல். ஏன்னா இப்ப விபீஷணன் நல்லது சொல்லியிருக்கா, சரணம்னு தானே அவர் சொன்னார். அது எவ்வளவு உயர்ந்தது, அதை தெரிஞ்சுக்காம கொல்லணும்னு சொல்றீங்களே, அப்ப பேசின தப்புக்கு அப்பவே தண்டனை. ராமனுடைய பேச்சு சாமர்த்தியம் எந்த விஷயத்தை சொல்லச்சே எங்க தண்டனையும் கொடுக்கணுமோ கொடுத்துதான் இப்போ. நான் சொல்றத நல்லத்தை கேட்டுக்குவான்னு கேட்டுக்கிறீங்களா, அப்படின்னா நல்லதை கேட்கிற புத்தி இல்லாதவர்களே நல்லதை கேட்க பழகிங்கோன்னு அர்த்தம். நாங்க நல்லதை கேட்கலையானா, இப்ப அவன் சொன்னத்த நல்லத்தை நீங்க கேட்டுக்கலையே, நான் சொன்ன நல்லதையான்னு கேட்டுங்கோ. இந்த ராமனோட நமக்கு தாங்காதுன்னா, இவர் இக்ஷ்வாகு வம்சர், நாமோ குரங்கு, இவருக்கு நமக்கு ஏணி வச்சா கூட எட்ட போறது இல்ல. பேசாவி இவர் சொன்னதை கேட்டு போயிடுவோம், இதுதான் நமக்கு நல்லது போல் இருக்கு. குரங்கு உடனே முடிவுக்கு வந்துட்டா, இந்த முடிவுக்கு வரணுங்கிறதுக்கு தான் ராமன் தன்னை தாழ்த்தி கொண்டான். நமக்கு இப்ப காரியம் முக்கியமே தவிர செருக்கு முக்கியம் இல்லை. மேலும் அவர் உள்ளத்துல என்ன இருக்கு, இந்த குரங்கு ஒன்னொன்னு எனக்கு பிரியமானது தானே. எப்படி விபீஷணன் பிரியமானவனோ இந்த ஓரொரு வானரனும் பிரியன் தானே. இவனையும் விட்டு கொடுக்க மாட்டேன், அவனையும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று அறியாதறியாதே கேட்டு தர வேண்டும். விபீஷணன் சரணம்னு சொன்ன வாக்கியத்தை அனாதரம் பண்ணிட்டீங்களே, அப்படி பண்ணக்கூடாது, ஆதரிச்சு கேட்டுக்கணும். இப்படி முதலிகள் செவி தாழ்க்கும்படிக்கு இறந்து நம்முடைய சுபாவம் சொல்லுவாரை போலே சுவசித்தாந்தத்தை சமீச்சீனமாக ஹேதுவோடே சுருங்க அருளி செய்கிறார். நீங்க சொல்றதெல்லாத்தையும் நான் ஏத்துக்கல, நான் சொன்னத்தை நீங்க இப்ப கேளுங்கோ. ஏன் நீங்கள் பொய்க்காரணம் சொன்னீர்கள், நான் இப்ப உண்மை காரணம் சொல்றேன். அவனை ஏத்துக்க கூடாதுங்கிறதுக்கு பொய்க்காரணம் கூறினீர்கள், அவனை ஏத்துக்கணுங்கிறதுக்கு ஹனுமான் உண்மை காரணம் சொன்னார். அவன் குற்றம் உள்ளவனானாலும் ஏற்றுக்கொள்ளுவேங்கிறதுக்கு நான் இப்ப உண்மை காரணம் சொல்றேன். ஏன்னு தன் விஷயத்தை தன் மதம், இதுதான் ராமனுடைய உறுதி என்ன வெளியிடுகிறார். மித்ர பாவேன சம்பிராப்தம் நத்தஜேயங் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமேதத் அகர்ஹிதம். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். ஏதது இந்த என்னுடைய முடிவானது, சதாம் சத்துக்களாலே, அகர்ஹிதம் இகழத்தகாதது, கர்ஹிதம் இகழத்தக்கது, அகர்ஹிதம் இகழத்ததாதது. நான் இப்ப விபீஷண சேர்த்துக்க போறேன்னு முடிவெடுக்கிறேன்னு இல்லையோ, நீங்க என்ன பயப்படுறீர்கள்? ஓ இதனால என்ன அனர்த்தம் விளைய போறதோன்னு தானே உங்க பயம். நான் எடுக்கிற முடிவு பெரியோர்கள் ஏத்துப்பார்கள், அவர்கள் ஒரு நாள் இதை தப்புன்னு சொல்ல மாட்டா. சதாமேத்தது அகர்ஹிதம். என்ன முடிவு ராமா என்ன குரங்குகள் கேட்கிறா. தோஷத்தோட ஒருத்தன் வந்தாலும் எதிரிப்படையிலேன்னு வந்தாலும் அவனை கேள்வி கேட்காம நமக்குள்ள சேர்த்துக்கணும்னு முடிவெடுக்கிறேன் பாருங்க. இது எந்த ஆபத்துல கொண்டு போய் விட போறதோன்னு நீங்க நினைக்கிறீங்களே, இந்த முடிவு நல்லோர்களால் கொண்டாடத்தக்கது. ஏன்னு குரங்குகளுக்கு புரியல. இது என்ன யுத்த சாஸ்திரத்துக்கே எதிரா இருக்கே. இப்படி கண்டதும் இல்லை கேள்விப்பட்டதும் இல்லையேனால் மித்திர பாவேன சம்பிராப்தம், நண்பன் என்று வேஷமிட்டு கொண்டு வந்தாலும் போரும். நண்பனா வர வேண்டாம், உண்மை நண்பன் இல்லை, நண்பன் வேஷமிட்டு கொண்டு வந்தாலும் சம்பிராப்தன் அத்யஜேயங் கதஞ்சன, ஒரு நாளும் அவனை கைவிட்டு விட மாட்டேன். தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத், அவன் தோஷத்தோடையே இருந்தாலும் குற்றவாளியாகவே இருந்தாலும் அவனை கைவிட மாட்டேன். இந்த முடிவு சத்துக்களாலே இகழத்தக்கதல்ல. சதாமே தது அகர்ஹிதம். இது 3 ஸ்லோகத்துல முக்கியமான ஸ்லோகம். 3 ஸ்லோகம் தான் விபீஷண சரணாதின் போது ராமன் சொன்னார். இது ஒரு ஸ்லோகம். அப்புறம் பிசாச்சான் தானவான் யக்ஷான் பிருத்திவியாஞ்சைவ ராட்சசான் அங்குள்யக்ரேண தான்ஹன்யாம் இச்சன்னு ஹரிகணேஸ்வரான் ஒரு ஸ்லோகம். சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம என்னொரு ஸ்லோகம். அதிலே இப்ப இது முதல் ஸ்லோகம். பெருமாள் தம்முடைய சீர்மையாலே ஆசிரிதனை தம்மோடு ஒக்க பார்த்தருளி சரணாகதன் என்று புல்லிதாக சொல்ல மாட்டாமல் மித்திர பாவேன என்று அருளி செய்கிறார். மித்திரனன்னு பெயரிட்டு வந்தாலும் என்ன சொல்லிருக்கணும்? சரணம்னு சொல்லிக் கொண்டு வந்தவனை கைவிட மாட்டேன்னு தானே சொல்லியிருக்கணும். ஏன்னா சரணாகதன் தானே. அப்ப சரணாகதி பண்ண வந்தவனை விட்டுவிட மாட்டேன்னா, என்கிட்ட சரணம்னு வந்தவன் என்ன சாமானியப்பட்டவனா? எவ்வளவு உயர்ந்தவன். அந்த உயர்ந்தவனை போய் என் காலை பிடிச்சான்னு சொல்லிக்கலாமோ, கையை பிடிச்சான்னு சொல்லிக்க வேண்டாமா? அதுதானே பெரிய மனுஷனுடைய வார்த்தை. ஒருத்தர் நம்ம காலிலேயே விழுந்தா கூட அவர் கையை பிடிச்சார்னு சொல்லிக்கிறது பெரிய மனுஷாள். நம்ம கையை பிடிச்சு கேட்டிருந்தா என் காலில் விழுந்து கெஞ்சினார் அப்படின்னு சொல்லிக்கிறது சின்ன மனுஷன்.
ரொம்ப தாழ்ந்தவனும் அவன் என்னன்னு சொல்லிப்பார். நாம கைப்பிடிச்சு கேண்டிருப்போம், அவரா காலை பிடிச்சுன்னு கதறினார், போனா போறது போ அப்படின்னு பண்ணேன், இப்படி சொல்லணும்னா ரொம்ப தாழ்ந்தவன் அர்த்தம். நம்ம காலையே பிடிச்சுன்னு கதறி இருந்தாலும் கையை பிடிச்சுன்னு கேட்டார் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிக்கிறது உயர்ந்த தன்மை. ராமன் இப்ப சரணாகதனை மித்திரன்னு சொல்லிக்கிறார். நாம மித்திரனையே சரணாகதன் விடுவோம், இது நமக்கு தெரிஞ்சது. ஆனா ராமனுக்கு தெரிந்தது திருவடியில விழுந்தவனை போய் திருவடியில விழறது கூட யோகியத்தை இல்லை, அப்படி இருக்கிறவன மித்திரன்றாரோ இல்லையோ, அது உயர்ந்தவன், மகான் மகான். அதனாலதான் கொண்டாடுறோம். ஒருத்தன் அதமன், ரொம்ப தாழ்ந்த புருஷன், மத்தியம புருஷன், உத்தம புருஷன். பகவான் உத்தம புருஷஸ்துவன்யா பரமாத்மேத்யுதாகிருதா அதோஸ்மி லோகே வேதேச்ச பிரசிதா புருஷோத்தம என்று 15வது அத்தியாயத்திலே கண்ணன் தன்னை பத்தி சொல்கிறார். புருஷோத்தமன் இல்லையோ, இப்படி சரணாகதன் என்று புல்லிதாக தாழ்ச்சி தோற்ற சொல்லாமல் மித்திரபாவேன என அருளி செய்கிறார். பெருமாளோடு துல்லியசீலையான பிராட்டியும் விதிதசகி தர்மஜா சரணாகத வத்சலா தேன மைத்ரி பவதுதே எது ஜீவிதம் இச்சதி. ராவணனை பார்த்து உபதேசிக்கிறாளோ இல்லையோ, அப்ப சீத்தை கையாண்ட ஒரு சப்தம் விதிதசகி தர்மஜா. ராமன் என்ன பண்ணுவனோன்னு யோசிக்க வேண்டாம், சரணாகத லக்ஷணா வத்சலா, சரணாகதி பண்ணவாழ்கிட்ட எல்லாத்தையும் ஏத்துப்பார். தேன மைத்ரி பவதுதே, அவனோட உனக்கு நட்பு உண்டாகட்டும். ராமனை நண்பனா ஏத்துக்கோ, நீ நண்பன் சொல்லிக்கியே. அப்ப ராமன் நண்பன்கிற தோரணையில வந்தாலும் ஏத்துப்பேங்கிறார், சீதை நண்பனா போயேங்கிறார். 2 பேரும் சரணாகதிங்கிற சப்தத்தையே உபயோகப்படுத்த மாட்டேங்கிறா. ஏன்னா ராமன் உள்ளமறிஞ்சுதான் சீதை பேசுவலாம், சீதை என்ன பேசுவளோ அதைத்தான் ராமன் பேசுவாராம். இதுதான் கருத்தொருமித்த தம்பதியர்கள். தம்பதிகள் இருக்கணும்னா நாம ஒண்ணு சொல்லி அவ ஒண்ணு சொல்லி அவ ஒண்ணு சொல்லி நாம ஒண்ணு சொல்லி சம்பந்தமே இல்லாத பேசி கெடுத்துடப்படாது. ஆனா இவர் என்ன நினைக்கிறாரோ அவ பேசிடுவாளாம், அவ என்ன நினைக்கிறாளோ ராமன் பேசிடுவாராம். நமக்கு தோணும் பேசினதாலே புரியல, நினைச்சதா புரிஞ்சுபட போறது. இப்ப ராமனுக்கு சீதைக்கு எவ்வளவு அந்யோன்யம் நெருக்கம்னால், அவர் நினைத்தா இவர் நடத்தி விடுறா, அவர் நினைச்சா இவர் நடத்தி விடுறார். இந்த 2 பேரும் அந்யோன்ய ஒற்றுமை. இதைத்தான் பகவன் நாராயண அபிமத அனுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யசீலா ஜனபதிகாதிசயா சங்கேய கல்யாண குணகளாம்னு ராமானுஜர் சரணாகதி கத்தியத்தினுடைய ஆரம்பத்துல ஸ்ரீரங்கநாச்சியாரையும் ஸ்ரீரங்கநாதனையும் சேவிச்சுட்டு என்ன அபிமத தாம்பத்தியம். இவர் நினைத்தது அவ செய்கிறா, அவர் நினைத்தது இவர் செஞ்சு விடுறார். சொன்னாலான்னு செய்யணும் இல்லையோ, நினைச்சா செய்ய வேண்டாம், அவ்வளவு தூரம் அந்யோன்யம் இல்லாமலே போகட்டும். சொன்னத்தையானும் பெண்ணு சொன்னா பிள்ளை கேட்கணும், பிள்ளை சொன்னா பெண்ணு சொல்லணும். ஆனா அங்க இருக்கு, அதனாலதான் அவளை திவ்ய தம்பதிங்கிறோம். நமக்கெல்லாம் தம்பதின்னு தான் பேர், அவர்களுக்கு மட்டும் திவ்ய தம்பதிகள்னு பேர். ஏன்னா முதல்ல அவ தங்களுக்காகவே இருக்கல, இருக்கிறது ஆசிரிதார்த்தம். அவ 2 பேருக்கும் இருக்கிற அந்யோன்ய பாவமோ கருத்தொருமித்திருத்தலோ அடியார்களை ரட்சிக்கணுங்கிற ஒரே பயனுக்காக. இப்ப இவர் சொல்றார் மித்திர பாவேன, மித்திரன்னு பேரிட்டு வந்தாலும் சரி கை கொள்வேன். அப்ப அவரும் மித்திரங்கிறார். பிராட்டி சொல்றது இவரோட அதே சீல குணம் அவளுக்கு உண்டோ இல்லையோ, இந்த தன்மை அவளிடத்தில் இருக்கிறபடியால் மித்திரன்னு சொல்லிக்கோ. ராவணா கால விழு நம்ம உபதேசம் பண்ணல, மித்திரன்னு கைப்பிடித்துக் கொள்னு உபதேசித்தாள். சரணாகதி சப்த விஷயத்திலே மைத்ரி என்று அருளி செய்தாள். அப்ப சரணாகதி என்று சொல்ற இடத்தில் நட்பு எனும் சொல்லைத்தான் இருவரும் உபயோகப்படுத்தி உள்ளார்கள். நோக்குக, மித்திரபாவேன மித்திரத்வேன, மித்திரத்வேன அதாவது நட்போடே, நட்பென்னும் வேஷமிட்டு கொண்டாவது இத்தால் இங்கு ஆனுகூல்ய சங்கல்பாதி பூர்வகமாக பண்ணின ஆத்மரக்ஷா பரசமர்ப்பணம் சூச்சிதமாகிறது. எப்ப நட்போட வந்தாரோ அப்படின்னா தன் ரக்ஷாபரத்தை சமர்ப்பிச்சுட்டார்னு தான் அர்த்தம். இதத்தான் ரக்ஷா பர சமர்ப்பணம், நம்ம ரட்சிக்கக்கூடிய பொறுப்பை பெருமான் திருவடிகளிலே சமர்ப்பித்தல். அதை செய்தார். ஆனுகூல்ய சங்கல்பா பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரக்ஷிஷி விஸ்வாசா கோப்திருத்த வர்ணம் ததா கார்பண்யம் ஆத்ம நிக்ஷேபம். ஆத்ம சமர்ப்பணம், ஆத்ம சமர்ப்பணத்துக்கு கூட இருக்க வேண்டிய 5 சொல்லப்பட்டது. ஆக நட்போட வந்தார்னாலே ஆத்ம ரக்ஷணம் இவனது என்று ஏற்றுக்கொண்டு வந்தார். சூச்சிதமாகிறது, கொடிகாட்டப்படுறது. அங்கனன்னைக்கே மித்திர பாவனையினால் என்ற உமாம் உள்ளில்லை ஆகிலும் சரணாகதன் என்று பேரிட்டு வந்தாரை நாம் விடமாட்டோம் என்கிறார். இல்ல மித்திரத்வேனா நட்போடே, மித்திர பாவேனா உள்ள நட்பு இல்ல வெளியில நட்பு, 2 அர்த்தம் வச்சுப்போம். மித்திரத்வேன உள்ளூர நட்போடேனா ஆத்ம சமர்ப்பணத்தோட, மித்திர பாவேனா உள்ள மனசுக்குள்ள நட்பு இல்லே ஆனா வாய் வார்த்தையா சுருண்டு வரார், அவனையும் கைவிட்டு விட மாட்டோம். ஆக நாம் விடமாட்டோம் என்கிறார். இப்படி வியாஜமாத்திர சாபேட்சமான பெருமாள் திருவுள்ளத்தை அடியொற்றி ஏதோ ஒரு காரணத்தை எதிர்பார்க்கிறார். மித்திரன்னு பேர் வச்சிருந்தாவது வரமாட்டானா? கடைசியில பெருமாள் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமோ? வரமாட்டானாங்கிறத மட்டும். அவன் எப்படி வந்தா அவனுக்கு என்ன தகுதி இருக்கு, என்ன யோக்கியத்தை இருக்குன்னு அவர் பார்க்கல. ஆள் வரணுமோ இல்லையோ, அதுவே வராட்டா எப்படி மோட்சம் கொடுக்கறது? நம்ம மோட்சம் போறதுக்கு என்ன வேணும்னா
பெருமாள் சட்டுன்னு பதில் சொன்னார், நீ வேணும். இல்ல வேற ஒண்ணுமே வேண்டாம், போ உனக்கு மோட்சம் கொடுக்கறதுக்கு நீ வேண்டாமா, நீயே இல்லாத ஆருக்கு மோட்சம் கொடுக்க. ஒரு சுவாமி ததியாராதனது கூப்பிட்டோம், சுவாமி நீங்க ஒண்ணும் கொடுக்க வேண்டாம், 1 மாசம் உங்களுக்கு போஜனம் போடுறேன், நீர் பாட்டுக்கு வாரும், நன்னா சாப்பிடும், போயிட்டு வாரு. அந்த சுவாமி சாப்பிடவே வரல. 1 மாசம் கழிச்சு பார்த்தா, நீர் என்ன எனக்கு சாப்பாடே போடலன்னார். அவர் சொன்னார், நீர் வரவே இல்லையே சுவாமின்னா, நீர் தான் ஒண்ணுமே வேண்டாம் சாப்பாடு போடுறேன், நீரே ஒண்ணுமே வேண்டாங்கிறது எதே, ஆளே வர வேண்டாம்னா சொன்னார் அவர். ஆள் வந்தாத்தானே சோறு போட முடியும், மத்த ஒன்னையும் நீர் இலை கொன்ற வேண்டாம், வெண்டைக்காய் கொன்ற வேண்டாம், பணம் கொன்ற வேண்டாம்னு சொன்னார். வாஸ்தவம், நீரே வராட்டா யாருக்கு அப்ப சாப்பாடு போடுறது? அப்ப பகவான் ஒன்னே ஒன்னு எதிர்பார்க்கிறார், சரணாகத்தன் வேண்டாமா, அவனே இல்லாமல் யாருக்கு அவர் முக்தி கொடுப்பார்? அதனால அதுவான வேணும் இல்லையோ, புருஷனை எதிர்பார்க்கிறார், புருஷகாரத்தை எதிர்பார்க்கிறார். பிராட்டி புருஷகாரம் பண்ண வேணும், சரணாகதன் வர வேணும் என்று இப்படி பெருமாள் திருவுள்ளத்தை அடிவற்றி பாபீயசோபி சரணாகதி சப்தபாஜ நோபேக்ஷணம் மமதபோச்சிதம் ஈஸ்வரஸ்ய த்வஞான சக்தி கருணாசு சதீஷு நைவ பாபம் பராக்கிரமித்து மர்கதி மாமகீனம். இது அதிமானுஷ ஸ்தவத்திலே 61வது ஸ்லோகம், கூரத்தாழ்வானுடைய அதிமானுஷ ஸ்தவம். பாபீய சோபி, எத்தனையோ பாபங்களை நாம் பண்ணியிருந்தாலும் சரணாகதி சப்தபாஜா, சரணம் என்கிற சொல்ல சொன்னேனோ இல்லையோ, நோபேக்ஷணம் மமதவோச்சிதம் ஈஸ்வரஸ்ய, ஈஸ்வரனான உபக்கு என்னை தள்ளுவது முறையாகாது. பாபங்களோடு இருந்தாலும் சரணம்னு சொன்ன என்னை தள்ளுவது சர்வேஸ்வரனான உமக்கு நிகராகாது. ஏன் நிகராகாதுன்னு கேட்கிறார். ஞான சக்தி கருணாசு சதீஷு நேக பாபம் பராக்கிரமித்து மருகதி மாமகீனம். ஒரு தராசு தட்டிலே ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் கருணை தய உன்னோட அத்தனை இந்த தட்டுல வை, என் பாபங்களை எல்லாம் இந்த தட்டுல வை. 2 தட்டுல எந்த தட்டு ஜெயிக்கணும்? 1 தட்டு ஜெயித்தா தான் எனக்கு ஜெயம்னு அர்த்தம். ஏன்னா பெருமானுடைய தட்டுங்கிறது அவருடைய கருணை, என் தட்டுங்கிறது என் பாவம். இப்ப யார் தட்டு ஜெயித்தா நமக்கு லாபம்? பாபம்ங்கிற தட்டு தெரிஞ்சுடுத்து ஜெயித்தால் சம்சாரம், கருணைங்கிற தட்டு ஜெயிச்சதுன்னா மோட்சம். அப்ப நான் ஜெயிக்கணும்னா அவர் ஜெயிக்கணும். பெருமானுடைய கருணைங்கிற தட்டு ஜெயித்தா தான் என் பாவம் தோக்கும், என் பாவம் தோத்தா தான் நான் சம்சாரத்தை ஜெயிக்க முடியும். ஆகவே நீதான் ஜெயிக்கணுமே தவிர நான் ஜெயிக்க கூடாதுன்னு பிரார்த்திச்சுக்கிறார். ஞான சக்தி கருணாசு சதீஷு நைவ பாபம் பராக்கிரமித்து மர்கதி மாமகீனம் என்று பூர்வர்கள் விண்ணப்பம் செய்தார்கள். சம்பிராப்தம் மித்திர பாவேன சம்பிராப்தம், நன்கு அடைந்தார். பிராப்தம்னா அடைந்தவனை, சம்பிராப்தம்னா நன்கு அடைந்தவனை. இவன் ராவண கிராக கிரகீதனாய் கடலுக்கக்கரையிலே நின்று ராகவம் சரணங்கதா என்றானாகில் நாம் அதித்வரையோடே வைனத்தேய கதியாலே அக்கறைக்கே செல்ல வேண்டி இருக்க, நாம் இருந்த இடத்திலே பங்கோர் உபரி கங்கா நிபதன நியாயத்தாலே வந்த இவனை நாம் விடும்படி என். ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம் சொல்றார். ராவணன் உதைச்சார், வாசல்ல வந்து கடற்கரை நின்றுட்டார், அங்கேந்து ராகவா சரணம்னு கத்திருந்தார்னு வச்சுப்போம். இது இப்ப நடக்கல, வந்திருக்கார், பறந்து இக்கரைக்கு தான் வந்திருக்கார். ஒருவேளை விபீஷணன் ராவணனால் அவமானப்படுத்தப்பட்டு அங்கே நின்று கொண்டு ராகவம் சரணங்கதா என்று கூக்குரல் இட்டிருந்தால் அப்ப என்ன பண்ணிருக்கணும்? மடுக்கரையிலிருந்து ஆதி மூலமே நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாயின்னு யானை கூப்பிட்ட சொல்லியோ, கூப்பிட்ட குரலுக்கு கருட வாகனத்துல ஏறி உட்காண்டு அறகொலைய தலகொலைய ஓடி வந்தேன் இல்லையோ, அத போல நான் இங்கேந்து எப்படி பறக்கிறதுன்னு தெரியாத லங்கைக்கு பறந்திருக்கணும். இவர் மட்டும் அங்கேருந்து சத்தம் போட்டிருந்தார், நான் அதை விட வேகமா, கருடனே கிடையாது இந்த அவதாரத்துல, எப்படி போயிருப்பேன்னு கூட தெரியாது. ஆனா கருடனை வரவழைச்சு நான் மனுஷன்கிறத கொலைச்சுண்டான்னு அங்க போயிருக்கணும், போய் கை கொண்டிருக்கணும். நல்ல வேளை சுக்ரீவா இந்த கட்டம்லாம் கொடுக்காத அவனானு வந்தானே. சம்பிராப்தம், சம்பிராப்தம்னா அடைந்தவனை. ஏன் அடைந்தவனைன்னு சொல்றார்? அங்கிருந்து கூக்குரடாமல் இங்கு வந்து அடைந்தவனை. எனக்கு கொஞ்சம் காரியத்தை மிச்சம் வச்சானே சுக்ரீவா, அதை பார்க்க மாட்டியா? இல்லைன்னா நான் தான் இங்கேருந்து ஓடி போயிருக்கணும். அத்தனை தூரம் சரணாகத்தனை ஏற்கும் விரதம் பூண்டவர்னு அர்த்தம். என்ன விரதம் உள்ளத்துல இருந்திருந்ததுனால் அவன் வராத்தத்தை எப்படி சொல்லிக்கிறார்? இப்போ நல்ல வேளை அங்கிருந்தே கூப்பிடாம இங்கேயானு வந்து கூப்பிட்டானோ இல்லையோ, இங்க வந்ததுனால சம்பிராப்தம். பங்கோர் உபரி கங்கா நிபதன நியாயத்தாலே, ஒருத்தர் கால் முடவர், அவருக்கு கங்கா யாத்திரை போகணும்னு ஆசை. எப்படி போறதுன்னு ஒரு தெரியல, வழி தெரியல. ஆனா வாசல்ல வந்த உடனே அப்படி எப்படி தத்தி தத்தி வாசலுக்கு வந்தார். வந்த உடனே திடீர்னு கங்கை அவர் தள்ள விழுந்துடுச்சு. யார் முடவனோ அவர் தலையில் கங்கை விழுந்தா போலே நான் முடவன், எப்படி போறதுன்னு தெரியல, என் தள்ள கங்கை விழுந்தாப்புல விபீஷணன் இங்க வந்தான்கிறார். அவர் ராமன் முடவனா, கங்கையா விபீஷணன், அவர் இருக்கிற இடத்துக்கு கூப்பிடாம தான் இருக்கிற இடத்துக்கு வந்தானா நான் அங்க போய் ரட்சிச்சிருக்கணும் சுக்ரீவா. அது இல்லாம அவன் என்னை தேடி வந்தான், இதை விட நான் என்ன கேட்டுக்கணும் சொல்லு? சம்பிராப்தம். இது ஒன்னொன்னுத்துக்கும் கைவிடாமைக்கு காரணம். நான் விடமாட்டேன் விடமாட்டேன்னு சேர்த்து பாடிக்கணும்.
சரணம் பல்லவி அனுபல்லவி பாடுற பாருங்க, ஒன்னொன்னையும் பாடிட்டு திரும்ப திரும்ப பழச பாடிட்டே இருக்கணும் இல்லையோ. அதை போல நத்த ஜேயம் கதஞ்சன, என்னால் கைவிட மாட்டான், நான் கைவிட மாட்டேன். மித்திரன்னு சொல்லணும் வந்துட்டார், கைவிட மாட்டேன். சரணம்னு சொல்லணும் வந்தார், கைவிட மாட்டேன். இங்க வந்தார், கைவிட மாட்டேன். நன்கு வந்தார், கைவிட மாட்டேன். ஒன்னொன்னுக்கு இந்த கைவிட மாட்டேங்கிறத சேர்த்து சேர்த்து சொல்லிக்கணும். போ என்றானாகில் நாம் வந்த இவனை நாம் விடும்படி என் சம்பிராப்தம் சம்யக்கு பிராப்தம் சம்பிராப்தம், நன்கு அடைந்தவனை. இங்கு சம்யக்கு சம்யக்தமாவது தியக்த்வா புத்திராம்ச தாராம்ச பரித்யக்தா மயாலங்கா மித்ராணிச்ச தனானிச்ச பவத்கதம் மே ராஜ்யஞ்ச ஜீவிதஞ்ச சுகானிச்ச. வந்து அடைஞ்சிருக்கார், நன்கு வந்து அடைஞ்சிருக்கார். நன்கு வந்துன்னா எப்படி, ஏதோ ஒரு குற்றத்துல நம்ம சிக்கினுட்டோம்னு வச்சுங்க, அங்கேயே போனோம், வாழ்ந்தோம், தப்பானதை சாப்பிட்டோம், தப்பான வாழோட பழகினோம், தப்பான பழக்க வழக்கங்களோட இருந்தோம், எல்லாம் இருந்தது. அப்புறம் அப்பா அம்மா தேத்தி கூட்டின்னு வந்துட்டா. திரும்பி வந்த அப்புறம் அந்த வாசனைய மொத்தமும் விட்டுட்டு வரணுமோ இல்லையோ. பழசு என்னென்ன குற்றமோ வந்ததோட போறாது, நண்பர்களை எல்லாம் விட்டுடணும், பழக்க வழக்கத்தெல்லாம் விட்டுடணும், இடத்தோட வாசனையே விட்டுடணும், அந்த உடுப்புகள் எல்லாத்தையும் விட்டுடணும். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தா தான் நன்னா விட்டான்னு அர்த்தம். வந்தவன் வெறும வரல, பத்னி புத்திரன் சொத்து நாடு நிலம் மொத்தத்தையும் விட்டு வந்தேன்னு சொன்னான். தியக்த்வா புத்திராம்ச தாராம்ச, அனைத்தையும் துறந்தேன். பரித்யக்தா மயாலங்கா மித்ராணிச்ச தனானிச்ச. அப்ப எவ்வளவு நன்னா வந்திருக்கார் பார். ஹேய உபாதேய விபாகம் பண்ணி எது பற்றத்தக்கது எது விடத்தக்கது என்கிற வேறுபாடு தெரிஞ்சு, கழிக்க வேண்டுவது கழித்து, கை கொள்ள வேண்டுவது கை கொண்டு, சரணாகதன் என்கிற உக்தி மாத்திரம், சரணாகத்தின் வாயில வார்த்தை சொல்றாரே அதை மட்டுமே பற்றி, அதிசங்கை பெரிய சந்தேகமே படாமல், அந்தரங்கரை புருஷகாரமாக. பாரு சுக்ரீவா, எவ்வளவு தூரம் அவன் நியாயம் தெரிஞ்சு சரணாகி பண்ணிருக்கான் பார். மத்ததெல்லாம் இருக்கட்டும், விட வேண்டியதை விட்டார், பற்ற வேண்டியதை பற்ற வந்திருக்கார், சந்தேகப்படாம வந்தான். இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். கடைசியா இங்க வந்திருக்கிறச்சேவும் நேர என்னிடத்துல வந்து சரணம்னு சொல்லாமல் உங்கள் மூலமா சரணம்னு சொல்லியிருக்கான் பார். அதைத்தான் புருஷகாரம் மூலமாக பத்துகிறான்னு அர்த்தம். ஒரு பாகவதாள் மூலமாத்தான் சரணாதி பண்ணணுங்கிற உண்மையை கூட தெரிஞ்சு பண்ணிருக்கானே சுக்ரீவா. அவன் நேர வந்து எங்கிட்ட சரணம்னு சொன்னாலும் நான் ஏத்துன்னு இருப்பேன். உங்களுக்கு இருக்கிற பெருமையை குறைச்சிடக்கூடாது, உங்க பாகத்தை கொடுக்கணும்னு உங்க காலில் அவன் விழுந்திருக்கான். அதை புரிஞ்சிக்காம வேண்டாம் வேண்டான்னு இருக்கியே. இப்ப நீ பேர் எடுத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கான் விபீஷணன். இப்ப நீங்க பேர் போடலாம், சுக்ரீவன் பரிந்துரை செய்ததால் ராமன் ஏற்றுக்கொண்டான் எழுதிக்கேன் சுக்ரீவா. அதுல எனக்கு ஒரு குறையும் இல்லை. நானா ஏத்துட்டேன்னு சொல்ல வேண்டாம், உன் பரிந்துரையின் பேரில் உன் புருஷகாரத்தால தான் நான் ஏத்துட்டேன்னு சொல்லேன். உன் புருஷகாரத்தை எதிர்பார்த்து தானே விபீஷணன் நிற்கிறான். அவனுக்கும் சத்தை, உனக்கும் சத்தை, எனக்கும் சத்தை, அதை ஏன் இல்லைன்னு செய்கிறாய். மித்திர பாவேன சம்பிராப்தம், நன்கடைந்தான். பிராட்டி அனுப்பிச்சு வச்சு வந்திருக்கார். சம்பிராப்தம்னால் நன்னா அடைய வேண்டிய முறையில அடைந்தார். ஒரே ஒரு சந்தேகம் வரும், பிராட்டி சீதை புருஷகாரம் பண்ணாட்டா பெருமாள் ஏத்துக்க கூடாது. அப்படி இருக்குச்சு, இங்க சீதை பேச்சே இல்லையே. இத்தனை நாள் ஏதோ குரங்குகளை பத்தி பேசிட்டு இருக்கோம், சீதை பேச்சே இல்லையேனால் இதை அன்னைக்கே ராமன் முடிவெடுத்துட்டார். சீதை லங்கைக்குள்ள புகுந்ததே விபீஷண சரணாகதனாக ஆக்கத்தான். அவ வேற எதுக்குமே புகழ. இப்போ சீதை என்ன ராவணனை முடிக்கிறதுக்காக அவ புகழ்ந்தாள். மேல ராவணன் தூக்கின்னு போனான்னு சொன்னா பிராட்டினுடைய சக்தி தெரியாதவா பேசின்னு இருப்பா. ததோ ராவண நீதாயாக சீதாயாகனு ஸ்லோகம். ராவணனாலே தூக்கி செல்லப்பட்ட சீதை. ஆனா பெரியவர்கள் அப்படி வியாக்கியானம் பண்ணல, ராவணனையும் சேர்த்து தூக்கி போன சீதைன்னு எழுதியிருக்கா. ராவணனை சீத்தை தூக்கின்னு போயிருக்காளாம். எதற்கெனில் தேவஸ்திரீகளுடைய சிறைய விட்ட ஒரு விபீஷணனை சரணாகதனாக உருவாக்க. அவள் போய் கட்டாட்சித்தாளோ விபீஷணன் வந்திருக்கா. அப்ப அவ பங்க பண்ணியாச்சு, உங்க பங்க பண்ணுங்கோ, என் பங்கு காத்துட்டு இருக்கேன். இதுதான் ராமன் சொல்றது. இப்போ விபீஷணனுடைய பங்கு அவன் பண்ணிவிட்டா, சீதையினுடைய பங்கை செய்தாள், உங்க பங்குக்கு காத்துட்டு இருக்கான். இப்போ உங்க பங்கு நீங்க பரிந்துரை பண்ணிவிட்டீள், உடனே நமக்கு எழுத்து தான். நமக்கு எழுத்தே வேண்டாம். ராமன் எப்படி சட்ட திட்டத்தை லோகத்துல ஏற்படுத்தி வச்சிருக்காருன்னா, கீழே இருக்கிறவள் எல்லாம் கழுத்து போடணுமோ இல்லையோ, கோப்புகள் நகர்ந்துட்டே போகும். இவர் கழுத்து போடணும், தாளாளர், மேலாளர், உதவி மேலாளர், இணை மேலாளர், அவா இவா, இத்தனை பேரும் கேட்டு போற மேல போய் நின்றுட்டு அவர்கிட்ட பேசி நம்ம கழுத்து வாங்குறது கூட போரும் ஆயிடும். ஆனா இங்க ராமன்ட்டு அப்படிலாம் கிடையாது. நான் எப்பவுமே காத்துட்டு இருக்கேன், நீங்க கழுத்து போட்டீங்கன்னா தானே நடந்துரும். ஆனா அந்த கழுத்தை நீங்க ஜாகிரதையா போடணும். அது ஒட்டுதான் ராமனுக்கு தெரியுமே தவிர இன்னொன்னு, இவ யாரானு தப்பு பண்ணிட்டாலோ தப்பா கழுத்து போட்டாலோ மேல இருக்கிற ஒரு வசம் வாங்கிக்கணும். இல்ல இவா சரியா போட்டு அவா தப்பா போட்டாலும் மேல இருக்கிற வசம் வாங்கிக்கணும். இங்க ராமனுக்கு சக்தி எப்படின்னால், இவன் இத்தனை பேர் தப்பு பண்ணாலும் அவர் தப்பு பண்றது இல்லை. இந்த சக்தி முதலாளிகிட்ட இருந்துருச்சுன்னா அப்புறம் கீழே யாரும் ஒண்ணுமே பண்ண மாட்டா. ஆனா அவ என்ன பண்றான்னு தெரியாத முதலாளி தவிக்கிறார் பாருங்க, அப்பதான் ஜாகிரதையா இருக்கணும். ராமனுக்கு அந்த கஷ்டம் இல்லையே. நேற்று இத்தனை பேரும் தப்பாகி ராட்சசாள் மொத்த பேரும் வந்து நின்னாலும்
ராமனுடைய ஒரு விரல் நுனியார் அழிக்கக்கூடிய சக்தி இருக்கிறபடியால் எந்த தாழ்ந்த சரணாகத்தையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். சம்பிராப்தம் ஆக நத்தியஜேயம், இப்படி புருஷகாரமாக முன்னிட்டு கொண்டு வருகை. நத்தியஜேயம், இவன் பரித்தியாஜ்யனோ பரிகிராக்கியனோ என்கிற மீமாம்சை எதற்குறுப்பாகிறது? ராமன் கேட்கிறார், இவனை கை கொள்ளணுமா கை வேண்டாமான்னு ஏதோ ஆராய்ச்சி பண்ணிருக்கே. முதல்ல இந்த ஆராய்ச்சி எதுக்குன்னு தெரியலையே. மீமாம்சைனா உயர்ந்த விஷயத்தில் ஆராய்ச்சி. விபீஷணனை ஏத்துக்கணுமா ஏத்துக்க வேண்டாமா என்று ஆராய்ச்சி பண்ணிருக்கே. சரணாகதன் என்கிற சப்தத்தை நாம் செடுப்படுத்தியவனை நாம் விடவல்லோமோ? ரொம்ப நாள காதல ஒரு சொல்லு கேட்குமான்னு எதிர்பார்த்திருந்தேன். சரணம்ங்கிற சொல், அதை இவன் சொன்னான். இப்பேற்பட்ட சொல்லை என் காதல ஓதினவனையா விட சொல்றேன்? இந்த ஆராய்ச்சிக்கு இடமே கிடையாது. எப்ப சரணம்னு சொன்னானோ உடனே இந்த சொல்லுக்கு தானே நான் இத்தனை நாளா காத்திருந்தேன். அதனால ஆராயாதே. கதஞ்சன, எந்த நிலையிலும் கைவிட மாட்டேன். சரணாகத்தனுக்கு குணங்களே இல்லையாகிலும். இப்ப சுக்ரீவன் பிடிச்சுக்கிறார். அப்ப அவனை நல்லவன்கிறீர், கைவிட மாட்டேங்கிறீர், அப்படித்தானே? அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. அப்புறம் ஏதாவது தப்பு நடந்தா நீ பிடிச்சு விடுவே. ஆனால் நான் அப்படி சொல்லவே இல்லையே. அவன் குற்றவாளியே ஆகிலும் அவனை கைவிட மாட்டோம். கதஞ்சன, எப்படிப்பட்ட நிலையிலும் அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் விடமாட்டோம். சரணாகதனுக்கு குணங்களே இல்லையாகிலும், குணமே இருக்க வேண்டாம், தோஷங்கள் பிரச்சுரங்களே ஆகிலும், எல்லா குற்றமும் நிறைய இருக்கட்டும். இவனை கை கொள்ளுகை பரிவரானார்க்கு அனபிமதமே, அபிமதம் அன்றே ஆகிலும், இவனை நான் அங்கீகாரம் வேண்டேன்னா எனக்கு வேண்டியவர்களால உங்களுக்கு பிடிக்காதுன்னு இருந்தாலும், இவனை கை கொண்டால் மேலே திருஷ்ட அதிருஷ்ட பிரத்யவாய சாஸ்திரம் உண்டே ஆகிலும், இவனை இப்ப சேர்த்துனுட்டா நாளைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எத்தனை குற்றங்கள் வேணா நிகழலாம். என்ன வேணான்னு இருக்கட்டும், இவனுக்கு குணம் இல்லாத போகட்டும், குற்றங்கள் இருக்கட்டும், ஏத்துன்றது உங்களுக்கு பிடிக்காத போகட்டும். இப்ப ஏத்துண்டா நாளைக்கு எத்தனை வேணா தப்பு வரட்டும். கதஞ்சன, என்னவானாலும் சமாளிச்சுக்கிற சக்தி எனக்கு உண்டு. ஆகையால் நத்தியஜேயம், இவனை ஒரு நாளும் விடமாட்டோம். இந்த ஸ்லோகத்திலே பூர்வார்த்தத்தாலே சந்தாமித்யாதியான ஸ்ருதி வாக்கியம் உபபிரம்ஹிதமாக்கித்து. இது தைத்திரிய ஆரண்யகத்திலே 3வதுல சொல்றார். சந்தாஞ்சயாம் சந்ததே பிரம்மண இஷா, அதாவது உன்னுடையவன் நான் உனக்கே பரம் என்று ஒரு கால் உறவு பண்ணுவது அடியாக ஒரு காலத்திலும் இவனை சர்வேஸ்வரன் விடான். யாரான ஒருத்தன் உனக்கு அடியவன், உன்னிடத்துல சரணம் வந்திருக்கேன் என்று சொன்னால் அவனை ஒரு நாளும் பகவான் கைவிடான் என்று ஸ்ருதி வாக்கியம். இவனை சர்வேஸ்வரன் விடான் என்றதே ஸ்ருதி. இப்படி ஒருபடியாலும் சரணாகதனை தாம் விடமாட்டாத சுவாவத்தை அருளி செய்து முதலிகள் விண்ணப்பம் செய்த பரித்தியாஜ்யதா ஹேதுக்களான தோஷங்களுக்கு இவனை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். கைவிடணும்னு நீங்க என்னென்னமோ தோஷங்கள்லாம் சொன்னீங்களே, அத சாத்தியத்தோட வியாப்தி இல்லாமையாலே நீங்க சொன்ன தோஷங்களுக்காக இவனை கைவிடுறது கூடாது. நீங்க ஏதோ காரணம் சொல்லியிருக்க பாருங்க, இந்த காரணங்கள் கைவிட்டு விடுவதற்கு காரணங்கள் அல்ல. நீ காரணம் சொல்லிருக்கலாம், உங்க காரணத்தை தப்புன்னு கூட நான் சொல்லல. அங்கதான் ராமன் எல்லாரையும் சேர்த்துப்பார். நீங்க சொன்ன காரணத்தை நான் தப்புன்னு சொல்லல, ஆனா இந்த காரணம் கைவிட்டுடுற அளவுக்கு எடுத்துன்னு போகாதுன்னு சொல்ல வரேன். இப்ப நாம என்ன ராமன் ஒத்துண்டார்னு சொல்றதா இல்லேன்னு சொல்றதா? ஏன்னா நான் சொன்ன காரணத்தை அவர் இல்லேன்னே சொல்லல. அந்த விதத்துல ஆமா நான் சொன்னதை ராமன் ஏத்துக்கிறார்னா கைவிட மாட்டேன்னு விட்டார். அப்ப அவர் காரியத்தை நடத்தின்னு விட்டார். இங்கேயும் சாமர்த்தியம் அங்கேயும் சாமர்த்தியம். நீங்க சொன்ன குற்றங்கள் உண்மை, ஆனா இந்த குற்றங்கள் கைவிடத்தக்க அளவுக்கு உண்மை அல்ல. பல பேர் நீதிமன்றத்திலே நீதிபதி தீர்ப்பு சொல்லுவார். தீர்ப்பு சொல்லச்சே இது பண்ணிருக்கார், ஆனா நீங்க கேட்கிற தண்டனை கொடுக்கிற அளவுக்கு இந்த குற்றம் என் கண்ணில் படல, ஆகையால் இந்த குற்றத்தினால இருக்கிறத அவருக்கே விட்டுடுறேன். குற்றவாளி ஒருத்தரா இருந்தா அதுல சந்தேகத்தின் பேரில் விடுதலை செய்யப்பட்டார் அப்படின்னு விடுறோம் இல்லையோ, ஏன்னா ஒன்னும் நிரூபிக்கப்படல அதனால விட்டுடுறேன்வா. அத போல இப்ப நானும் விபீஷணனை தள்ளிட போறதில்லை, ஏத்துக்கு போறேன். ஏனால் நீங்க சொல்ற காரணங்கள் தள்ளத்தக்கவை அல்ல. இவனை தள்ளுற அளவுக்கு உங்க காரணங்கள் இல்லே, சாத்தியத்தோட வியாப்தி இல்லாமையாலே அவை உண்டே ஆகிலும் அகிஞ்சித்தரம், அது பயன் தராது. நீங்க சொல்ற குற்றங்கள்ல பயன் இல்லை என்கிற திருவுள்ளத்தாலே அவர்கள் சங்கித்த தோஷங்களுடைய ஸ்வரூப சத்பாவத்தை இசைகிறார். இப்ப அடுத்து ராமன், நீங்க சொல்ற குற்றங்கள்லாம் உண்டு நான் ஒத்துக்கிறேன், தேவையில்ல ஏதோ ராமன் நமக்கும் பேசுறார் அப்படின்னு குரல்கள்லாம் எதிர்த்து பார்த்துதான். தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத், அவன் தோஷத்தோடையே வந்திருந்தாலும், இந்த ஸ்லோகம் எதுக்கு சொல்றார், தோஷத்தோட வந்திருந்தாலும்னா தோஷம் உண்டு நான் ஒத்துக்கிறேன், ஆனா அந்த தோஷம் கைவிடத்தக்க அளவுக்கு தோஷம் அல்ல என்று புரிந்து கொள்ளுங்கள். இவ்விடத்தில் அபியனுக்கை தோற்றுகைக்காக வாதல், அதாவது நீங்க சொன்ன தோஷங்களே இருக்கட்டும் என்று ஏத்துக்கிறதுக்காகவோ, சம்பாவனையை பற்றவாதல், நீங்க சொல்லிருக்கோ இல்லையோ ஒருத்தன் வந்தா எத்தனையோ பேர்கிட்ட தோஷம் இருக்கலாமோ இல்லையோ அப்படின்னு ஊகித்து தெரிஞ்சுக்கிறதுக்காகவோ, அல்லது துஷ்டனையும் சரணாகத சப்த மாத்திரத்தாலே பரிகிரகித்தார் என்கிற மகாகுண சித்தியர்த்தமாதல். கொஞ்சம் நன்னா இந்த இடத்துல மட்டும் கேட்டுக்கணும். அவன் தோஷத்தோடையே வந்திருந்தாலும் கைவிட மாட்டேன்னு சொல்றார்.
இந்த சொல்றதுக்கு என்னென்னலாம் அர்த்தங்கள் பார்க்கலாம்னு தேசிகன் இந்த இடத்துல சாதிக்கிறார். அவன் தோஷத்தோடையே வந்திருந்தாலும் நாள், நீங்க தோஷம் உண்டுன்னு சொல்றீங்களோ இல்லையோ, தோஷத்தோட இருக்கலாம், நீங்க சொல்றது உண்மையா இருக்கலாம், இல்ல நீங்க சொன்னதுக்காக இல்ல, யாரும் தோஷத்தோட இருக்கலாம், ஊகித்து தெரிஞ்சுக்கிறது. மூணாவது, தோஷத்தோட இருக்கலாம். ஏன் தெரியுமோ, தோஷமில்லாதவனை ராமன் ஏற்றுக்கொண்டால் ராமனுக்கு என்ன பெருமை? தோஷம் இருக்கிறவனை ஏத்துண்டாத்தானே ராமனுக்கு பெருமை. இப்ப நான் எதை தேடிட்டு இருக்கேன்? யாரெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படித்து 35 வாங்கவில்லையோ அவர்களெல்லாம் எங்கிட்ட வந்து சேருங்கோ, நான் பார்த்து உங்களுக்கு எல்லாம் தேத்தி விட்டுடுறேன். அதுக்கு நிறைய பேர் நடத்துறா பாருங்க. எங்க ஆறாரெல்லாம் 35 வாங்காம தோத்துட்டாளோ அவ எல்லாரையும் சேர்த்து அவர்களை நன்னா முன்னுக்கு கொண்டு வருது. இப்ப அந்த பள்ளிக்கூடத்துல ஒருத்தரும் 90 வாங்குற போய் சேரவே போறது இல்ல. எதுக்கு சேர போறா? அந்த பள்ளிக்கு அது பெருமையும் இல்லையே. இப்ப இந்த பள்ளி 90 வாங்குறவனை சேர்த்து 95 கொடுக்கறது, இந்த பள்ளி 33 வாங்கி 83 ஆக்குறது. 2 பள்ளி. இவா விளம்பரத்தை பாருங்க. நீங்க ஒண்ணுமே படிச்சிருக்க வேண்டாம், 4 தரம் கூட பரீட்சை எழுதி தோத்து போயிருக்கலாம், ஆனாலும் வாருங்கோள் இவா சொல்றா. அதே இந்த பெரிய பள்ளியில 4 தரம் தோத்து போனாலும் வாருங்கன்னு போட்டாளா? இல்ல. நன்னா படிச்சு முன்னுக்கு வரணுங்கிற ஆசை இருந்தா இங்க வாங்கோ இவா சொல்றா. இப்ப இந்த எந்த விளம்பரம் முக்கியம்னு பாக்கணும். இப்ப ராமன் இந்த 2வது பள்ளி விளம்பரம் இவர் போட்டிருக்காளே 33 வாங்கினவாள்லாம் சேருங்கன்னுட்டு, அந்த பள்ளிக்கூடம் தான் இப்ப ராமன் நடத்திட்டு இருக்கார். அவருக்கு தேவை வசிஷ்டரை நான் ஏத்துனுட்டேன்னு சொல்லி அவருக்கு பெருமை இல்லை, இந்த தாழ்ந்தவனை ஏற்று முக்தி கொடுத்தோங்கிறது பெருமை. ஆக தோஷோயத்யபி தஸ்யாத், அவன் தோஷத்தோடையே வந்தாலும் நாள் தோஷம் இருக்குன்னு தானே தேடிட்டு இருந்தேன் சுக்ரீவா, கிடைச்சிருக்கே, என் வாய்ப்பை விட மாட்டேங்கிறிய நீ. நான் யாரை தேடிட்டு இருக்கேனோ இப்பதான் அவன் கிடைச்சிருக்கான். ஏன்னா ராமனுக்கு ஆசை உலகத்திலேயே மட்டமானவன் யாரோ அவனை சேர்த்துக்கணும். அந்த தாழ்ந்தவனையும் ராமன் ஏற்றுக்கொண்டாருங்கிற பெருமை அவர் வாங்கணும். இதுக்காக அவர் அவதாரம் பண்ணிருக்கிறச்சே, ராமா தாழ்ந்தவனெல்லாம் சேர்த்துக்காதேன்னா நேர் எதிர் ஒத்து போகுமாங்கானோ. அவர் எதற்கு அவதரித்தாரோ அந்த அந்த லட்சியமே ஒத்து போகாதோ இல்லையோ. ஆனால தோஷோ யத்யபி என்று பரிகிரகித்தார் என்கிற மகாகுண சித்தியர்த்தமாக தோஷ பிரார்த்தனையை பச்சவாதல். பண்டிதன்கிற மூல்யம், பண்டிதன் வித்வான், வித்வான் விபச்சித்து தோஷஜா, வித்வான்னாலே குற்றமே பார்ப்பார். ராமன வித்வான் வால்மீகி கொண்டாடுறார், நாரதர் சொன்னார். உடனே சுவாமி ஒருத்தர் விசாரிச்சிருந்தார், வித்வான்னா குற்றம் பாப்பாளே, ராமனை போய் குற்றம் பார்க்கிறவர்னு சொல்லாமோ? வாஸ்தவம் சொல்லக்கூடாதுதான். ஆனா அதுக்கு உட்கருத்து என்ன தெரியுமா? வித்வான்கள் குற்றம் பார்க்கறது. அடி என் ஒரு புத்தகம் எழுதி ஒரு வித்வான் இடத்துல கொடுத்தேன், நன்னா படிச்சிருந்தார். கொனே தேடி தேடி பார்த்தார், என்ன சுவாமி ஏதான குற்றம் இருக்கான்னு பாக்குறீரா? அவர் பதில் சொன்னார், நல்லது ஏதானு இருக்கான்னு தேடிட்டு இருக்கேன்னார். குற்றம் இருக்கான்னு தேடுற, ஏதானு 4 நல்லது புஸ்தகத்தில் இருக்கான்னு தேடிட்டு இருக்கேன்னு அவ்வளவு மோசம்னு அர்த்தம். அவர் கண்ணில் பட்டதே குற்றம் தான். இப்ப இந்த புஸ்தகத்தை அடியும் கொடுத்தேன், ராமன்கிட்ட தேடி பார்ப்பார். தேடி தேடி பார்க்கிறார், என்ன தேடி குற்றம் இருக்கான்னு பாக்குறீரான்னா, ஒண்ணுமே குற்றம் கிடைக்கலையேன்னு பார்த்துட்டு இருக்கேன் என்ன ராமன் சொல்லுவாராம். அப்ப ராமன் வித்வான், குற்றம் பார்ப்பார். எதற்கு தெரியுமோ? குற்றம் இருக்கிறவனை தானே அவர் சேர்த்துப்பார், அதனால குற்றம் பார்ப்பார். ஆக பண்டிதர்கள் வித்வான்கள் கைவிடுவதற்கு குற்றம் பார்ப்பார்கள், ஆனா ஏற்றுக்கொள்வதற்கு குற்றம் பார்க்கிறான் ராமன். அதனால வித்வான் விபச்சித்து தோஷஜா தோஷோ யத்யபி தஸ்யாத் என்கிறார். தோஷா என்கிற சாமானிய நிர்தேசத்துக்கு நீங்கள் சொன்ன தோஷங்களாகுமாம். தோஷம்னு பொதுவா சொன்னாரோ இல்லையோ, அது நீங்க சொன்ன தோஷமாகட்டும், இல்ல நீங்கள் சொல்லாத சாட்சாத்து ராவணாதிகத தோஷாந்தரங்களாகுமாம் என்று கருத்து. தோஷமே இருந்தாலும் அப்படின்னா என்ன கருத்து? இவா சொல்லியிருக்கிற தோஷம் என்ன? பிராட்டிய பிரித்த பாபியினுடைய தம்பி இவன் வந்தா நாளைக்கு நமக்கு என்ன கஷ்டம் கொடுத்துருவானோ, வேண்டிய நேரத்துல போய் அண்ணனையே விட்டுட்டு வந்துட்டானே, இதெல்லாம் தானே நீங்க சொன்ன தோஷம். உங்களுக்கு தெரியாத தோஷம் இன்னும் நிறைய இருக்கா, அதுவும் எனக்கு தெரியும். இப்ப ராமன் இவாள்கிட்ட சொல்றார், அவன் பிறக்கறச்சே தாத்தா என்ன படுத்தினார், அவ அப்பா என்ன படுத்தினார், இவர்கள்லாம் என்ன படுத்திருக்கா, முன்கதையே உங்களுக்கு தெரியாது சுக்ரீவா, அந்த கதை முழுக்க எனக்கு தெரியும். நீங்க சொன்ன தோஷங்கள் இருக்கவுமாம், சொல்லாத தோஷங்கள் இருக்கவுமாம் நத்யஜேயம் சேர்த்துக்கிறார். இப்போ இதே போல ஆழ்வார் பாடினார், கண்ணன் கண்ணன்னே இருந்தார். பக்கத்து வீட்டு பெண்கள்லாம் சொன்னா, பராங்குஷநாயகி வேண்டாம், இந்த கண்ணன் ரொம்ப கொடியவன், நம்பாதே, கை விட்டுட்டு போயிடுவார், காதலோட முடிஞ்சு போயிடும், அப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டார் எல்லாரும் சொன்னா. ஆழ்வார் ஏத்துக்கவே இல்லை. திடீர்னு அவருக்கே ஒரு நாள் கண்ணன் பேர்ல கோபம், கடியன், இந்த கடியன் கண்ணன் ரொம்ப கடியன் என்று பாட்ட ஆரம்பிச்சார். உடனே எல்லாரும் கிடுகிடுன்னு பிடிச்சுட்டா. பாத்தியா, இதைத்தானே அன்னிலேருந்து சொன்னோம், விட்டுடுவியோ இல்லையோ, அவன் கடியன் ஆச்சேன்னார். ஆழ்வார் மிச்ச பாட்டை முடிச்சார். கடியன், கொடியன், நெடியமால், உலகங்கொண்ட வடியன், அருவருமேனி மாயத்தன், எல்லா குற்றத்தையும் சொல்லிட்டார். தோழி உனக்கு என்ன தெரியும் அவருடைய குற்றம்? நான் அந்தரங்க நாயகி, அவருடைய உள்ள இருக்கிற எல்லா குற்றமும் எனக்கு தான் தெரியும். இவள்கிட்ட பேசுவார், அவள்கிட்ட வரேன்னுவார், இவள்கிட்ட கஞ்சாட காட்டுவார், அவள்கிட்ட முகஜாட காட்டுவார், ஒத்திட்ட பேசிட்டே இருந்து உள்ளத்தை இன்னூத்தி இடத்த வைப்பார், எல்லாம் எனக்கு தெரியும்.
ஒரு யானையை கொல்லுவார், ஒரு யானையை ரட்சிப்பார், ஒரு பசுவை கொல்லுவார், ஒரு பசுவை ரட்சிப்பார். ஒண்ணுமே அவங்ககிட்ட நீதி கிடையாதுன்னு எனக்கு தெரியும். தோழிக்கு ரொம்ப திருப்தி, இனிமே காதல் நடக்க போறது இல்லை. ஏன்னா அந்த பிள்ளையனுடைய குற்றமெல்லாம் தெரிஞ்சு போச்சு இல்லையோ. கடைசியில் ஆழ்வார் முடித்தார், ஆகிலும் கொடிய என் நெஞ்சம் அவனன்னே கிடக்குமில்லே. எத்தனை குற்றம் அவன்கிட்ட இருக்கணுமே, இந்த கொடிய நெஞ்சம் அவன் கிடக்குமே தவிர அவரை விட்டு போகாது. இது ஆழ்வார் பாசுரம். நேர இப்ப ராமன் சொல்றார், ஆக ஒரு ஜீவன் பரமாத்மாவிடத்துல எத்தனை குற்றம் இருந்தாலும் உள்ளன் நகராதுங்கிறது ஆழ்வார் பாட்டு. பரமாத்மா ஜீவனிடத்துல எத்தனை குற்றம் இருந்தாலும் விட்டுட மாட்டேங்கிறது இங்க ஸ்லோகம். இந்த ரெண்டையும் தான் மாத்தி பாத்துக்கணும் நம்ம. ஏன்னா பெருமாள் சொல்றது தோஷோயத்யபி தஸ்ய ஸ்யாத், அவன் தோஷவான் ஆனாலும் கைவிட்டு விட மாட்டேன் என்று. இப்படி நீங்கள் சொல்லாத சாட்சாத்து ராவணாதிகத தோஷம், ராவணன் முதலானோருக்கு எத்தனை தோஷம் உண்டு, அப்படி ஆகுமாம் என்று கருத்து. இந்த தோஷங்கள் எல்லாம் பரித்தியாஜ்யத்தையா ஹேதுக்களாவது சரணாகத வத்திரிக்த விஷயத்திலே என்று தஸ்ய ஸ்யாத் என்கிற சர்வலோக சரண்யனான பெருமாளுக்கு திருவுள்ளம். இந்த தோஷங்கள்லாம் கைவிடுவதற்கு ஒரு நாள் காரணம் ஆகாது. இந்த திரள்கள் எல்லாம் பரித்தியாஜ்யதா ஹேதுக்களாவது சரணாகத வத்திரிக்த விஷயத்திலே. இந்த தோஷமெல்லாம் கைவிடுறதுக்கு காரணமாகும். பிராட்டியை பிரித்தார், என்ன பண்ணுவரோ, உனக்கு குற்றம் பண்ணுவரோ, இதெல்லாம் யார்கிட்ட பிரயோகப்படுத்தலாம் தெரியுமோ? சரணம்னு சொல்லாதவனிடத்துல இந்த தோஷம் உண்டு பார்க்கணும். ஆனா எப்ப சரணம்னு சொல்லுட்டானோ அப்ப இவனிடத்தில் தோஷம் பார்க்க முடியாது. ஆகையாலே இரே எதிவா ராவணஸ்வயம் என்றும் ராவணன் தன்னை குறித்தும் நச்சேத் சரணம் அபேஷி என்று அருளி செய்கிறது. ராவணனை பார்த்து ராமன் சொல்றார், நீ மட்டும் சீதையை கொண்டு வந்து சமர்ப்பித்து சரணாகதி பண்ணாமல் போவாயானால் அப்போது உன் குலத்தோட உன்னையும் அனைவரையும் சேர்த்து அழித்து விடுவேன். இது ராம வாக்கியம். அப்படின்னு என்ன வாங்கிக்கணும், சட்டுன்னு திருப்பி எழுதி பாருங்க. நீ சரணம்னு சொல்லிவிட்டாய் ஆனால் இந்த குற்றங்களை அத்தனையும் மன்னித்து விடுவேன். தானே ரெண்டாவது வாக்கியம் கிடைக்குமோ இல்லையோ. அப்ப குற்றமெல்லாம் சரி, சரணம்னு சொல்லாதவனிடத்தே. குற்றம் அத்தனையும் வேண்டாம், தள்ளத்தக்கது சரணம்னு சொல்லியவனிடத்தே. என்ன ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். தேவரீர் ஆர்திர ஸ்வபாவராகையாலே துஷ்ட பரிகிரகம் பண்ணினால் நாட்டிலே சிஷ்டகர்கை பெறவாதோ என்று முதலிகளுக்கு கருத்தாக அதற்கும் உத்தரம் அருளி செய்கிறார். சதாமேதது அகர்ஹிதம். கடைசியா ரொம்ப தீனமா குரங்குகள்லாம் சொல்லி பாக்குறார். என்ன பேசினாலும் இவர் உள்ளத்துல ஏற மாட்டேங்கிறது. இப்படி வேணா சொல்லுவோம். இப்படி தப்பு பண்ண வாழ் எல்லாரும் நீ சேர்த்துட்டே போனா லோகத்துல அப்புறம் எல்லாரும் தப்பு பண்ணலாம்னு பேச ஆரம்பிச்சிட மாட்டாளோ. இதுதான் கடைசி அஸ்திரம். இப்போ ஏன்னா வேற என்ன சொல்லி இவர் கேட்க மாட்டேங்கிறார். தப்பே பண்ணிட்டு இருப்பா, ராமன் ஏத்துப்பார் அப்படின்னா அப்ப லோகத்துல தப்பு பண்ணா ஏத்துக்கலாம்னு ஒரு சட்டம் வந்துருத்துனா அது கூடாதே. லோகத்துல தப்பு பண்ணக்கூடாது சொல்லியோ. ஒருத்தர் சொன்னார், பெருமாள் கருட வாகனத்தில் ஏறிண்டு கஜேந்திராழ்வான ரட்சிக்கிறதுக்கு ஓடினார். ரிஷிகளுக்கெல்லாம் வெட்கம். நம்ம 1000 வருஷமா தபஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஒன்னும் பெருமாளை சேவிக்க முடியல. இதோ யானைக்காக ஓடி போயிட்டாரே. ஒரு ரிஷி சொன்னார், ஆமா நம்ம மர்மம் தெரியாத தபஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம், இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. பெருமாளை சேவிக்க தவம் பண்ண கூடாது, முதல வாயில காலை கொடுக்கணும். இத தெரியாத இத்தனை நாள் நம்ம தவம் பண்ணிட்டோம்னா நம்ம அசட்டு தானே இது. அப்ப முதல வாயில காலை கொடுத்தால் பெருமாளை சேவிக்கலாம். இப்படி எல்லாம் சட்டம் ஏற்பட்டுலாமா லோகத்திலே? அது கூடாதோ இல்லையோ. அதனாலதான் நீர் கட்டவாள் எல்லாரையும் உங்க கையில சேர்த்துட்டீர்னா அப்ப லோகத்துல தவறே இழைக்கலாம்னு ஆயிடாதா? பெரியோர்கள் இதை குற்றம் சொல்ல மாட்டாளோ? வசிட்டர் என்ன சொல்லுவாரோ ராமா? ராமன் பதில் சொல்றார், சதாம் ஏதது அகர்ஹிதம். வசிட்டர் போன்ற சத்துக்கள் இத்தை இகழ மாட்டார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். அகர்ஹிதம் கர்ஹிதாத்து அந்நது பூஜிதம் என்றபடி, இழிவல்லாதது. கர்ஹிதாத்து அந்நது, இது இழிவானதல்ல என்றபடி நாம் சரணாகதனை தோஷம் பாராதே பரிகிரகித்தால் சரணாகதி பண்ணிவிட்டாவுத்தர். அவருடைய குற்றத்தை நாம் பார்க்காத ஏத்துண்டா வத்தியனே ஆகிலும், அவன் கொலை செய்ய தகுந்தவனே ஆகிலும் சரணாகதனை அழிய கொடுக்கலாகாது என்கிற ஸ்ருத்தியர்த்தத்தை அறிந்து அனுட்டித்து போருகிற வசிஷ்ட பகவான். வசிஷ்டர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சாமானியர் அல்ல. நான் திரும்ப நாட்டுக்கு போவேன் சுக்ரீவா, காட்டுல என்னென்ன நடந்ததுன்னு கேட்பார். விபீஷணன் வந்தார், சுக்ரீவன் தடுத்தார், ஆகையால் கைவிட்டு விட்டேன்னு சொன்னால் என்ன இக்ஷ்வாக்கு குல மரியாதை தெரியாத நடந்துட்டு இருக்கேராமா. காலில் விழுந்தவனை காப்பாத்தன்னு நம்ம மனு சொல்லியிருக்காரே, உயிரை கொடுத்தாவது ரட்சிக்கணும்னு மனு சொல்லியிருக்கார். எப்ப நீ மனு வாக்கியத்தை மீறினாயோ இப்ப நான் சொல்றேன் இன்னொரு 14 வருஷம் காட்டுக்கு போனுடுவர். நான் போறதா இல்ல சுக்ரீவா, ஒரு 14 போதும். ஏற்கனவே கைகேயி சொன்னாள்ங்கிறதுக்காக ஒரு 14 வந்துட்டேன். திரும்ப வசிட்டரும் சொல்லுவார், அவர் குலகுரு இகழமாட்டார் புகழ்வார்னு தெரிந்துகொள். ஏன்னா எங்க குலத்துக்கே மரியாதை சரணாகதனை ரட்சித்தல், உயரவிட்டாவது ரட்சித்தல். பிராணான் பரித்யஜ்ய அரிஹி ரட்சிதவ்யா தஸ்மாதபி வத்தியம் பிரபன்னம் ந பிரதிப்பிரயச்சந்தி. ஸ்ருதி சொல்றது, யார் ஒருத்தன் காலில் விழுந்து சரணம்ங்கிறானோ அவனை ஒரு நாளும் கைவிட மாட்டார்கள் என்று போருகிற வசிஷ்ட பகவான், விஸ்வாமித்திர பகவான் உள்ளிட்ட சத்துக்கள் நாம் பண்ணின தர்மோபதேசம்
பலித்தது என்று கொண்டாடும்படியாம். நாம தர்மத்தை உபதேசம் பண்ணோம் ராமனுக்கு, நன்னா ராமன் அதை நடைமுறைப்படுத்திட்டான்னு சந்தோஷப்பட போறாப்பார். தர்மத்தை தானே அவ சொல்லிக் கொடுத்தா, சரணாகதி தர்மத்தை சொல்லிக் கொடுத்தா. நான் அந்த தர்மத்தின்படி இப்ப நடக்க போறேன். அப்ப அவர்களுக்கும் ஆனந்தம் தானே. தர்மோபதேசம் பலித்தது என்று கொண்டாடும்படியாம். நீங்கள் சொல்லுகிறபடியை கேட்டு நாம் கைவிட்டால் அவர்கள் நம்மை கர்ஹிக்கும்படி, நீ சொன்னதுக்காக நான் கைவிட்டுட்டேன் இகழ்வார்கள், அவர்கள் என்னை கர்ஹிப்பார்கள். ஆகையால் நமக்கும் காரியம் தப்பாமைக்கு நீதி சொல்ல பரிவும் நிரப்பமும் உடைய நீங்கள், எங்கிடத்துல விருப்பம் இருக்கிறவா தானே, நான் நல்லவனா இருக்கணும்னு ஆசைப்படுறவ தானே நீங்க. அப்ப நீதி சொல்ல பரிவும் நிரப்பமும் உடைய குணபூர்த்தியும் இருக்கிற நீங்கள் வசிஷ்ட, விஸ்வாமித்ர, ப்ரஹஸ்பதி, ரகு, சிபி பிரபுதிகளாய் முன்னாடி இருக்கிற எல்லாரையும் இழுத்துட்டார். இப்போ வசிஷ்டன், விஸ்வாமித்திரன், ரகு, சிபி, ப்ரஹஸ்பதி ஆறார் உண்டோ அவர்கள் அனைவரும் சத்துக்களும் நெஞ்சாரல் படாமே அந்த சத்தான மக்களுக்கு மனசுல கஷ்டம் வந்துவிடாமல் நம் சுபாவத்தையும் குலையாதே அவர்களுக்கும் துன்பம் வரக்கூடாது. வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் ஒத்துக்கணும், எனக்கு ஆபத்து வந்துடக்கூடாது. இந்த ரெண்டுமில்லாத ஒரு முடிவை நீங்க எடுத்து சொல்ல வேண்டாமா? அப்பதானே என்னுடைய நன்மை விரும்பிகள்னு அர்த்தம். நம்மை பெறப்பாருங்கோள் என்று திருவுள்ளம். அப்ப ராமன் சரண்யன், சரண்யன் இப்படியாய் விபீஷணனை ஏற்றுக்கொள்வோம், ஒரு நாளும் விடமாட்டோம். மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தஜேயன் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமேதத் அகர்ஹிதம் என்று ரொம்ப ஆச்சரியமா சொல்லியிருக்கார். அத்தோட இன்று இருக்கட்டும். இப்ப இந்த புஸ்தகத்தின்படி 165 பக்கம் முடிஞ்சிருக்கு. 222 பக்கம் வரைக்கும் போயாகணும். இன்னும் சுமார் 60 பக்கம் இருக்கு. 3 நாள் இருக்கு. கொஞ்சம் நேரம் தான் ஆகும். நீங்க 8:30 மணிக்குன்னு நினைச்சிட்டு வரப்படாது. நாளையில இருந்து 9 மணி வரைக்கும் சொன்னாதான் முடிச்சு விடுறேன். 8:45 முடிச்சு பாக்குறேன். ஏன்னா இன்னும் 3 நாளைக்குள்ள முடித்தாக வேண்டும் இல்லையோ. ஆனா இப்ப அவதாரிக்கு ஆகி ஓரளவுக்கு என்ன விஷயம்னு புரிஞ்சு போச்சு. அதனால கொஞ்சம் வேகமா படிச்சா கூட இனிமே கட்டம் இல்லை. தேவையான அர்த்தத்தை சொல்லி அவசியம் பூர்த்தி பண்ணிவிடலாம். ராமன் திருவடிகளிலே சரணம்னு சொல்லி அமைகிறேன்.